Hello guys, hi, good evening. So I'm super duper happy to meet you all after a long time. So half yearly அப்ப நம்ம எல்லாரும் மீட் பண்ணோம். After half yearly நம்ம இப்போதான் வந்து மீட் பண்றோம் இல்லையா? So நான் பயங்கர எனர்ஜெட்டிக் அண்ட் ஹாப்பியா இருக்கேன். So yes, public exam 2024 வந்துட்டோம். இன்னும் கையில 15 days தான் இருக்கு இல்லையா? So I know that இந்த எக்ஸாம் எவ்வளோ பேர் லைஃப்ல எவ்வளோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறது எனக்கு தெரியும். நீங்க எல்லாருமே ஃபுல் எஃபோர்ட், ஃபுல் முயற்சி போட்டு பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணி செம்ம மார்க் வாங்குறதுக்கு ஃபுல் ரெடியா இருக்கீங்க, ஃபுல் எனர்ஜெட்டிக்கா இருக்கீங்க அப்படியும் வந்து தெரியும். பட் ஸ்டில் மைண்ட்ல பயங்கர கன்ஃபியூஷன் எல்லாமே வந்து ஓடிட்டு இருக்கு இல்லையா? ஸோ பயங்கரமா மைண்ட்ல வந்து கன்ஃபியூஷன், பயங்கர தாட்ஸ் எல்லாமே வந்து போயிட்டு இருக்கு, படிச்சதெல்லாம் மறந்து போற மாதிரி இருக்கு. ஆல் ஆர் ஹேப்பனிங். ஓகே, ஸோ இந்த மொமெண்ட்ல நம்ம கிவ் அப் பண்ண போறது கிடையவே கிடையாது. செம்மையா பீஸ்ட் மோட்ல எல்லாரும் சேர்ந்து சூப்பர் டூப்பரா படிக்க போறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? ஸோ குயிக்லி லைவ் லிங்க் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, எல்லாரையும் ஜாயின் பண்ண சொல்லுங்க. யாரெல்லாம் செஷன் பார்த்துட்டு இருக்கீங்களோ கண்டிப்பா கிளிக் த லைக் பட்டன். எஸ், ஸோ ஜஸ்ட் 58 பேர் தான் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. Quickly guys, start பண்ணலாமா? Are you ready to start the live session? Clear? So quick-ஆ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க, பிகாஸ் எல்லாரோட லைஃப்லயுமே இந்த பர்டிகுலர் எக்ஸாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். Clear? Yes. So பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சிருச்சுப்பா, எல்லாருமே வந்து எக்ஸாம் எழுதி முடிச்சாச்சு. இமேஜின் திஸ் ஃபீல். ஏதோ ஒரு கொஸ்டின் நீங்க இந்த லைவ் செஷன்ல கவனிச்சுட்டே வரீங்க, கொஞ்சம் ஏதோ ஒரு டிஸ்ட்ராக்ஷனால வெளில போயிடுறீங்க, இல்ல போறோம் அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணிட்டு போயிடுறீங்க. யூ ஆர் ஜஸ்ட் லீவிங் ஒன் கொஸ்டின், லெட் இட் பி ஒரு 2 மார்க் கொஸ்டினாவே வந்து இருந்துட்டு போட்டோம். எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து ஐயோ அந்த ஒரு கொஸ்டினை நம்ம படிச்சிருந்தோம்னா அந்த ஒரு 2 மார்க் நம்ம வாங்கியிருக்கலாமே, கட் ஆஃப் வந்திருக்குமே, அதனால நம்ம கட் ஆஃப் போயிடுச்சு, நம்ம ட்ரீம் காலேஜ் ஜாயின் பண்ண முடியலையே அப்படி சொல்லி நம்ம யாராவது ரிக்ரெட் பண்ண போறோமா? எஸ், we should not regret that way, right? So அடிக்கடி படிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு கொஸ்டின், லைவ்ல நம்ம ஆல்ரெடி கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இந்த மாதிரி நம்ம ஒரு கொஸ்டின் வந்து பார்த்துட்டே இருப்போம். ஒரு வாட்டி குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி அண்ட் தென் நம்மளோட ரிவிஷன் எக்ஸாம்ல கூட ஒரு சில பர்டிகுலர் கொஸ்டினை நம்ம வந்து விட்டுட்டே இருப்போம் இல்லையா, ஸ்கிப் பண்ணிட்டே இருப்போம். அந்த மாதிரி சில கொஸ்டினை நம்ம விட்டு போய் அந்த கொஸ்டின் கரெக்டா பப்ளிக்ல வந்து அதனால நமக்கு மார்க் போய் should we regret? அந்த ஃபீல் வந்து பயங்கர பெயின்ஃபுல்லா இருக்கும். அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஓகே, I don't want my children to go through that pain. ஓகே, சோ அதுக்காக தான் முக்கியமா இந்த ரேபிட் ரிவிஷன் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. சூப்பர் டூப்பரா ஏன் கூட சேர்ந்து செமையா வந்து படிக்க போறீங்க. ஓகே, எஸ். So இப்போ what is the plan for next 2 hours? Okay, so இப்போ நமக்கு 7 o'clock live start ஆயிடுச்சு. By 9 o'clock நம்ம live வந்து முடிய போகுது. So இந்த 2 hours நமக்கு ரொம்ப முக்கியம், because நம்ம இந்த last 50 daysல இருக்கோம். இனிமே every minute நமக்கு பயங்கர important. Okay, so we are in the last minute of பயங்கர எக்ஸாம் முன்னாடி இருக்கும். சோ இப்போ இந்த 2 ஹவர்ஸ்ல we are going to discuss all the top 2, 3, 5 mark questions. Okay, so overall நம்ம கெமிஸ்ட்ரியில இருக்கிற top 2, 3, 5 mark questions எல்லாமே நம்ம வந்து ராப்பிடா குயிக்கா வந்து ரிவைஸ் பண்ண போறோம். சோ நீங்க என்ன தெரியுமா பண்ணணும்? குயிக்கா எல்லாருமே வந்து உங்களுடைய நோட் அண்ட் தென் பென் எடுத்துக்கோங்க. உங்களுடைய ஒரு நோட் அண்ட் தென் பென் எடுத்துக்கோங்க. ஏன் கூடவே சேர்ந்து நீங்க அதை எழுதி பார்த்துட்டே இருக்க போறீங்க. சோ by the end of the live session எனக்கு நீங்க எழுதி பார்த்த PDF சென்ட் பண்ண போறீங்க. நான் உங்களோட PDF பார்க்க போறேன். ஓகே, clear? Everybody clear? So start பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா click the like button. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க, பிகாஸ் அண்ட் தென் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ லைவ் உள்ள வந்துட்டீங்க இல்லையா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस எல்லாமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். See, இந்த மாதிரி क्वेश्चनலாம் நீங்க எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி விட்டு போயிடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस தான் இந்த பர்టిక్యులர் லைவ் செஷன்ல நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ நீங்க லைவ் குள்ள இப்போ வந்த பேரு யாருமே வந்து லைவ் முடியற வரைக்கும் விட்டு போவே மாட்டீங்க. Okay, so you won't leave the live session. So can we start quickly? வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? Yes. So இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். So தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி நம்மளுடைய 100 learning தமிழ் மீடியம் அப்படின்னு நீங்க யூடியூப்ல பாத்தீங்க அப்படின்னா 100 learning தமிழ் மீடியம் சேனல் இருக்கு. ஓகே, சோ அந்த சேனல்ல நம்ம சாப்டர் வைஸ் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுருக்கோம். You can go அங்க போயிட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். So we are going to begin ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் क्वेश्चनல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேவா? எஸ். சோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா
ஃபர்ஸ்ட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஓர் அண்ட் மினரல். ரொம்ப ஈஸியான கொஸ்டின், நீங்க நிறைய பார்த்ததுதான் சரியா. சோ மினரலுக்கும் ஓருக்கும் என்ன டிஃபரன்ஸ்? சோ நம்ம கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் 5 மார்க்ல 2 3 5 மார்க் அந்த மாதிரி 2 and 3 மார்க் வந்து கம்பைன் பண்ணி தான் கேட்பாங்க இல்லையா. சோ அதுக்கு திஸ் கொஸ்டின் இஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ மினரல் உங்களுக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்னா டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சோ மினரல் அண்ட் ஓர் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். சோ we'll start now, right? Yes, okay. Yes, okay. Sorry, எனக்கு இப்போ லைட்டா வந்து ஸ்டக் ஆயிடுச்சு, அதனால தான் வந்து ஸ்டாப். Okay, so the difference between ore and mineral தான் நம்ம வந்து இப்ப பார்க்க போறோம். So metal of interest, நம்ம வந்து இப்போ ஏதாவது ஒரு மெட்டல் வேணும் அப்படின்னா நம்ம வந்து எர்த்ல இருந்தா வந்து மைன் பண்ணி எடுப்போம் இல்லையா. சோ இப்போ நமக்கு என்ன மெட்டல் வேணும் அப்படிங்கறத நம்ம எதுல இருந்து எடுப்போம்? ஓர்ஸ்ல இருந்து தான் எடுப்போம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு அயன் வேணும் அப்படின்னா எந்த ஓர்ல எந்த மினரல் இருந்தா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். எந்த மினரல்ல எனக்கு தேவைப்படுற அயன் நிறைய இருக்கோ அந்த மினரல் தான் நான் என்னன்னு சொல்லுவேன்? ஓர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். சோ மெட்டல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், மெட்டல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன? எனக்கு என்ன மெட்டல் தேவையோ, நான் இப்ப அயன் தேடி எடுக்கிறேனா இல்ல சில்வர் தேடி எடுக்கிறேனா இல்ல கோல்ட் தேடி எடுக்கிறேனா அந்த மெட்டல் தான் நம்ம மெட்டல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். சோ மெட்டல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகே, சோ மெட்டல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு ஸ்மால் குவான்டிட்டியில இருக்கு அப்படின்னா, மெட்டல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஸ்மால் குவான்டிட்டியில இருக்கு அப்படின்னா அது வந்து நம்ம மினரல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேவா? சோ இதுவே மெட்டல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், சேம் மெட்டல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் இங்க எழுத போறீங்க. சோ குயிக்கா என் கூடவே சேர்ந்து எல்லாரும் எழுதிட்டே தான் இருக்கீங்க இல்லையா. சோ குயிக்கா எழுதுங்க. இதே மெட்டல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு லார்ஜ் குவான்டிட்டியில இருக்கு. ஓகே, சோ இதே மெட்டல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு லார்ஜ் குவான்டிட்டியில இருக்கு அப்படின்னா அத வந்து நான் வந்து என்னன்னு சொல்வேன்? I will call it as ore. ஓகே, சோ லார்ஜ் குவான்டிட்டியில மட்டும் இல்ல, நான் இப்ப எக்ஸ்ட்ராக்ட் பண்றேன் இல்லையா. சோ எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு நிறைய ப்ராசஸ் எல்லாமே இருக்கு. சோ ரொம்ப ஈஸியா எனக்கு எதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுதோ அதுதான் நான் ஓர் அப்படின்னு சொல்லுவேன். சோ எக்ஸ்ட்ராக்டட் என்ன? எக்ஸ்ட்ராக்டட் த மெட்டல். நம்ம எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ற அந்த ப்ராசஸ் ஈஸியா இருக்கு அண்ட் தென் சீப்பரா இருக்கு. ரொம்ப காஸ்ட்லியா இருக்கிற ப்ராசஸ் நம்ம பண்ணுவோமா இல்ல சீப்பரா இருக்கிற ப்ராசஸ் பண்ணுவோமா? சீப்பரா இருக்கிற ப்ராசஸ் தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். சோ எந்த ப்ராசஸ் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப சீப்பரா இருக்கும், அதாவது காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கோ அந்த ப்ராசஸ் தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். சோ எந்த மெட்டல் அதிக குவான்டிட்டியில இருக்கோ, மெட்டல் வந்து எதுல அதிக குவான்டிட்டியில இருக்கோ அண்ட் தென் ஈஸியாவும் சீப்பராவும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமோ அந்த மினரல் தான் நம்ம ஓர் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஓகே, சோ இப்போ क्वेश्चन இதுல எப்படி நம்ம கேட்பாங்க? இன்னொரு ஒரு क्वेश्चन இது அப்படியே கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்கலாம். all minerals are not ores. எல்லா மினரலும் ஓர் கிடையாது, ஆனா எல்லா ஓரும் மினரல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கலாம் சரியா. சோ இப்போ எல்லா மினரலுமே வந்து என்னது? all mineral are ore. ஓகேவா? எந்தெந்த மினரல்ஸ்ல நமக்கு தேவைப்படுற மெட்டல்ஸ் நிறைய இருக்கு, சீப்பரா இருக்கு, ஈஸியா எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமோ அதை தான் நம்ம வந்து ஓர்னு சொல்றோம் இல்லையா. அப்போ all ores are not mineral. ஓகே, எல்லா ஓர்ஸும் வந்து நமக்கு வந்து என்ன கிடையாது? மினரல் கிடையாது. புரிஞ்சுதா? ஓகே, இப்போதான் நம்ம நெக்ஸ்ட் பார்ட் என்ன எழுத போறோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் வந்து நம்ம எழுத போறோம். ஓகே, சோ இப்போ எக்ஸாம்பிள்ல நம்ம வந்து என்ன எழுத போறோம்? மினரலுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்க்கலாம், டக்குன்னு ஃபாஸ்டா. சோ இப்போ அலுமினியம் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம் அப்படின்னா டு எக்ஸ்ட்ராக்ட் அலுமினியம்க்கு கிளே வந்து ஒரு மினரல். ஓகே, கிளே வந்து மினரல், பட் கிளேல அந்த அலுமினியம் நிறைய இருக்காது. ஆனா பாக்சைட் இருக்கு இல்லையா, பாக்சைட்ல அலுமினியம் நிறைய இருக்கும், ஈஸியாவும் சீப்பராகவும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். சோ பாக்சைட் வந்து ஓர் ஆஃப் அலுமினியம், ஆனா கிளே வந்து மினரல் ஆஃப் அலுமினியம். சோ குயிக்கா புரிஞ்சுதா? இது என் கூட சேர்ந்து எல்லாருமே எழுதினீங்களா? கிளியர்? சோ இந்த क्वेश्चन எல்லாருக்கும் புரிஞ்சுதா? டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? You don't have any doubts, right? Okay, so இப்போ next question நம்ம வந்து போலாமா? Super. Yes, இப்போ next வந்து பாத்தீங்க அப்படின்னா we are going to see about the froth flotation process. So இப்போ இந்த concentration of ores இருக்கு இல்லையா, concentration of oresல எல்லா concentration processமே ரொம்ப important. So when you take with the
கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ்லாம் கேக்குறாங்க இல்லையா, இந்த கான்சென்ட்ரேஷன்ல இருந்து கேட்கலாம். நமக்கு வந்து கிராவிட்டி செப்பரேஷன் இருக்கு அண்ட் தென் மேக்னெட்டிக் செப்பரேஷன் இருக்கு. ஸோ இந்த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஓர்ஸ் அதோடைய பிரின்சிபல் இருக்கும், ஒரு ஒரு ஓர்ஸ்க்கும் ஒரு ஒரு பிரின்சிபல் இருக்கும் அண்ட் ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும் இல்லையா, என்னென்ன மாதிரி ஓர்ஸ் நம்ம எப்படி எப்படிலாம் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். ஸோ இது மூணுத்தையுமே ஒரு டேபிள் மாதிரி போட்டு படிச்சுக்கோங்க. இதுல இருந்து நமக்கு கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் கேட்கலாம். ஸோ இதுல நம்மளோட சல்ஃபைட் ஓர்ஸ் எல்லாமே நம்ம ஃப்ராத் ஃப்ளோடேஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ணுவோம் இல்லையா. ஸோ கான்சென்ட்ரேஷன் ப்ராசஸ் அப்படின்னா என்னது? வாட் இஸ் கான்சென்ட்ரேஷன் ப்ராசஸ்? குயிக்லி what is concentration process? diagram needed, சமய diagram needed. so bookல இருக்கிற diagram கஷ்டமா இருக்கும், அதனால தான் நான் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சமய ஈஸியா வந்து ஒரு diagram வந்து கொடுத்துறேன். இந்த diagram எல்லாராலையும் வரைய முடியும் இல்லையா. so வந்து ஒரு பாத்திரம் மாதிரி வந்து ஒன்னு போட்டுக்க போறீங்க. all minerals are not ores. சாரி மாத்தி சொல்லிட்டேன், எப்பயும் போல ஷாமி இந்த தப்போ வந்து போன லைவ்லயும் பண்ண இந்த லைவ்லயும் பண்ண ஒண்ணுமே கிடையாது. all minerals are not ores. okay இந்த தப்பு நீங்க எக்ஸாம்ல போயிட்டு பண்ணாதீங்க, கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். all minerals are not ores but all ores are minerals. okay எல்லா ஓர்ஸ்மே வந்து மினரல்ஸ் தான். okay so don't do this mistake. clear? so அப்பப்போ கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கதான் செய்யும், பட் இந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. அதுக்காகவே இந்த மிஸ்டேக் நம்ம பண்ணி அதை வந்து பப்ளிக்ல ரிப்பீட் பண்ணாம இருக்க போறோம். ஓகேவா? கிளியரா? புரிஞ்சுதா? சூப்பர். எஸ் அஃப்கோர்ஸ் இந்த டயக்ராம் நீங்க பப்ளிக்ல டிரா பண்ணலாம். ஓகேவா? சோ நான் இப்போ இந்த ஃப்ராத் ஃப்ளோடேஷன் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ராத் ஃப்ளோடேஷன் ப்ராசஸ் உடைய பிரின்சிபல் மட்டும் நான் வந்து சொல்லிடுறேன். ஓகே சோ என்ன எப்படி நம்ம வந்து பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு பிரின்சிபல், அதாவது என்ன நடக்குது அப்படிங்கறத மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா குட்டியா வந்து பார்க்க போறோம். சோ இப்போ இதுல வந்து நமக்கு டிஃபரன்ஸ் இன் வெட்டபிலிட்டி தான் இதோடைய மேஜர் பிரின்சிபலே. டிஃபரன்ஸ் இன் வெட்டபிலிட்டி அப்படின்னா வந்து என்னப்பா? வெட்டபிலிட்டி அப்படின்னா நனையிறது, தண்ணியில நனையிறது. ஓகேவா? சோ வெட்டபிலிட்டி ஆஃப் வாட் பிட்வீன் ஓர் அண்ட் கேங். சோ ஓர் அண்ட் தென் கேங் உங்களுக்கே வந்து டிஃபரன்ஸ் தெரியும் இல்லையா. ஓர்னா என்னது? நம்ம எதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றோமோ நம்மளுடைய மெட்டல் எக்ஸ்ட்ராக்ட் பண்றோமோ அதுதான் வந்து ஓர் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். கேங் அப்படின்னு என்னது? நமக்கு தேவையில்லாத ஒரு இம்பியூரிட்டி. சோ இப்ப மணல் இருக்கு, கல் இருக்கு, பாறை இருக்கு, இப்படின்னா இது எல்லாமே வந்து எதுல வரும்? நமக்கு கேங்ல வந்து வரும். சோ நமக்கு தேவையான மெட்டல்ல இருந்து நமக்கு தேவையில்லாத இந்த மினரல், அதாவது தேவையில்லாத இந்த மணல், கல், பாறை இதெல்லாம் வந்து பிரிச்சு எடுக்கிற ஒரு ப்ராசஸ் தான் நம்ம வந்து என்ன சொல்றோம்? we call it as gang அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். ஓகேவா? சோ இப்போ இதுல என்னது இந்த டிஃபரன்ஸ் இன் வெட்டபிலிட்டி அப்படின்னா கரெக்டா பாருங்க. ஐ எம் கோயிங் டு ரைட் ஜஸ்ட் தி கீவேர்ட்ஸ். இப்போ இந்த ஃப்ராத் ரொட்டேஷன் ப்ராசஸ்க்கு 5 மார்க்ல கேட்டா கூட நீங்க என்னென்னலாம் மட்டும் எழுதினா போறோம் அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கறோம். சோ இப்போ இதுல இந்த ஓர் இருக்கு இல்லையா, ஓர் வந்து எதுல வெட் ஆகும், அதாவது எதுல சால்பிள் ஆகும் அப்படின்னா ஆயில்ல சால்பிள் ஆகும். ஓகே ஓர் வந்து ஆயில்ல ஓ அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா? இதுவே நமக்கு தேவையில்லாத இந்த கேங் இருக்கு இல்லையா, இந்த கேங் வந்து நமக்கு எதுல சால்பிள் ஆகும் அப்படின்னா நம்மளுடைய கேங் வந்து வாட்டர்ல சால்பிள் ஆகும். ஓகேவா? சோ இதை வச்சுதான் நம்ம வந்து இவங்க ரெண்டு பேரையும் பிரிக்க போறோம். என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்மளுடைய ஓர்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம பயங்கரமா வந்து கிரைண்ட் பண்ணிக்கிறோம். ஓகே பயங்கரமா கிரைண்ட் பண்ணி பவுடரா எடுத்துக்கிட்டு ஒரு தண்ணி, ஒரு பீக்கர்ல தண்ணி போட்டு ஆயில் போட்டு நல்லா அஜிடேட் பண்றோம், which means மிக்ஸ் பண்றோம். சோ இந்த மாதிரி இங்க ஒரு ஃபேன் மாதிரி ஜஸ்ட் ஒரு மிக்ஸி மாதிரி வந்து டிரா பண்ணிக்கோங்க. பயங்கரமா நம்ம காத்து இது வழியா காத்து போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்றோம், அஜிடேட் பண்றோம். அப்ப வந்து என்ன ஆகும்? ஒரு தண்ணியில நீங்க ஆயில் போட்டு பயங்கரமா எதர் பைன் ஆயில் ஆர் யூக்கலிப்டஸ் ஆயில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆயில் போட்டு நீங்க மிக்ஸ் பண்றீங்க அப்படின்னா வாட் வில் ஹேப்பன்? நமக்கு ஃப்ராத் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் இல்லையா, நொரை வந்து ப்ரொடியூஸ் ஆகும். சோ அந்த நொரை எதனால ப்ரொடியூஸ் ஆகுது? ஆயில்னால. சோ அந்த ஆயில் எல்லாமே நொரையா மாதிரி மேல வந்துடும். சோ நம்மளோட ஓர் இருக்கு இல்லையா, ஏன்னா இந்த ஓர் வந்து ஆயில்ல கலக்கும்னு நம்ம சொன்னோம். சோ இருக்கிற ஓர்ஸ் எல்லாமே நம்ம ஆயில் கூட சேர்ந்து ஃப்ராத்தா நொரையா வந்து என்ன வந்துடும் நமக்கு? எஸ் we have organic today. ஆர்கானிக் இருக்கு. ஓகே எஸ். சோ இப்போ வந்து நம்மளுடைய ஓர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் கிடையாது, ஒரு சாப்டர்ல இருந்துமே இருக்கிற இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस எல்லாமே படிக்க போறோம். போக போக தான் நம்ம ஆல்டோல் கண்டென்சேஷன் and then Cannizzaro reaction, Nernst equation இந்த क्वेश्चंस எல்லாமே பார்க்க போறோம். இந்த क्वेश्चनலாம் பார்க்கணுமா வேணாமா? You know that these questions are very important, right? Those questions are also we are going to discuss. Clear? Okay, done. So இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ இப்போ நம்ம பயங்கரமா வந்து அஜிடேட் பண்றோம். சோ பயங்கரமா அஜிடேட் பண்றப்போ என்ன ஆகும்? நம்மளுடைய ஓர்ஸ் எல்லாமே ஃப்ராத் கூட வந்துடும், அதாவது இந்த நொரை கூட வந்துடும். அண்ட் நம்மளுடைய கேங் என்னன்னு பார்த்தோம், கேங் வந்து வாட்டர்ல தான் வந்து வெட் ஆகும் இல்லையா. சோ கேங் வந்து கீழே செட்டில் ஆயிடும்.
இப்போ ஈஸியா மேல இருக்கிற அந்த நொரை மட்டும் நம்ம தனியா பிரிச்சு எடுத்தோம் அப்படின்னா ஈஸியா நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஈஸியா நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். கிளியரா? ஓகே, சூப்பர். சோ இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, எப்படி நீங்க வந்து இந்த ஓர் வந்து ஆயில்ல மட்டும் தான் வெட் ஆகும், வாட்டர்ல இது கலக்காது. கலக்காம இருக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஐ வில் ஆட் அ ஏஜென்ட். ஓகே, ஒரு வாட்டர் ரிப்பெலண்ட் நான் வந்து ஆட் பண்ணுவேன். நம்மளோட ஓர் இருக்கு இல்லையா, ஓர் வந்து ஆயில்ல மட்டும் தான் கலக்கணும், தப்பி தவறி கூடாது, தண்ணியில கலந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுல ஒரு கெமிக்கல் ஆட் பண்றேன். அந்த கெமிக்கல் வேற யாரும் இல்ல, நம்மளுடைய சோடியம் டைசாந்தேட். ஓகே, என் கூடவே சேர்ந்து எழுதி பார்த்துட்டே வாங்க. ஓகே, சோ என் கூடவே சேர்ந்து எழுதி பார்த்துட்டே வாங்க. இது மட்டும் ஆன்சர் எக்ஸாம்ல எழுதினாலே போறோம், பிகாஸ் இஸ் ஆல் த இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ். சோ சோடியம் இத்தாயில் ஜாந்தேட்டை நான் வந்து ஆட் பண்ணி பயங்கரமா வந்து அஜிடேட் பண்றேன். இந்த சோடியம் இத்தாயில் ஜாந்தேட் என்ன பண்ணும், நமக்கு கிரியேட்டிவ் 1 மார்க்ஸா இது பப்ளிக்லயும் கேட்டிருக்காங்க. இது வந்து என்ன பண்ணும், நம்மளுடைய ஓரை தண்ணியில கலக்க விடாம பண்ணும். ஓகே, சோ ரைட் யுவர் ரைட் ஆன்சர் லைக் திஸ். It will prevent the ore to get wet in water. நம்மளுடைய ஓர் வாட்டர்ல வெட் ஆகாம இருக்க பிரிவென்ட் பண்றது யாரு, நம்மளுடைய சோடியம் இத்தாயில் ஜாந்தேட். அதனால அதை நம்ம என்னன்னு சொல்றோம், வாட்டர் ரிப்பெலண்ட்னு சொல்றோம். ஓரை வாட்டர்ல கலக்க விடாம பண்ணுது. கிளியரா இப்ப எல்லாருக்கும்? ஓகே, சோ இப்ப எல்லாருக்கும் ஒரு क्वेश्चन, வாட் கைண்ட் ஆஃப் ஓர்ஸ் நம்ம ஃப்ராக் ஃப்ளோட்டேஷன் யூஸ் பண்ணி கான்சென்ட்ரேஷன் பண்றோம்? வாட் கைண்ட் ஆஃப் ஓர்ஸ் நம்ம ஃப்ராக் ஃப்ளோட்டேஷன் யூஸ் பண்ணி பண்றோம்? எஸ், லெசன் வைஸ் தான் போறோம். கிளியரா சொல்லுங்க பார்க்கலாம். வாட் கைண்ட் ஆஃப் ஓர்ஸ் தெரியுமா தெரியாதா? ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இருக்கு, கண்டிப்பா இருக்கு. சல்ஃபைட் ஓர்ஸ், வெரி குட் வெரி குட். சோ சல்ஃபைட் ஓர்ஸ் தான் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்றோம். ஓகேவா? சோ இப்போ ஓகே, சோ 1 மினிட். யா, சோ இப்போ நம்மளுடைய இம்பியூரிட்டி, இப்போ நீங்க ஒரு क्वेश्चन கேட்கலாம், மேம் நம்ம இம்பியூரிட்டியும் சல்ஃபைட் ஓர்ஸா இருக்கு, நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ற ஓரும் சல்ஃபைட் ஓரா இருக்கு, அப்போ அந்த ரெண்டு சல்ஃபைட் ஓரையும் நீங்க எப்படி பிரிப்பீங்க? சே ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு தேவை PBS, which is what? galena. ஓகே, சோ இந்த galena-ல இருக்கிற இந்த PB லெட் தான் எனக்கு வேணும். என்னது? இந்த galena-ல இருக்கிற லெட் தான் எனக்கு வேணும். இது ஒரு சல்ஃபைட் ஓர்ஸ் இல்லையா? இதை நான் எப்படி கான்சென்ட்ரேஷன் பண்ணுவேன்? ஃப்ராக் ஃப்ளோட்டேஷன் யூஸ் பண்ணி தான் நான் கான்சென்ட்ரேஷன் பண்ணுவேன். ஆனா இது கூட ஒரு இம்பியூரிட்டி இருக்கு. இம்பியூரிட்டினா என்னது? நமக்கு தேவையில்லாத ஒரு ஓர். சோ அந்த இம்பியூரிட்டி என்ன ஓரா தான் இருக்கு அப்படின்னா சல்ஃபைட் ஓர்ஸா தான் இருக்கு, ஜிங்க் சல்ஃபேட்டா இருக்கு. சரியா? இது வந்து என்னது? இம்பியூரிட்டி. சோ இப்போ இந்த இம்பியூரிட்டியும் சல்ஃபைட் ஓர், அண்ட் தென் நமக்கு தேவையான galena-வும் சல்ஃபைடா இருக்கு, PBS-ம் சல்ஃபைடா இருக்கு. அப்ப ரெண்டுமே நமக்கு வந்து என்ன ஆகும், அந்த நோரை கூட ஃப்ராத் கூட தானே வரும். இவங்க ரெண்டு பேரையும் நான் எப்படி பிரிக்க போறேன் அப்படின்னா, அதுக்காக தான் ஐ எம் ஆடிங் அ டிப்ரெசிங் ஏஜென்ட். ஓகே, அந்த டிப்ரெசிங் ஏஜென்ட் தான் சோடியம் சயனைட். ஓகேவா? சோ இந்த சோடியம் சயனைட் என்னவா ஆக்ட் ஆகும்? இட் வில் பி ஆக்டிங் ஆஸ் அ டிப்ரெசிங் ஏஜென்ட். டிப்ரெசிங் ஏஜென்ட்னா என்னவா அர்த்தம்? வாழ்க்கையே ஒரே டிப்ரெசிங்கா இருக்கு. இதுல இந்த டிப்ரெசிங் ஏஜென்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு தேவையில்லாத இந்த இம்பியூரிட்டி இருக்கு இல்லையா, இந்த இம்பியூரிட்டிய அது புடிச்சு வச்சுக்கும். அது ஒரு காம்ப்ளெக்ஸா மாத்தி இந்த இம்பியூரிட்டி கூட இந்த டிப்ரெசிங் ஏஜென்ட் ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணி இந்த வாட்டர்ல அதை டிப்ரெஸ் பண்ணிடும், தண்ணிக்குள்ள மூழ்கடிச்சிடும் அப்படின்னு வச்சுக்கோங்க. சோ சோடியம் ஜிங்க் காம்ப்ளெக்ஸ், ஒரு சயனைட் காம்ப்ளெக்ஸ் வந்து இது ஃபார்ம் பண்ணிடும். சோ நம்மளுடைய டிப்ரெசிங் ஏஜென்ட் தேவையில்லாத இம்பியூரிட்டிஸ் கூட ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணி அது வாட்டர்ல இருக்குமே தவிர அது வந்து என்ன பண்ணா, அது ஃப்ராத்திங் ஏஜென்ட் டிப்ரெசிங் ஏஜென்ட் டீச் பண்ணுங்க. டிப்ரெசிங் ஏஜென்ட் எதுக்கு தெரியுமா? டிப்ரெசிங் ஏஜென்ட் வந்து சோடியம் கார்பனேட், சோடியம் சயனைட். வெரி குட் கோமதி, சூப்பர் கோமதி. சோ வந்து பாத்தீங்கன்னா டிப்ரெசிங் ஏஜென்ட் வந்து நமக்கு தேவையில்லாத, சப்போஸ் நமக்கு தேவையில்லாத ஒரு சல்ஃபைட் இம்பியூரிட்டி இருக்கு அப்படின்னா, இம்பியூரிட்டில சல்ஃபைட் இருக்குன்னா அதை டிப்ரெஸ் பண்றதுக்கு தான் நம்ம டிப்ரெசிங் ஏஜென்ட் ஆட் பண்றோம். ஃப்ராதிங் ஏஜென்ட்னா நொரவத்துக்கு ஆட் பண்றோம். எப்படி நம்ம ஷாம்பு வந்து ஒரு ஃப்ராதிங் ஏஜென்ட் இல்லையா, அந்த மாதிரி இதுல ஃப்ராதிங் ஏஜென்ட் யாரு? நம்மளுடைய ஆயில், பைன் ஆயில், யூக்கலிப்டஸ் ஆயில் தான் ஃப்ராதிங் ஏஜென்ட். ஓகேவா? சோ குயிக்லி ரிவைஸ் பண்ண போறேன், குயிக்கா எல்லாரும் எழுதி வச்சுக்கோங்க. சோ போக போக தான் இம்பார்ட்டன்டான ரியாக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்க போறோம். ஆல்டால் கண்டென்சேஷன், கேனிசோரோ ரியாக்ஷன், அந்த ஏபிசிடி டைப் ஆஃப் கன்வர்ஷன்ஸ். யாருக்கு ஏபிசிடி டைப் ஆஃப் கன்வர்ஷன்ஸ் வேணும்? தமிழ் மீடியம்க்கு லிங்க் இருக்கா? தமிழ் மீடியம் வந்து 100 லேர்னிங் தமிழ் மீடியம் உடைய சேனல் போயிட்டு பாருங்க. எல்லா சாப்டர் வைஸ் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन 1 hour வீடியோ இருக்கும். ஓகேவா? எஸ், குயிக்லி see here. இங்க பாத்தீங்கன்னா ஃப்ராக் ஃப்ளோட்டேஷன் மெத்தட்ல சல்ஃபைட் ஓர்ஸா நம்ம பண்றோம். எப்படி பண்றோம்? டிஃபரன்ஸ் இன் தி வெட்டபிலிட்டி. ஓகே, டிஃபரன்ஸ் இன் தி வெட்டபிலிட்டி. அப்போ வந்து ஓர் வந்து ஆயில்ல வெட் ஆகும், கேங் வந்து வாட்டர்ல வெட் ஆகும். சோ இவங்க ரெண்டு பேரையும் நம்ம வந்து பிரிக்க போறோம். எப்படி? நம்ம வந்து வாட்டர்ல ஓரை கிரஷ் பண்ணி எடுத்துக்கிறோம், அண்ட் தென் நம்ம பயங்கரமா வந்து ஆயில் ஆட் பண்ணி
we are like mix பண்றப்போ மேல நுரையில நமக்கு தேவையான ஓர் வந்துரும், தேவையில்லாத இம்பியூரிட்டிஸ் எல்லாமே கேங்கா கீழே வந்து செட்டில் ஆயிடும். அவ்வளவுதான், சிம்பிள். கிளியரா? எஸ், ஆர்கானிக் கண்டிப்பா சிவராமன் ஆர்கானிக் ஃபர்ஸ்ட் முடிச்சிருக்க மேம். நிறைய பேருக்கு இதுவே தெரியாம இருக்காங்க, நிறைய பேருக்கு இதுவும் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஆர்கானிக்கும் லாஸ்ட்ல இருக்கு. சோ நடுவுல ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியும் வரும். ஓகே, ஏபிசிடி டைப் ஆஃப் क्वेश्चंस யாருக்கெல்லாம் வேணும், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி யாருக்கெல்லாம் வேணுமோ யூ வில் பி வித் தி செஷன். அதுவும் நம்ம வந்து படிக்க போறோம். ஓகே, நீங்க செஷன் லீவ் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா யூ வில் பி மிஸ்ஸிங் தட். கிளியரா? ஓகே, சூப்பர். சோ இப்போ அடுத்த ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு क्वेश्चन, ஏன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து இந்த क्वेश्चन வந்து இதே நம்ம என்ன பண்ணிட கூடாதுன்னா மிஸ் பண்ணிட கூடாது. சூப்பர். இப்போ வந்து ரோஸ்டிங் விசஸ் கால்சினேஷன் ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஓரை அதோட ஆக்சைடா கன்வெர்ட் பண்ற ஒரு ப்ராசஸ் தான். ஓகேவா? சோ ஓரை வந்து நம்ம என்னவா பண்ண போறோம், ஒரு ஆக்சைடா வந்து கன்வெர்ட் பண்ண போறோம். சோ இந்த ரோஸ்டிங்க்கும் கால்சினேஷனுக்கும் என்னென்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்க போறோம். சோ இந்த ரோஸ்டிங் அப்படிங்கிறது எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜன்ல ஹீட் பண்றோம். நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இல்லையா ஓர், அதை வந்து நம்ம எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜன், அதாவது நிறைய ஆக்சிஜன் இருக்கிற இடத்துல நம்ம வச்சு ஹீட் பண்றோம். அப்போ அந்த ஓர் என்னவா வந்து கன்வெர்ட் ஆயிடும், ஓர் ஆக்சைடு, அதாவது ஆக்சைடா கன்வெர்ட் ஆயிடும். எல்லாருக்கும் புரியுதா? ஓகே, சோ இப்போ கால்சினேஷன் அப்படின்னா என்னது? கால்சினேஷன் அப்படிங்கிறது அதே ஹீட்டிங் தான், ஆனா லிமிட்டட் சப்ளை ஆஃப் ஆக்சிஜன். எய்தர் நமக்கு ஆக்சிஜன் வந்து கம்மியா இருக்கு, அப்படி இல்லை அப்படின்னா நோ ஆக்சிஜன். ஓகே, எய்தர் ஆக்சிஜன் கம்மியா இருக்கு இல்ல நோ ஆக்சிஜன், அதுதான் வந்து கால்சினேஷன். பட் ரோஸ்டிங் கால்சினேஷன் ரெண்டு ப்ராசஸ்மே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஓரை வந்து நம்ம ஆக்சைட்ஸா கன்வெர்ட் பண்றோம். இப்போ அடுத்த क्वेश्चन, இந்த क्वेश्चन நமக்கு கிரியேட்டிவ் क्वेश्चनலயும் கேட்கலாம். சோ கிளாஸ் நடத்துறப்போ அந்த क्वेश्चनல இருந்து எப்படி கிரியேட்டிவ் क्वेश्चन, கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் எல்லாம் கேக்குறாங்கங்கறதையும் நான் வந்து சொல்லுவேன். சோ டோன்ட் எவர் மிஸ் எனி சிங்கிள் செகண்ட். ஓகே, அகைன் இட் won't be repeated. யா, சோ இப்போ சல்ஃபைடு ஓர்ஸ் இருக்கு இல்லையா, சல்ஃபைடு ஓர்ஸ்னா என்னது? ஓர்ல சல்ஃபர் இருக்கும், அவ்வளவுதான். சோ சல்ஃபைடு ஓர்ஸ் எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ரோஸ்டிங் தான் பண்ணுவோம். அண்ட் தென் கார்போனேட் ஓர்ஸ் இருக்கு இல்லையா, கார்போனேட் ஓர்ஸ் எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணுவோம், கால்சினேஷன் தான் வந்து பண்ணுவோம். ஓகே, சோ சல்ஃபைடு ஓர்ஸ் ரோஸ்டிங் பண்ணுவோம், கார்போனேட் ஓர்ல கால்சினேஷன் பண்ணுவோம். சோ இப்போ இதுதான் மேஜரா 2 பாயிண்ட். அழகா ஒரு 1.5 மார்க்ஸ் நீங்க இதுல இருந்து ஸ்கோர் பண்ணிடலாம், 1 to 2 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். என்னென்ன எழுத போறீங்க? ரோஸ்டிங் இஸ் heating in presence of oxygen, and then calcination is heating in absence of limited supply of oxygen. First point எழுதிட்டோமா? செகண்ட், சல்ஃபைடு ஓர்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், ரோஸ்டிங் பண்ணுவோம். கார்பனேட் ஓர் ஆர் ஹைட்ரேட் ஓர். ஹைட்ரேட் ஓர்னா என்ன மேம்? ஹைட்ரேஷன், ஹைட்ரேட் யுவர் செல்ஃப் அப்படிலாம் வந்து சொல்றோம் இல்லையா, which is water. நம்மளுடைய ஓர்ல வாட்டர் இருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம ஹைட்ரேட்டட் ஓர் அப்படின்னு சொல்லுவோம். சோ ஹைட்ரேட்டட் ஓர் அண்ட் தென் கார்போனேட் ஓர்ஸ் எல்லாமே நம்ம வந்து என்ன பண்றோம், கால்சினேஷன் பண்றோம், which is heating in limited or கம்மி ஆக்சிஜன்ல ஹீட் பண்றோம். சிம்பிள். சோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் வந்து தர போறேன். ஓகேவா? சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏதாவது ஒரு சல்ஃபைடு ஓர்ஸ் நான் வந்து எடுத்துக்க போறேன். சரியா? Third important point நான் மறக்காம சொல்லிடுறேன். This is first point, second point, and then what is the important third point அப்படின்னா, ஒரு சல்ஃபைடு ஓரை நான் ஹீட் பண்றப்போ எனக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் எலிமினேட் ஆகும். தேர்ட் பாயிண்ட் வந்து என்னது, ஒரு சல்ஃபைடு ஓரை நான் ரோஸ்டிங் பண்றப்போ எனக்கு சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் எலிமினேட் ஆகும். இதுவே நான் ஒரு கார்பனேட் ஓரை நான் வந்து ஹீட் பண்றேன் அப்படின்னா எனக்கு கார்பன் டை ஆக்சைடு கேஸ் எலிமினேட் ஆகும். ஹைட்ரேட்டட் ஓரை நான் வந்து ஹீட் பண்றேன் அப்படின்னா எனக்கு கால்சினேஷன் பண்றேன் அப்படின்னா எனக்கு வாட்டர் எலிமினேட் ஆகும். சிம்பிள். இந்த 3 பாயிண்ட்ஸ் எல்லாருக்கும் புரிஞ்சது இல்லையா? இப்போ நம்ம ஈஸியா என்ன பண்ண போறோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் எழுத போறோம். So these are all questions which few kids feel difficult to write. அதுக்கு தான் ஈஸியா இதை மட்டும் எக்ஸாம் ஆன்சர் எழுதினா போறோங்கிறத நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? இப்போதான் நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா, கலீனா அந்த ஓர் வந்து பார்த்தோம், which is a sulfide ore. எங்க பார்த்தோம்? froth flotationல பார்த்தோம். சோ இப்ப அதே கலீனாவை நான் வந்து எடுத்துக்க போறேன். PBS கலீனா இல்லையா, அந்த கலீனாவை நான் என்ன பண்ண போறேன், ரோஸ்டிங் பண்ண போறேன். ரோஸ்டிங்னா என்னன்னு சொன்னேன், ஹீட்டிங் இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் சொன்னா. சோ ஆக்சிஜன் கூட சேர்த்து நான் வந்து என்ன பண்ண போறேன், ஹீட் பண்ண போறேன். சோ ரோஸ்டிங்கும் கால்சினேஷனும் அது என்ன ப்ராசஸ், ஒரு ஓரை ஆக்சைடா கன்வெர்ட் பண்றதுதான் இல்லையா. சோ இங்க PBS என்னவா கன்வெர்ட் ஆயிடும், லெட் ஆக்சைடா நமக்கு கன்வெர்ட் ஆகிரும். ஓகேவா? PbO கன்வெர்ட் ஆயிடும் with the elimination of sulfur dioxide. நம்ம இங்க தானே பார்த்தோம், ஒரு சல்ஃபைடு ஓரை நம்ம ரோஸ்டிங் பண்றப்போ சல்ஃபர் டை ஆக்சைடு எலிமினேட் ஆகும்னு பார்த்தோம். சோ இந்த 3 பாயிண்ட வச்சே நம்ம எக்ஸாம்பிள் ஈஸியா எழுதிட்டோமா? இப்போ என்ன அடுத்தது பண்ண போறோம் அப்படின்னா நம்ம பேலன்ஸ் பண்ண போறோம். ஓகேவா? சோ இங்க வந்து நம்ம பேலன்ஸ் பண்ண போறோம். சோ இங்க 2 2, இங்க வந்து 2, இங்க வந்து 3 போட்டு அவ்வளவுதான். கிளியர்? ஓகேவா? சோ நம்ம வந்து என்ன பண்றோம், ரோஸ்டிங் இஸ்
heating in presence of oxygen and calcination வந்து ஆக்சிஜன் கம்மியாவோ இல்ல லிமிட்டட் சப்ளை ஆஃப் ஆக்சிஜன் ஆர் நோ ஆக்சிஜன்ல ஹீட் பண்றதா கால்சினேஷன். சல்ஃபைட் ஓர்ஸ் நம்ம வந்து ரோஸ்டிங் பண்ணுவோம் அண்ட் தென் கார்பனேட் ஓர் ஆர் ஹைட்ரேட்டட் ஓரை கால்சினேஷன் பண்ணுவோம். சல்ஃபைட் ஓர்ஸ் நம்ம ரோஸ்டிங் பண்றப்போ நமக்கு சல்ஃபர் டை ஆக்சைடு எலிமினேட் ஆகும் அண்ட் கால்சினேஷன் ஆஃப் கார்பனேட் ஓரை பண்றப்போ கார்பன் டை ஆக்சைடு எலிமினேட் ஆகும் அண்ட் தென் நம்மளுடைய ஹைட்ரேட்டட் ஓர் அதாவது வாட்டர் இருக்கிற ஓரை வந்து நம்ம கால்சினேஷன் பண்றப்போ வாட்டர் வெளியில போகும். ஓகே, சோ இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் எழுதியாச்சு. இப்போ ஒரு கார்பனேட் ஓர் ஒரு சல்ஃபைட் ஓர் எழுதிடலாமா? கால்சியம் கார்பனேட் எடுத்துக்கிறேன். டக் டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கால்சியம் CaCO3. என் கூடவே சேர்ந்து குயிக்கா நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா you people are going to solve this. Okay வா, 1 minute I'll just reduce the screen size. இப்போ you will be seeing it clearly. Yeah, okay. So இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா கால்சியம் கார்பனேட் இருக்கு இல்லையா, சோ கால்சியம் கார்பனேட் நான் வந்து கால்சினேஷன் பண்ண போறேன். சோ என்ன எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்னா கால்சியம் வந்து அதோட ஆக்சைடா கன்வெர்ட் ஆயிடும் நமக்கு தெரியும். அப்போ CaO கால்சியம் ஆக்சைடா கன்வெர்ட் ஆயிடும். பிகாஸ் this process itself வந்து ஒரு ஆக்சைடா கன்வெர்ட் பண்றதா. என்ன கேஸ் எலிமினேஷன் ஆகும்? ஒரு கார்பனேட் ஓரை நம்ம கால்சினேஷன் பண்றப்போ கார்பன் டை ஆக்சைடு எலிமினேட் ஆகும். சிம்பிள். அடுத்தது ஹைட்ரேட்டட் ஓர் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஹைட்ரேட்டட் ஓர்னா என்னன்னு சொன்னேன், அதுல வாட்டர் இருக்கும் அப்படின்னு நான் வந்து சொன்னேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் Al2O3 2H2O. ஓகேவா, நான் வந்து எடுத்துக்கிறேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பாக்சைட் கூட எடுத்துக்கலாம். அதை வந்து நான் ஹீட் பண்றப்போ என்ன நடக்கும்? ஆக்சைடா கன்வெர்ட் ஆயிடும். நம்மளுடைய அலுமினியம் என்னவா கன்வெர்ட் ஆயிடும்? அலுமினியம் ஆக்சைடா கன்வெர்ட் ஆயிடும். சோ Al2O3 பிளஸ் வாட்டர். வாட்டர் வந்து என்னவாயிடும்? நமக்கு வெளியில போயிடும். செம்ம சிம்பிள். இந்த 3 பாயிண்ட் தெரிஞ்சாலே நீங்க எக்ஸாம்பிள ஈஸியா வந்து எழுதிடலாம். எல்லாருக்கும் புரிஞ்சுதா? சோ சல்ஃபைட் ஓர்ஸ் நம்ம வந்து எஸ் எவ்ரிபடி அண்டர்ஸ்டுட்? கிளியர்? யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? எஸ். சோ இப்போ வந்து நம்ம ரோஸ்டிங்ல என்ன பண்றோம்? பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன்ல ஹீட் பண்றோம் அண்ட் கால்சினேஷன்ல அப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன்ல. ரோஸ்டிங்ல சல்ஃபைட் ஓர்ஸ் வரும் அண்ட் தென் கால்சினேஷன்ல கார்பனேட் ஓர் ஆர் ஹைட்ரேட்டட் ஓர் வரும். அண்ட் தென் ரோஸ்டிங்க்கு நம்ம சல்ஃபைட் ஓர்ஸ் அதாவது சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் எலிமினேட் ஆகும். கார்பனேட்டட் ஓரை ஹீட் பண்ணோம்னா கார்பன் டை ஆக்சைடும், ஹைட்ரேட்டட் ஓரை ஹீட் பண்ணோம்னா நமக்கு வாட்டரும் வெளில போகும். எக்ஸாம்பிள் மட்டும் எழுதினா போதுமா? போறாது. இந்த 3 பாயிண்ட் கண்டிப்பா எழுதணும். பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன், அப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன், சல்ஃபைட் ஓர் அண்ட் கார்பனேட் ஓர், ஹைட்ரேட்டட் ஓர். சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் வெளில போகும், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஹைட்ரஜன் வெளில போகுங்கிற பாயிண்ட் இம்பார்ட்டன்ஸ் சிவராமன். புரிஞ்சுதா? யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? How to balance the equation? பேலன்ஸ் பண்றது செம ஈஸி, ஒண்ணுமே கிடையாது. இங்க நம்ம SO2 கேஸ் பார்த்தோம் இல்லையா, இங்க நம்ம 2PbO, ஏன்னா இங்க 2 ஆக்சிஜன் இருக்கிறதுனால 2PbO ன்னு போட்டோம். சோ இங்க பாருங்களேன், இங்க நமக்கு 2 லெட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இங்க நம்ம ரெண்டு லெட் இங்க 2 போட்டுதான் ஆகணும். அதனால நம்ம இங்க 2 போட்டுட்டோம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா சல்ஃபர் டை ஆக்சைடுல பாத்தீங்கன்னா SO2 இருக்கு, இங்க ஆல்ரெடி 2 ஆக்சிஜன் வந்து இருக்கு. அப்போ நமக்கு 4 ஆக்சிஜனாவது வேணும். அதனால தான் நம்ம இங்க என்ன போட்டோம் அப்படின்னா எஸ். சோ 2 சாரி, இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி இங்க வந்து 2 ஆக்சிஜன் இருக்கு, இங்க 2 டைம்ஸ் ஆஃப் 2. அப்ப இங்க ஒரு 4 ஆக்சிஜன், இங்க ஒரு 2 ஆக்சிஜன், டோட்டலா 6 ஆக்சிஜன் இருக்கு. அதனால தான் நம்ம இங்க வந்து 3 அப்படின்னு போடுறோம். சோ பேலன்சிங் தி ஈக்குவேஷன் வந்து ஈஸி தான். ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணாட்டியும் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் நான் இந்த எழுதின ரியாக்ஷன்ஸ் அது கரெக்டா எழுதி வச்சுக்கோங்க. கிளியரா? புரிஞ்சுதா? நாம் கெமிஸ்ட்ரி ஸ்டடி பிளான் கண்டிப்பா சொல்றோம். சோ 9th சாப்டர் எல்லா சாப்டர்லயுமே நம்ம வந்து இருக்கிற இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस எல்லாமே வந்து பார்க்க போறோம். ஓகேவா? கிளியரா? நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? எஸ். சோ நெக்ஸ்ட் we came to the very important question. சோ இந்த क्वेश्चन எத்தனை பேருக்கு தெரியும், எத்தனை பேருக்கு தெரியாது? which is a Van Erkel method and Mons process. So இந்த ரெண்டு क्वेश्चन வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தனித்தனியாவும் கேட்கலாம், இல்லனா சேர்த்து கூட நம்ம வந்து கேட்கலாம். சரியா? சோ இப்போ இந்த क्वेश्चन from the first chapter தான், நம்ம வந்து மிஸ் பண்ணிட கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து கொடுத்திருக்கோம். ஓகேவா? சோ யாருக்கெல்லாம் தெரியாதோ குயிக்கா லிசன் பண்ணுங்க. இந்த क्वेश्चनல இருந்து நமக்கு கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் எப்படி கேட்பாங்கங்கறதும் I am going to tell you. சோ இந்த क्वेश्चन எப்படி நம்ம சிம்பிளா படிக்கிறது அப்படினு பார்க்கலாமா? சோ Van Erkel மெத்தடும் Mons ப்ராசஸும் நம்ம ஒரு டிஃபரன்ஸ் between மாதிரி நம்ம வந்து படிக்க போறோம். ஓகேவா? சோ குயிக்கா உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் வந்து நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் எடுத்துக்க போறது Mons process and then Van Erkel method. இது ரெண்டுமே என்ன ப்ராசஸ் பா? ரெண்டுமே வந்து ரிஃபைனிங் மெத்தட் இல்லையா? சோ நம்ம மெட்டலர்ஜில தான் இந்த ரிஃபைனிங், அதாவது ஒரு மெட்டலை வந்து பியூரிஃபை பண்றோம், ஒரு மெட்டலை பியூரிஃபை பண்றோம். சூப்பர். இப்போ Mons process என்ன மெட்டலை ரிஃபைன் பண்ண யூஸ் பண்றோம் அப்படின்னா ரிஃபைனிங் ஆஃப் சொல்லுங்கப்பா, நிக்கலா இல்ல டைட்டானியமா? குழம்ப கூடாது. Mons process வந்து நிக்கல், மோனிகா அப்படின்னு வச்சுக்கோங்க. Mons MONI மோனிகா அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா? சோ குயிக்கா அப்ப அந்த क्वेश्चनக்கு ஒரு ட்ரிக் சொல்றப்போ எக்ஸாம்ல போயிட்டு நமக்கு குழம்பாம இருக்கும்.
ஓகே, சோ மான்ஸ் ப்ராசஸ் வந்து ரிஃபைனிங் ஆஃப் நிக்கல். அண்ட் தென் வான் ஆர்க்கல் மெத்தட் வந்து பாத்தீங்க அப்படின்னா refining of zirconium or titanium. So வான் ஆர்க்கல் மெத்தட் வந்து zirconium மெட்டல் இல்லனா டைட்டானியம் மெட்டலை நம்ம வந்து ரிஃபைன் பண்றதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்றோம். சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எல்லாருக்கும் கிளியரா? ஓகே, சோ இப்போ நம்ம செகண்ட் பாயிண்ட்க்கு போகலாம். சோ செகண்ட் பாயிண்ட் என்ன தெரியுமா, நமக்கு கிடைச்சிருக்கு இல்லையா இந்த இம்பியூர் நிக்கல். அந்த இம்பியூர் நிக்கலை நான் வந்து ஹீட் பண்ண போறேன். ஓகே, எது கூட சேர்த்து அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு கூட நான் வந்து ரியாக்ட் பண்றேன் அட் 350 கெல்வின். 350 கெல்வின்ல நான் வந்து என்ன பண்ண போறேன், இப்போ நான் ஹீட் பண்ண போறேன். சோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே இதுக்கு இந்த டயலாக் கூட தேவையே கிடையாது. டைரக்டா நம்ம இதுக்கப்புறம் அடுத்த பாயிண்ட்ல என்ன எழுதிடலாம், ரியாக்ஷனை எழுதிடலாம். ஓகே, சோ நிக்கல நான் கார்பன் மோனாக்சைடு கூட ட்ரீட் பண்றேன் and then at the temperature of 350 கெல்வின். இப்போ எனக்கு நிக்கல் டெட்ரா கார்போனில் கிடைக்கும். இந்த நிக்கலும் இந்த கார்பன் மோனாக்சைடும் கம்பைன் ஆகி எனக்கு வந்து என்ன கிடைக்கும், I'll be getting நிக்கல் டெட்ரா கார்போனில். அது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ். ஓகே, ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப்ல நான் என்ன பண்றேங்கிறத மட்டும் கிளியரா பாருங்க. 460 கெல்வின்ல டெம்பரேச்சர் இம்பார்ட்டன்ட், டெம்பரேச்சர்ல தப்பு பண்ண வேண்டாம். 460 கெல்வின்ல நான் வந்து ஹீட் பண்றேன். சோ 460 கெல்வின்ல ஹீட் பண்றப்போ எனக்கு என்ன நடக்கும், இந்த CO தனியா வெளில போயிடும். ஓகே, இப்போ இந்த இம்பியூரா இருக்கு இல்லையா, இங்க இருக்கிற நிக்கல் வந்து நமக்கு இம்பியூரா இருக்கும். பட் ஃபைனலா நமக்கு கிடைக்கிற நிக்கல் பியூரா இருக்கும். அதுதான் டிஃபரன்ஸ். ஓகே, சோ நிக்கல கார்பன் மோனாக்சைடு கூட நம்ம வந்து ஹீட் பண்றோம். அப்போ நிக்கல் டெட்ரா கார்போனில் நமக்கு கிடைக்குது. சோ கிடைச்ச நிக்கல் டெட்ரா கார்போனில நான் 460 டிகிரில ஹீட் பண்றப்போ அந்த நிக்கல் கார்போனில் நமக்கு டீகம்போஸ் ஆகி பியூர் நிக்கல் நமக்கு ப்ராடக்டா கிடைக்குது. சோ இது வந்து என்னது, மான்ஸ் ப்ராசஸ் ஃபார் நிக்கல். இப்போ நம்ம வான் ஆர்க்கல் மெத்தட் பார்க்க போறோம். சோ வான் ஆர்க்கல் மெத்தட்ல நம்ம என்ன பண்ண போறோம், எதர் டைட்டானியம் ஆர் சிர்கோனியம் நம்ம வந்து ஹீட் பண்ண போறோம். சோ டைட்டானியம் நான் இங்க எடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட். சோ டைட்டானியம் எப்படி நம்ம மான்ஸ் ப்ராசஸ்ல கார்பன் மோனாக்சைடு எடுத்துக்கிட்டோமோ அந்த மாதிரி வான் ஆர்க்கல் மெத்தட்ல நம்ம டைட்டானியம் we are going to heat it in presence of iodine. Okay, so iodine, in presence of iodine ல நம்ம வந்து என்ன பண்றோம், ஹீட் பண்றோம். என்ன டெம்பரேச்சர்ல, 550 கெல்வின் டெம்பரேச்சர்ல நம்ம வந்து என்ன பண்றோம், நம்ம ஹீட் பண்றோம். ஹீட் பண்றப்போ இதுவும் ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணுது, டைட்டானியம் டெட்ரா அயோடைடு. அங்க எப்படி நிக்கல் டெட்ரா கார்போனில் அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆச்சு இல்லையா, அந்த மாதிரி டைட்டானியம் டெட்ரா அயோடின் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணுது. சோ இப்போ இதுல இருந்து நான் எப்படி என்னுடைய பியூர் டைட்டானியம் எடுப்பேன், 1800 கெல்வின்ல ஹீட் பண்ணுவேன். அப்படி ஹீட் பண்றப்போ இங்க இம்பியூரா இருந்த டைட்டானியம் எனக்கு பியூர் டைட்டானியமா கிடைச்சிடும். அண்ட் ஆஃப் கோர்ஸ் இந்த அயோடின் வெளியில போயிடும். ஓகே, சோ ஐ கெட் பியூர் டைட்டானியம். புரிஞ்சுதா? எஸ், டு யூ ஹேவ் எனி அதர் டவுட்? குயிக்கா. சோ இந்த क्वेश्चन யாருக்கெல்லாம் புரிஞ்சுது? புரிஞ்சுதா, புரியலையா? கிளியர்? ஓகேப்பா, சூப்பர். சோ இப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட் இருக்கும், மேம் இந்த கெமிஸ்ட்ரி ரியாக்ஷன் மட்டும் எத்தனை வாட்டி படிச்சாலும் எனக்கு மறந்து போகுது. எத்தனை பேர் இந்த மாதிரி ஃபீல் பண்றீங்க? எஸ் அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம் கமெண்ட்ல. மேம் இந்த கெமிஸ்ட்ரி ரியாக்ஷன்ஸ் மட்டும் மேம் எத்தனை வாட்டி படிச்சாலும் எனக்கு மறந்து போயிடுது மேம், அதுக்கு ஏதாவது ஐடியா சொல்லுங்க அப்படின்னு எத்தனை பேர் வந்து ஃபீல் பண்றீங்க? ஜஸ்ட் கமெண்ட் மீ எஸ். கிளியரா, ஃபாஸ்டா, குயிக்கா எவ்ரிபடி. யாருக்காவது இல்ல மேம் எனக்கு ஒரு வாட்டி படிச்சாலே ஞாபகம் இருக்கு மேம், அவங்க மட்டும் நோ அப்படின்னு கமெண்ட் பண்ணலாம். ஒரு வாட்டி படிச்சாலே எனக்கு ஞாபகம் இருக்கு மேம். எஸ், ஏன் மறக்குது அப்படின்னு யாராவது வந்து யோசிச்சு பாத்திருக்கீங்களா? ஏன் நமக்கு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மட்டும் எத்தனை வாட்டி படிச்சாலும் மறந்து போயிடுது, இந்த ரியேஜன்ஸ் மறந்து போயிடுது, இந்த டெம்பரேச்சர் மறந்து போயிடுது. ரைட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம்ல இருந்து குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி எல்லாத்துக்குமே நம்ம இந்த வான் ஆர்க்கல் மெத்தட், மான்ஸ் ப்ராசஸ், இந்த டெம்பரேச்சர், இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து படிக்கிறோம். ஆனாலும் எனக்கு மறக்குது. வை? பிகாஸ் நம்ம ஒரு ரியாக்ஷனை கண்ணாலதான் படிச்சுட்டு போறோம். சோ இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மட்டும் எப்படின்னா மேக்ஸ் மாதிரி, மேக்ஸுக்கு ஒரு தங்கச்சி தம்பி அந்த மாதிரி வந்து சொல்லிக்கலாம். கண்ணால நம்ம படிச்சுட்டு போனோம் அப்படின்னா வேலைக்கு ஆகாது. நீங்க எப்பயுமே ஒண்ணு படிக்கிறீங்க, முக்கியமா இந்த ரியாக்ஷன்ஸ் மட்டும், ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் அண்ட் இன்ஆர்கானிக்ல இருக்கிற குட்டி ரியாக்ஷன்ஸ் எல்லாமே எழுதி பார்க்கணும். வெரி குட் செலினோஃபைல், கரெக்டா வந்து சொன்னீங்க. மக்கப் பண்ண கூடாது, புரிஞ்சு படிக்கணும். இப்போ உங்களுக்கு ரோஸ்டிங்ல என்ன கேஸ் வெளியில போகும்னு கேட்டா தெரியும் இல்லையா? சல்பர் டை ஆக்சைடு வெளியில போகும். கார்பனேட் ஒரு கால்சினேஷன் பண்ணா என்ன கேஸ் வெளியில போகும்னு கேட்டா தெரியுமா?
கார்பனேட் ஒரு கால்சினேஷன் பண்ணா என்ன கேஸ் வெளியில போகும்? டக்குன்னு சொல்லுங்க. கார்பன் டை ஆக்சைடு வெளியில போகும். சோ புரிஞ்சு படிச்சீங்க அப்படின்னா யூ நோ ஹவ் a reaction will happen. ஓகேவா? ஒரு ரியாக்ஷன் எப்படி நடக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சு படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சோ இதுல ரூல் நம்பர் 1 வந்து என்னது? மக்கப் பண்ண கூடாது. ஓகே, மக்கப் பண்ண கூடாது, கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். சோ ஃபர்ஸ்ட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். பாயிண்ட் நம்பர் 2 என்னது? படிச்சத உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா எழுதி பார்க்கணும். இப்போ கிளாஸ்ல பார்த்துட்டு இருக்கிற எத்தனை பேரு என் கூடவே சேர்ந்து எழுதி பார்த்துட்டு இருக்கீங்க? How many of you are writing with me? என் கூட சேர்ந்து எத்தனை பேர் எழுதி பார்த்துட்டு இருக்கீங்க? டக்குனு ஒரு ஹார்ட் போடுங்க பார்க்கலாம். கமெண்ட்ல ஒரு ஹார்ட் போடுங்க. எத்தனை பேர் என் கூட சேர்ந்து எழுதி பார்த்துட்டு இருக்கீங்க? எஸ். சோ எழுதி பார்க்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாயிண்ட் நம்பர் 3 என்ன தெரியுமா? ரிவிஷன். சோ இப்ப கிளாஸ் முடிக்கிறீங்க இல்லையா? முடிச்ச உடனே ஜஸ்ட் ஒரு 10 மினிட் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. 10 மினிட் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இன்னைக்கு நைட்டே ரிவைஸ் பண்ண போறீங்க. நாளைக்கு மார்னிங் ஒரு 6 o'clock எழுந்த உடனே ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணி நீ எழுதி வச்சிருக்கீங்க இல்லையா நோட்ஸ், அதை ரிவைஸ் பண்ண போறீங்க. நாட் சீயிங் த பிடிஎஃப் பார்த்துல நீங்க எழுதி வச்சிருக்கிறத ரிவைஸ் பண்ணீங்க அப்படின்னா சத்தியமா மறக்காது. முதல்ல ஒரு வாட்டி படிச்சாலே ஞாபகம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் வச்சுக்கவே வேண்டாம். 2-3 வாட்டி திருப்பி ரிவைஸ் பண்றப்ப மட்டும் தான் வந்து ஞாபகம் இருக்கும். So do these 3 things. First is you will not see and go. பார்த்துட்டு போக மாட்டீங்க, புரிஞ்சு படிப்பீங்க. மக்கப் பண்ணாம புரிஞ்சுப்பீங்க and then எழுதிப்பீங்க. You will make notes, எழுதி பார்ப்பீங்க. And then third is revision. So இன்னைக்கு படிக்கிறத கிளாஸ் முடிச்சுட்டு ஒரு வாட்டி and then கிளாஸ் முடிச்சுட்டு நாளைக்கு காலையில ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ண போறீங்க. ஓகேவா? சோ இப்போ இந்த பிரச்சனை ஓவர். கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. இது எல்லாமே கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? எஸ். சோ நெக்ஸ்ட் இஸ் மேம் குயிக்கா நான் எல்லா ரியாக்ஷன்ஸும் கத்துக்கணும், குயிக்கா இப்படி ரிவைஸ் பண்றது. அதுக்காக தான் ஆக்ஷன் ரியாக்ஷன் சீரிஸ். நம்மளுடைய 100 லேர்னிங் சேனல்ல போனீங்க அப்படின்னா யூ வில் கெட் தி பிளேலிஸ்ட். அந்த பிளேலிஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய 12th கெமிஸ்ட்ரி இம்பார்ட்டன்ட் ஆக்ஷன் ரியாக்ஷன் சொல்லிட்டு ஒரு சீரிஸ் இருக்கு. 1 மினிட்ல ஒரு ரியாக்ஷன். சோ லாஸ்ட் 15 டேஸ்ல இருக்கும். இப்போ நீங்க வேஸ்ட் பண்ற ஒரு நிமிஷமுமே வந்து ஒரு மார்க் நீங்க லூஸ் பண்ற மாதிரி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 மினிட் லூஸ் பண்ணீங்கன்னா ஒரு மார்க் லூஸ் பண்ற மாதிரி. அந்த ஒரு 1 மினிட் நான் எக்ஸ்ட்ரா தூங்கிக்கிறேன், இல்ல நான் கொஞ்சம் ஒரு 1 மினிட் தான் நான் கொஞ்சம் இன்ஸ்டா பார்த்துட்டு வரேன் அப்படிலாம் கதை சொல்லாம அந்த ஒரு 1 மினிட் வச்சு கூட நீங்க ஒரு இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன், ஒரு இம்பார்ட்டன்ட் நேமிங் ரியாக்ஷனை நீங்க படிக்கலாம். சோ நிறைய பேர் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கேட்டுட்டே இருக்கீங்க இல்லையா? இன்னைக்கு கிளாஸ் முடிச்சோடனே இம்மீடியட்டா நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ஆக்ஷன் ரியாக்ஷன் சீரிஸ்ல இருக்கிற ஒரு ரியாக்ஷனையும் புரிஞ்சுக்க போறீங்க. அந்த ஷார்ட்ஸை பார்த்து நீங்க நோட்ஸ் மேக் பண்ண போறீங்க. நோட்ஸ் மேக் பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க. சரியா? மேம் பிளேலிஸ்ட்ல எப்படி போய் பாக்குறதுன்னு தெரியலனா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு சென்ட் பண்றோம். கிளியரா? சோ குயிக்லி நெக்ஸ்ட் போலாமா? சூப்பர். சோ நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ரியாக்ஷனுக்கு வந்துட்டோம், which is the structure of diborane. சோ structure of diborane வந்து ஒரு பெரிய ஒரு 5 மார்க் क्वेश्चन இல்லையா? எஸ், ஏபிசிடி டைப் ஆஃப் क्वेश्चंसும் அடுத்த சீரிஸ்ல வந்துட்டே இருக்கு. இன்னைக்குமே கிளாஸ்ல நம்ம ஏபிசிடி டைப் ஆஃப் क्वेश्चंस பார்க்க போறோம். சோ ஃபுல் செஷன் அட்டெண்ட் பண்றவங்களுக்கு தான் ஏபிசிடி டைப் ஆஃப் क्वेश्चंस கிடைக்கும். ஆல்கஹால் கண்டென்சேஷன், கேனிசரோ, இது எல்லாமே வந்து கிடைக்கும். ஓகேவா? எஸ். சோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரேன் எத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு? சோ நான் உங்களுக்கு ஒரு குயிக்கா ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள எப்படி இந்த 8 பாயிண்ட்ஸ்லயும் ஈஸியா எழுதுறது, இந்த क्वेश्चन கேட்டாங்கன்னா ஃபுல் மார்க் வாங்குறது அப்படிங்கறத பார்க்கலாமா? ரெடினா டக்குனு எஸ் மேம் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. we are going to start. ஓகே, ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரேன் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான क्वेश्चन. இது வரைக்கும் படிக்கலாம் கூட இப்ப கரெக்டா பார்ப்போம். செம்ம ஈஸியா பார்ப்போம். செம்ம ஈஸி பா. டைபோரேனுடைய ஃபார்முலா என்னது? B2H6 இல்லையா? ஃபர்ஸ்ட் இதை எழுதிரு. என் கூட சேர்ந்து இப்ப எழுதிட்டே வர போறீங்க. சரியா? டைபோரேன் B2H6, 2 போரான், 6 ஹைட்ரஜன். சரியா? இந்த போரான் கூட ஹைட்ரஜன் டெர்மினல் எண்ட்ல இருக்கிற ஹைட்ரஜனை டெர்மினல் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா டெர்மினல் அப்படின்னாலே எண்ட், லாஸ்ட் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? சோ இப்படி ஒரு டெர்மினல் ஹைட்ரஜன், இங்க ஒரு டெர்மினல் ஹைட்ரஜன், இந்த பக்கம் ஒரு டெர்மினல் ஹைட்ரஜன், இந்த பக்கம் ஒரு டெர்மினல் ஹைட்ரஜன். அப்போ 6 ஹைட்ரஜன்ல 4 ஹைட்ரஜன் வந்து எப்படி இருக்கு? டெர்மினல் ஹைட்ரஜனா இருக்கு. இப்போ மீதி 2 ஹைட்ரஜனை எப்படி எழுதுறது எனக்கு குழப்பம். அதனால நான் என்ன ஃபார்ம் பண்றேன் அப்படின்னா பிரிட்ஜ் ஃபார்ம் பண்றேன். ஓகே, பட்டர்ஃப்ளை மாதிரி ஃபர்ஸ்ட் எழுதிருங்க. அதுக்கப்புறம் மீதி 2 ஹைட்ரஜனை பிரிட்ஜ் மாதிரி போட்டு இந்த 2 போரானையும் கனெக்ட் பண்ணி எழுதிடுறேன். இந்த ஸ்ட்ரக்சரை எழுதினாலே எனக்கு 1 மார்க் கன்ஃபார்ம். ஓகே, சோ இப்போ இந்த ஸ்ட்ரக்சரை வச்சுதான் நம்ம அந்த 8 பாயிண்டையும் வந்து குயிக்கா என்ன பண்ண போறோம்? எழுத போறோம். சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன தெரியுமா? நம்ம டைபோரேன் ஸ்ட்ரக்சர்ல எத்தனை BH2 இருக்கு? டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை BH2 இருக்கு? மேம் என்ன மேம் சொல்றீங்க? இந்த BH2 நான் புரிய மாட்டேங்குதே. BH2 அதாவது போரான் 2 ஹைட்ரஜன். ஓகே, இதுதான் BH2. இதுதான் ஒரு BH2. சோ
இங்க ஒரு BH2 bond இருக்கு, இந்த பக்கம் ஒரு BH2 bond இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம அதான் எழுதினோம் இல்லையா? சோ இந்த ரெண்டு BH2 bond இருக்கு இல்லையா இங்க நமக்கு? So we have 2 BH2 bond. இந்த 2 BH2 units நம்ம எப்படி லிங்க் பண்றோம்? How are we linking? Linked by what hydrogen? Bridged hydrogen. அதான் first point. Linked by bridged hydrogen. So first நம்ம எப்படி இந்த ஸ்ட்ரக்சரை வரைஞ்சோமோ அதே மாதிரி எழுதிட்டோமா? So the 2 BH2 units are linked by bridged hydrogen. செம ஈஸி. இப்ப அடுத்தது நீங்க எனக்கு ஒரு விஷயம் வந்து பார்த்து சொல்ல போறீங்க. எத்தனை போரான் ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கு? So second point நம்ம என்ன தெரியுமா எழுத போறோம்? எத்தனை BH bonds இருக்கு? So இந்த டைபோரின் இருக்கு இல்லையா? அதுல இருந்து நமக்கு நிறைய கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் கேட்கலாம். இதோடைய ஸ்ட்ரக்சர்ல இருந்து நமக்கு வந்து என்ன பண்ணலாம்? கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் நமக்கு கேட்கலாம். சோ டக்குன்னு சொல்லுங்க எத்தனை BH bonds இருக்கு? குயிக்கா BH bond யார் ஃபர்ஸ்ட் எழுதுறாங்கன்னு பார்க்கலாம். BH 1 2 3 4 5 6 7 8. அதாவது போரானுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இருக்கிற பாண்ட் இதான் BH bond சொல்லுவோம். எவ்வளவு BH bond இருக்கு? 8 bond இருக்கு. ஓகேவா? சோ 8 BH bonds நமக்கு டோட்டலா இருக்கு. ரெண்டு பாயிண்ட் கிளியரா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? ரெண்டு BH2 units, 2 BH2 units are linked by bridged hydrogen. And then second point என்னது? நமக்கு 8 BH bond இருக்கு. இது செகண்ட் பாயிண்ட். சூப்பர். இப்போ இந்த டைபோரின் இருக்கு இல்லையா? B2H6 இதோடைய வேலன்சி என்ன மேம்? வேலன்சினா என்ன மேம்? அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட்டால்ல எவ்வளவு எலக்ட்ரான் இருக்கு அப்படிங்கறதா நம்ம வேலன்சின்னு சொல்லுவோம். Yes, so what do you mean by valency? டக்குனு valency அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க. B2 ரெண்டு போரான் இருக்கு. ஒரு போரானுடைய வேலன்சி என்ன? ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெரிலியம், போர். ஓகே 5 இல்லையா? சோ 3 தான் வேலன்சி. அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால் எவ்வளவு இருக்கும்? 3. ஏன்னா அட்டாமிக் நம்பர் 5 2,3 அப்படிதான் வந்து எலக்ட்ரான் வந்து ஃபில் ஆகும். சோ 3 ரெண்டு போரான் இருக்கு. அப்போ 3 into 2 எவ்வளவு வரும் நமக்கு? 6 அப்படின்னு வரும். சோ வேலன்சி ஆஃப் போரான் வந்து இங்க என்னது? 6 இருக்கு. ஹைட்ரஜனுடைய வேலன்சி வந்து என்னது? 1. சோ ஒரு ஹைட்ரஜன் இங்க 6 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்கு. அப்போ இதுவும் வந்து 6. சோ டோட்டல் வேலன்சி என்னது? 12. சோ எவ்வளவு வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கு? வேலன்ஸ் எலக்ட்ரான் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் தான் பாண்டிங் ஃபார்ம் பண்ணும் இல்லையா? அதனால தான். சோ எவ்வளவு வேலன்சி? வாட் how many வேலன்ஸ் எலக்ட்ரான் இங்க இருக்கும் நமக்கு? வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும் நமக்கு 12 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். தேர்ட் பாயிண்ட் எழுதிட்டோம். ஃபோர்த் பாயிண்ட் நம்ம வந்து எழுத போறோம். என்ன தெரியுமா? இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். நிறைய பேருக்கு புரியாம கொஞ்சம் கஷ்டப்படுறது வந்து இதுதான். சரியா? இப்போ சொல்லுங்க, இந்த BH பாண்ட் இருக்கு இல்லையா? அதாவது இந்த போரானுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இருக்கிற பாண்ட். சோ அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்க. ஒரு பாண்ட் எப்படி ஃபார்ம் ஆகுது? சிம்பிளான ஒரு क्वेश्चन. கெமிஸ்ட்ரியில ஒரு சிம்பிளான ஒரு क्वेश्चन தான். ஒரு பாண்ட் எப்படி ஃபார்ம் ஆகுது? ஒரு பாண்ட், how a bond is forming? A bond is formed between, எப்படி தெரியுமா? நான் உனக்கு ஒரு சாக்லேட் தரேன், நீ எனக்கு ஒரு சாக்லேட் தர, so we are becoming friends அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் ஃபார்ம் ஆகுது இல்லையா? அதே மாதிரிதான் நம்மளுடைய கெமிக்கல் பாண்டும் ஃபார்ம் ஆகுது. அங்க எப்படி சாக்லேட்டோ அது மாதிரி இங்க வந்து என்னது? எலக்ட்ரான். சோ போரான் ஒரு எலக்ட்ரான் தரும், ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரான் தரும். இவங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு எலக்ட்ரான் கொடுத்துதான் ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்றாங்க. சோ one bond is formed by 2 electrons. Yes, correct. One bond is formed by 2 electrons. சூப்பர்ப்பா. சோ இப்போ இந்த போரான் ஹைட்ரஜன் பாண்ட் நான் எடுத்துக்கிறேன். இங்க நான் வரையறேன். இது ஒரு போரான் ஹைட்ரஜன் 2 3 4. சோ இந்த BH பாண்ட், அதாவது 4 டெர்மினல் ஹைட்ரஜன்ஸ் இருக்கு இல்லையா? இவங்க எல்லாம் எப்படி ஃபார்ம் ஆனாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். சோ இந்த 4 BH பாண்ட், அதாவது டெர்மினல் பாண்ட் எப்படி இருக்குன்னா 2 சென்டர் 2 எலக்ட்ரான் அப்படின்னு நம்ம சொல்றோம். 2 சென்டர் 2 எலக்ட்ரான் என்ன மேம்? இதோ பாருங்க, செம ஈஸி. 2 ஆட்டம், அதுதான் 2 சென்டர். 2 சென்டர் போரானுக்கும் ஹைட்ரஜனுக்கும் நடுவுல 2 எலக்ட்ரான் இருக்கு. அதுதான் 2C 2E பாண்ட். இப்போ எல்லாருக்கும் 2C 2E என்னன்னு புரிஞ்சுதா? 2 சென்டர் 2 எலக்ட்ரான் அப்படின்னா 2 ஆட்டம்க்கு நடுவுல 2 எலக்ட்ரானால ஃபார்ம் ஆன ஒரு பாண்ட் தான் 2 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்ட். ஓகே, இப்போ இதுல எத்தனை பாண்ட் இருக்கு? நம்ம டைபோரின்ல எத்தனை பாண்ட் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம் குயிக்கா. டைபோரின் எப்படி குழப்பி கேட்டாலும் after 5 minutes you will be able to answer. நம்ம டைபோரின்ல நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ் மட்டும் எவ்வளவு இருக்குன்னு கவுண்ட் பண்ணி சொல்லுங்க குயிக்கா. குயிக்கா, ஃபாஸ்டா. how many bonds are there? எவ்வளவு பாண்ட்ஸ் இருக்கு? ஃபாஸ்டா ஃபாஸ்டா. no, yeah,
1 2 3 4 5 6 7 8 8 பாண்ட் இருக்கு. 8 பாண்டுக்கு எவ்வளவு எலக்ட்ரான் வேணும்? ஒரு பாண்டுக்கு 2 எலக்ட்ரான் இல்லையா? ஒரு பாண்டுக்கு 2 எலக்ட்ரான். அப்போ 8 பாண்டுக்கு எவ்வளவு எலக்ட்ரான் வேணும்? To form an 8 bond, how many electrons we need? How many electrons we need? 16 electrons எனக்கு வேணும். ஆனா நம்ம கையில எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கு? But how many electrons do we have in our hand? Just 12 electrons தான் இருக்கு. 12 electrons வச்சு எப்படிலாம் இந்த 8 bond மேக் பண்ணாங்க? அங்கதான் we have to be very very curious. Okay? அங்கதான் நம்ம சம கியூரியாசிட்டியா வந்து இருக்கிறோம். சோ இந்த டெர்மினல் பாண்ட்ஸ் எல்லாமே, அதாவது இந்த 1 2 3 4 இந்த BH bonds எல்லாமே 2C2E bond, அதாவது 2 center 2 electron bond. ரெண்டு ஆட்டம்க்கு நடுவுல 2 எலக்ட்ரானால ஃபார்ம் ஆன ஒரு பாண்ட் தான் 2C2E bond. இப்போ அடுத்தது நம்மளுடைய ரெண்டு bridged bond, அதாவது இந்த BHB bond. இது என்ன பாண்ட்? BHB, போரான் ஹைட்ரஜன் போரான். இது வந்து ஒரு bridged bond இல்லையா? அதே மாதிரி கீழே அதே மாதிரி ஒரு பாண்ட் இருக்கா? போரான் ஹைட்ரஜன் போரான். அந்த மாதிரி கீழே ஒரு பாண்ட் இருக்கு. இதுதான் நம்ம BHB பாண்ட்னு சொன்னாமா, bridged ஹைட்ரஜன். இந்த மாதிரி எவ்வளவு பாண்ட் இருக்கு? ரெண்டு bridged bonds இந்த மாதிரி இருக்கு. அதை நம்ம எப்படி தெரியுமா சொல்லுவோம்? இப்படி எழுதுறேன் கிளியரா, BHB. ஓகே, சோ ரெண்டு எலக்ட்ரான், இங்க ஒரு எலக்ட்ரான் இங்க ஒரு எலக்ட்ரான் தான். ரெண்டு எலக்ட்ரானால, அதாவது ரெண்டு எலக்ட்ரான் between 3 atoms. 3 atoms இருக்கா இங்க? We have 3 atoms here, right? 1 2 3. So 3 center 2 electron bond அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, so 3C2E bond அப்படின்னு சொல்லுவோம். So 3 center 2 electron bondனா என்னது? 3 ஆட்டம்க்கு நடுவுல 2 எலக்ட்ரான் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சோ இப்போ இங்க பாருங்க, 2 center 2 electron bond, 4 பாண்ட் இருக்கு. அப்போ இங்கவே 8 எலக்ட்ரான்ஸ் உங்களுக்கு fill ஆயிடும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு BHB bond, எப்படி? with only 2 electrons. அப்ப 2 into 2 4 electrons தான். அப்போ இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு? ஜஸ்ட் ஒரு 12 எலக்ட்ரான்ஸ் வச்சு எப்படி நம்ம 8 பாண்ட் ஃபார்ம் பண்ணோம் அப்படிங்கறது புரிஞ்சுதா? கிளியரா? அகைன் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து 4 பாயிண்ட்ஸ் 5 பாயிண்ட் நான் வந்து ரிவைஸ் பண்றேன். அதுக்கப்புறம் லாஸ்ட் பாயிண்ட்ஸ்க்கு நம்ம போவோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? இந்த ரெண்டு BH2 யூனிட்ஸுமே, அதாவது வெளியில இருக்கிற BH2 யூனிட்ஸ் அப்படின்னா வந்து என்னது? BH2 இல்லையா? இங்க ஒரு BH2 யூனிட்ஸ், இங்க ஒரு BH2 யூனிட். சோ ரெண்டு BH2 யூனிட்டை நான் எப்படி கனெக்ட் பண்றேன்? linked by bridged hydrogen. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், linked by bridged hydrogen. அப்புறம் எத்தனை BH bond இருக்குன்னு எழுதுவோம்? 8 BH bond இருக்கு, போரானுக்கும் ஹைட்ரஜனுக்கும் நடுவுல இருக்கிற பாண்ட். அப்புறம் நம்ம B2H6 ஓட வேலன்சி எவ்வளவுன்னு எழுதுறோம்? வேலன்சி வந்து 12 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கு. ஆனா நமக்கு 16 எலக்ட்ரான்ஸ் தேவைப்படுது. அதாவது 8 பாண்ட் ஃபார்ம் பண்ணணும். 8 பாண்ட் ஃபார்ம் பண்ண 16 எலக்ட்ரான் வேணும். ஆனா கையில 12 வேலன்ஸ் எலக்ட்ரான் தான் இருக்கு. அதனாலதான் இதுல நம்ம இந்த BH bond இருக்கு இல்லையா? BH bond, it is called as 2 center 2 electron bond. ஏன்னா போரானுக்கும் ஹைட்ரஜனுக்கும் நடுவுல 2 எலக்ட்ரான் தான் இருக்கு. போரானுக்கும் ஹைட்ரஜனுக்கும் நடுவுல 2 எலக்ட்ரான் இருக்கு. அப்ப 2 center 2 atoms நடுவுல 2 electrons. So 2 center 2 electron bond. இங்க பாத்தீங்கன்னா 3 center 2 electron bond. 3 atoms இருக்கு, 2 போரான் ஒரு ஹைட்ரஜன். 3 atoms நடுவுல 2 எலக்ட்ரானால ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா we call it as 3 center 2 electron bond. கிளியரா? சோ ரெண்டு 3 center 2 electron bond இருக்கும். புரிஞ்சுதா? இந்த 5 பாயிண்ட் ஈஸியா இப்ப எல்லாரும் எழுதிடலாமா? கிளியரா? ஓகே, சோ குயிக்லி 100 பேர் லைவ் செஷன்ல இருக்கீங்க, பட் யாருமே லைக் பண்ணலையா? இமிடியேட்லி ஸ்மாஷ் தி லைக் பட்டன். ஓகேவா? இப்போ நம்ம அடுத்த சில இம்பார்ட்டன்ட்டான பாயிண்ட்ஸ் தான் வந்து எழுத போறோம். என்ன தெரியுமா? எப்படி இந்த ஹைபிரிடைசேஷன் அண்ட் டைபோரிங் வந்து ஹேப்பனிங். ஹைபிரிட் அப்படின்னா நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து சொல்றோம் இல்லையா? நிறைய வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஹைபிரிட் வந்துருச்சு, which is mixing இல்லையா? சோ மிக்சிங் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் தான் நம்ம ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸ் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். சரியா? சோ இப்போ இங்க போரானுடைய electronic configuration நான் வந்து எழுத போறேன். போரான் வந்து என்னது? அட்டாமிக் நம்பர் 5. சோ 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா? சோ 1s2 2s2 2p1. ஓகே, சோ 1s2 2s2 2p1 இப்படிதான் அதுல இருக்கிற எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்கும். நான் இந்த 2s2 2p1 மட்டும் நான் வந்து வரைய போறேன். சரியா? சோ 2s ஆர்பிட்டால்ல பாத்தீங்கன்னா 2 எலக்ட்ரான் இருக்கு. 2p1 இல்லையா? p ஆர்பிட்டால்ல 3 ஸ்பேஸ் இருக்கும். சோ இந்த 2p ஆர்பிட்டால்ல ஒரு எலக்ட்ரான் இருக்கு. இப்போ என்ன தெரியுமா நடக்குது? இந்த s ஆர்பிட்டால்ல இருந்து ஒரு எலக்ட்ரானை p ஆர்பிட்டாலுக்கு ஷேர் பண்ணுது, which is mixing of atomic orbitals. இப்போ அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகும்? இங்க ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும், பட் இங்க என்ன இருக்கும்? நமக்கு 2 எலக்ட்ரான் இருக்கும். புரிஞ்சுதா? சோ இது s ஆர்பிட்டால், இது p ஆர்பிட்டால் இல்லையா? சோ என்ன பண்றோம்? இந்த 2 ஆர்பிட்டால்ஸையும் மிக்ஸ் பண்றோம். That is called as hybrid orbitals. சோ இப்போ
இந்த ஆர்பிட்டால்ஸ் எல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். சோ 3 + 1 4 பாக்ஸஸ் நம்ம போட்டோம். 4 அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் இங்க நமக்கு இருக்கு. சோ இதுதான் நம்ம இது s ஆர்பிட்டால், இது p3 ஆர்பிட்டால் இல்லையா, அதனால தான் இது நம்ம sp3 ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா மொத்தம் 3 எலக்ட்ரான் 3 எலக்ட்ரான் கரெக்ட். சோ இப்போ போரானோட ஹைபிரிடைசேஷன் வந்து என்னன்னு சொல்லுவோம், sp3 அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த sp3 எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு தெரியுதா, s ஆர்பிட்டாலும் p ஆர்பிட்டாலும் கம்பைன் ஆகி இருக்கு, ஹாஃப் ஃபில்டா இருக்கு. புரிஞ்சுதா? சோ இப்போ டைபோரைனுடைய ஸ்ட்ரக்சர் நம்ம வந்து எழுத போறோம். எப்பயும் போல தான், செம ஈஸி. சோ 4 டெர்மினல் ஹைட்ரஜன்ஸ் நமக்கு இங்க வந்து இருக்கு. 4 டெர்மினல் ஹைட்ரஜன்ஸ் இருக்கு. இந்த 2 BH2 bonds are linked by 2 bridged hydrogens. 2 bridged hydrogens ஆல கனெக்ட் ஆகி இருக்கு. புரிஞ்சுதா? இப்போ இங்க இருக்கிற ஹைட்ரஜன்ஸ் எல்லா ஹைட்ரஜன்ஸ் உடைய what is it? Yeah, ஹைட்ரஜனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னது, என்ன அட்டாமிக் ஆர்பிட்டால் வேலன்சில இருக்கு அப்படின்னா 1s ஆர்பிட்டால். ஓகே, 1s ஆர்பிட்டால் தான் இந்த பாண்டிங்ல ஓவர்லாப்பிங்ல வந்து டேக் பிளேஸ் ஆகும். கிளியரா? சோ இப்போ இங்க இருக்கிற போரானுடைய ஹைபிரிட் ஆர்பிட்டால் பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படிதான் இருக்கும். போரானுடைய ஹைபிரிட் ஆர்பிட்டால் பார்க்க எப்படி இருக்கும், 1 2 3 இந்த மாதிரி தான் இருக்கும், which is sp3 ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டால். ஓகேவா? இதுவே ஹைட்ரஜனோட ஆர்பிட்டால் எப்படி இருக்கும், 1s ஆர்பிட்டால். s ஆர்பிட்டால்ல ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு. ஓகே, சோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா I am just going to show you how the overlapping has happened. அந்த ஓவர்லாப்பிங் எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சாலே இந்த ஓவர்லாப்பிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதை நீங்க வந்து செம்ம ஈஸியா வந்து எழுதிடலாம். ஓகே, சோ ஓவர்லாப்பிங் எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சாலே செம்ம ஈஸியா வந்து எழுதிடலாம். சோ गाइस வெயிட், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில இருக்கிற இம்பார்ட்டன்ட் கன்வர்ஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து படிக்க போறோம். So don't leave the session and then கண்டிப்பா full session அட்டெண்ட் பண்றவங்களுக்கு தான் நடுவுல கிடைக்கும். Next we are going to the very important chapter, surface chemistry. important question பார்க்கணும் இல்லையா? Yes, so listen to the session. So ரெண்டு போரான்ல இருக்கிற ஆர்பிட்டால் வந்து என்னது, sp3 ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டால். சோ sp3 ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டால் ஆஃப் போரான் நான் வந்து எழுதிட்டேன். ரெண்டு போரான் இருக்கு இல்லையா, கிளியர், சூப்பர். இப்போ இந்த போரான் வந்து யார் கூட ஓவர்லாப் ஆக போறாங்க, ஹைட்ரஜன்ஸ் கூட. இப்போ இந்த 4 டெர்மினல் ஹைட்ரஜனுடைய வேலன்சி வந்து என்னது இருக்கு இங்க நமக்கு 1s ஆர்பிட்டால் இல்லையா. சோ ஹைட்ரஜன் எல்லாமே வந்து நமக்கு 1s ஆர்பிட்டால் கூட தான் ஓவர்லாப் ஆக போகுது. அண்ட் தென் நடுவுல நமக்கு வந்து என்ன இருக்கு, பிரிட்ஜ்டு ஹைட்ரஜன்ஸ் இருக்கு. இப்போதான் உங்களுக்கு கரெக்டா இந்த ஓவர்லாப்பிங் எப்படி நடக்குதுங்கிறது தெரிய போகுது. ஓகே, சோ நான் குயிக்கா சொல்றேன், அழகா பாத்துக்கோங்க. சோ ஒரு filled sp3 hybridized orbital of boron is overlapping with 1s orbital. புரிஞ்சுதா? இது ஒரு ஓவர்லாப்பிங். இங்க எப்படி ஓவர்லாப் ஆகுதோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஓவர்லாப் ஆகுது. சோ இந்த 4 டெர்மினல் ஹைட்ரஜன்ஸ்மே half filled, போரான்ல இருக்கிற half filled ஆர்பிட்டாலும் ஹைட்ரஜனும் ஓவர்லாப் ஆகுறாங்க. ரெண்டு எலக்ட்ரான் கரெக்டா இருக்கா? ஆனா இப்போதான் கன்ஃபியூஷன். இங்க இருக்கு இல்லையா, இந்த பிரிட்ஜ்டு ஹைட்ரஜன்ஸ்ல எப்படி பாண்ட் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா, இந்த பிரிட்ஜ்டு ஹைட்ரஜன் ஒரு போரான் கூட half filled ஆர்பிட்டாலும் இன்னொரு போரான்ல இருக்கிற எம்டி ஆர்பிட்டால், இது என்ன ஆர்பிட்டால், எம்டி ஆர்பிட்டால் இல்லையா, எம்டி ஆர்பிட்டால் கூட ஓவர்லாப் ஆகும். இப்போ கீழே இருக்கிற போரான் வரும், ஹைட்ரஜன் வரும், அங்கேயும் அதே கதை தான். ஒரு சைட்ல பாத்தீங்கன்னா ஃபில்டு, ஒரு சைட்ல பாத்தீங்கன்னா எம்டி. சரியா? ஒரு சைட்ல half filled, இன்னொரு போரான் கூட எம்டி. இப்போ புரிஞ்சுதா? now you can write it right. So physical chemistry நம்ம வந்து போறோம். physical chemistry, organic chemistry இது எல்லாமே நம்ம வந்து படிக்க தான் போறோம். ஓகேவா? சோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரேன்ல இந்த ஓவர்லாப்பிங் எப்படி நடக்குது அப்படிங்கிறதுக்கு தான் இம்பார்ட்டண்டா நம்ம வந்து இப்போ வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, சோ போரான் அது வந்து என்ன ஹைபிரிடைசேஷன்ல வந்து இருக்கு, போரான் வந்து sp3 ஹைபிரிடைசேஷன்ல இருக்கு. அண்ட் தென் ஹைட்ரஜன் எல்லாமே வந்து 1s ஆர்பிட்டால். சோ எத்தனை பேருக்கு இது புரிஞ்சது? how many of you understood this? இந்த ஓவர்லாப்பிங் எப்படி நடக்குதுன்னு எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? புரிஞ்சுதா? எஸ். சோ நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? சோ டைபோரின் கேட்டாங்கன்னா இது மட்டும் நீங்க எழுதினாலே போதும். ஓவர்லாப்பிங் எழுதணும், அதுக்கு முன்னாடி you will be writing this. okay, so 2 BH2 units இருக்கும், 8 BH bonds இருக்கும், 12 valence electron இருக்கும், 4 2 center 2 electron bonds இருக்கும், and then 2 BHB bonds இருக்கும், which is 3 center 2 electron bond இருக்கும். இது மட்டும் எழுதினா full mark வருமா? தாராளமா வரும். full mark மட்டும் இல்ல, இந்த டைபோரைன் questions, actually டைபோரைன் questionா important அப்படிங்கறத விட டைபோரைன்ல இருந்து நமக்கு கிரியேட்டிவ் 1 marks கேட்பாங்க. so how many of you are ரொம்ப வந்து கிரியேட்டிவ் 1 marks பத்தி பயப்படுறீங்களோ, உங்களுக்கு இந்த question is going to be super duper important. clear? so structure of டைபோரைன் எழுதிடலாமா? சூப்பர். so இப்போ
மேம் சாப்டர் வைஸ் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டினா வேணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா? ஆல்ரெடி ரேபிட் ரிவிஷன்ல சாப்டர் 6 சாலிட் ஸ்டேட்ல இருக்கிற ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அண்ட் தென் சாப்டர் 13 which is ஆர்கானோ நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ் அந்த அந்த ஒரு பர்టిక్యులர் சாப்டர் வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி சாப்டருக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சோ கம்பல்சரி क्वेश्चंसக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆர்கானோ நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ் அண்ட் தென் சாப்டர் 11 இது மூணுத்துல இருக்கிற ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चंसலாம் ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி நாங்க உங்களுக்கு வீடியோஸா கொடுத்துட்டோம். இன்னும் அதெல்லாம் யாராவது போய் பார்க்கல அப்படின்னா வீடியோ செக்ஷன்ல போயிட்டு கண்டிப்பா போயிட்டு பாருங்க. ஓகே, சோ சாப்டர் 6 13 11ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் क्वेश्चंसலாம் ஆல்ரெடி கொடுத்தாச்சு. சாப்டர் 12 கொடுக்கலையா? அதெல்லாம் தான் இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். ஓகேவா? clear. So next we are going to the Fischer-Tropsch synthesis. ஓகேவா? So Fischer-Tropsch synthesis ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு क्वेश्चन தான். So Fischer-Tropsch synthesis பார்க்கலாமா? ரெடியா? கிளியரா? Quickly, can we see? பார்க்கலாமா? எஸ், ஓகே. சோ Fischer-Tropsch synthesis வந்து செம ஈஸி. என்ன பண்றோம் அப்படின்னா கார்பன் மோனாக்சைடும் ஹைட்ரஜனும் நம்ம வந்து ரியாக்ட் பண்றப்போ நமக்கு சாச்சுரேட்டட் அண்ட் அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன்ஸ் கிடைக்குது. அவ்வளவுதான், செம ஈஸி. என்னது? கார்பன் மோனாக்சைடு அண்ட் தென் ஹைட்ரஜன். கார்பன் மோனாக்சைடையும் ஹைட்ரஜனும் நம்ம வந்து என்ன பண்றோம்? ஹீட் பண்றோம். சோ ஹீட் பண்றப்போ நமக்கு ஆல்கேன்ஸ் இல்ல ஆல்கீன்ஸ், அதாவது ஹைட்ரோகார்பன்ஸ் நமக்கு ப்ராடக்ட்டா கிடைக்கும். ஹைட்ரோகார்பன் என்ன அர்த்தம்? ஹைட்ரஜனும் இருக்கும், அதுல கார்பனும் இருக்கும், அதுதான் ஹைட்ரோகார்பன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சோ இதுல எனக்கு சாச்சுரேட்டட்னா என்னது, அன்சாச்சுரேட்டட் அப்படின்னா வந்து என்னது? சாச்சுரேட்டட் அப்படின்னா ஆல்கேன்ஸ்லாம் தான் நம்ம வந்து சாச்சுரேட்டட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஆல்கீன், ஆல்கைன் which is இந்த டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட்லாம் இருக்கு அப்படின்னா அது நம்ம அன்சாச்சுரேட்டட் அப்படின்னு சொல்லுவோம். சிங்கிள் பாண்ட் இருக்கிறது சாச்சுரேட்டட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். கிளியரா? ஓகே. சோ இப்போ இந்த Fischer-Tropsch சிந்தசிஸ்ல வந்து இதுதான் பார்த்தீங்க, கார்பன் மோனாக்சைடு ஹைட்ரஜன் கூட ரியாக்ட் பண்ணுது, ஹைட்ரோகார்பன் ப்ராடக்ட்டா கிடைக்குது. ஓகே, இதுல எப்படி மேம் நீங்க சாச்சுரேட்டட் அண்ட் அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன்ஸ் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படிங்கறத நம்ம இப்போ பார்க்க போறோம். சோ கார்பன் மோனாக்சைடு இருக்கு இல்லையா, அதை நம்ம ஹைட்ரஜன் கூட ட்ரீட் பண்றோம். ஓகே, சோ இப்போ n டைம்ஸ் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கலாம். n டைம்ஸ்னா 1 2 3 4 இந்த மாதிரி நம்பர்ஸ் n டைம்ஸ் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு நான் எடுத்துக்கிறேன். ஆனா ஹைட்ரஜன் எவ்வளவு டைம்ஸ் தெரியுமா எடுத்துக்கிறேன்? 2 into n plus 1 times. 2 into n plus 1 times. Say for example, நான் ஒரே ஒரு மோல் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு தான் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னா 2 into 1 plus 1 என்னது? 2. அப்போ 4 ஹைட்ரஜன் நான் எடுத்துக்கணும். 1 carbon monoxide 4 hydrogen. Okay, so இந்த மாதிரி தான் இந்த ரேஷியோ வந்து வருது. So n times of carbon monoxide with 2 into n plus 1 times of hydrogen நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, and then when we heat it, இதே டெம்பரேச்சர் வந்து சேம் தான், 500 to 700 கெல்வின்ல நான் வந்து ஹீட் பண்றேன் அப்படின்னா எனக்கு Cn கார்பன் n டைம்ஸ் கிடைக்கும். கார்பன் n டைம்ஸ் and then hydrogen 2n plus 2 டைம். ஏன்னா இதை நீங்க எப்படி உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும்? 2n plus 2 தான் இல்லையா? 2n plus 2 times of hydrogen கிடைக்கும். So CH2n plus 2 அப்படிங்கிறது என்னது? ஆல்கேனா, ஆல்கைனா, ஆல்கைன், ஆல்கேன், ஆல்கீன் or alkyne? It is alkane இல்லையா? ஆல்கேன் தான் என்னது? சிங்கிள் பாண்ட் நமக்கு கிடைக்கும். கிளியரா? So n times of carbon monoxide 2 into n plus 1 times of hydrogen நீங்க ஹீட் பண்ணீங்க அப்படின்னா we will be getting CnH2n plus 2, அதாவது alkanes நமக்கு ப்ராடக்ட்டா கிடைக்கும். அடுத்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா n times of carbon monoxide, ஆனா ஹைட்ரஜன் வந்து 2n plus 2 times இல்ல, 2n plus 2 times இல்ல, 2n times of hydrogen எடுத்துக்கிறோம். 2n times of hydrogens எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு alkenes ப்ராடக்ட்டா கிடைக்கும், அதாவது CnH2n. CnH2n அப்படிங்கிறது என்னது? ஆல்கீன். ஆல்கீன் நமக்கு ப்ராடக்ட்டா கிடைக்கும். சோ Fischer-Tropsch synthesis அவ்வளவுதான், as simple as it is. புரிஞ்சுதா? கிளியரா? சோ ரெண்டுத்துலயுமே n டைம்ஸ் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு தான். ஃபர்ஸ்ட் கேஸ்ல நம்ம 2n plus 2 டைம்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா H2n plus 2 வரும். இதுல நம்ம 2n எடுத்துக்கிட்டோம்னா H2n அப்படின்னு வரும். ஃபர்ஸ்ட் கேஸ்ல நமக்கு ஆல்கேன் கிடைக்கும், செகண்ட் கேஸ்ல ஆல்கீன் கிடைக்கும். புரிஞ்சுதா? கிளியரா? கிளியர். Okay, super. So Fischer-Tropsch synthesis is a very important ஆன ஒரு 2 marks. Selenophile last step ஒண்ணுமே இல்லப்பா. 2n times of hydrogen எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2n times of hydrogen இங்க வரப்போகுது. 2n plus 2 times of hydrogen எடுத்துக்கிட்டீங்கன்னா 2n plus 2 times of hydrogen வரப்போகுது. அவ்வளவுதான். சோ கார்பன் மோனாக்சைடும் ஹைட்ரஜனும் நம்ம ஹீட் பண்றப்போ எப்படி ஒரு ஹைட்ரோகார்பன்ஸ், அதாவது ஆல்கீன் ஆல்கேன்லாம் ப்ராடக்ட்டா வருது அப்படிங்கறதா Fischer-Tropsch synthesis. எப்பயுமே இந்த நேமிங் ரியாக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனாலதான்
நேமிங் ரியாக்ஷன் மட்டுமே 1 மினிட்க்கு ஒரு ரியாக்ஷன் எப்படி குயிக்கா ரிவைஸ் பண்ணலாம் தான் நம்மளோட ஆக்ஷன் ரியாக்ஷன் சீரிஸ் இருக்கு. பிளேலிஸ்ட்ல போயிட்டு மறக்காம அதுல நான் கொடுத்திருக்கிற 20 ரியாக்ஷன்ஸுமே இன்னைக்கே போயிட்டு எழுதி பாத்துருங்க. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் பொட்டாஷ் ஆலம் உடைய ஒரு ப்ரிப்பரேஷன். ஓகே, சோ பொட்டாஷ் ஆலம் ப்ரிப்பரேஷன் வந்து பார்க்க தான் கஷ்டமா இருக்கும். ஆனா என் கூட சேர்ந்து இப்பவே நீங்க எழுதி பார்த்துட்டு ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி ஈஸி. கிளியர்? சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன தெரியுமா? ஒரு ஆலம் ஸ்டோன் எடுத்துக்கிறோம். அந்த ஆலம் ஸ்டோன் இருக்கு இல்லையா, அந்த ஆலம் ஸ்டோன் உடைய கெமிக்கல் ஃபார்முலா என்னது? என் கூடவே சேர்ந்து எழுதுங்க. இப்பவே படிச்சு முடிச்சிருங்க. இட் வில் பி ஈஸி ஒன்லி. யாருக்காவது ஆன்சர் தெரியும்னா உடனே கமெண்ட்ல போடுங்க. சோ K2SO4 ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போடும். ஓகே, சோ பொட்டாசியம் சல்ஃபேட், அப்புறம் Al2SO4 thrice அலுமினியம் சல்ஃபேட். ஓகே, அதுக்கப்புறம் அலுமினியம் ஹைட்ராக்சைடு 4 times of AlOH thrice. மேம் இதெல்லாம் கஷ்டமா, இதெல்லாம் நான் சாய்ஸ் விட்டுறேன் அப்படின்னு விடக்கூடாது. அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் தான் இந்த பொட்டாசியமுடைய ப்ரிப்பரேஷன் அண்ட் யூசஸ். பயங்கர இம்பார்ட்டன்டான கொஸ்டின். எந்த கொஸ்டின் வேணா விடுங்க, இது விட்டுறாதீங்க. ஓகேவா? சோ K2SO4 Al2SO4 thrice and then Al 4 times of அலுமினியம் ஹைட்ராக்சைடு. இதுதான் நம்மளுடைய ஆலம் ஸ்டோன் உடைய கம்போசிஷன். இது சல்பர் டை ஆக்சைடு கூட ரியாக்ட் பண்ணுது. டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம், சல்பர் டை ஆக்சைடு என்ன ஏஜென்ட்? எத்தனை பேருக்கு தெரியுதுன்னு பார்க்கலாம். H2SO4, சாரி, நாட் சல்பர் டை ஆக்சைடு, சல்பூரிக் ஆசிட். சல்பூரிக் ஆசிட் என்ன ஏஜென்ட்? ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா, ரெடியூசிங் ஏஜென்ட்டா, இல்ல டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்டா? Yes guys, it is dehydrating agent. Sulfuric acid வந்து dehydrating agent. Dehydrating agent னா என்னது? வாட்டரை ரிமூவ் பண்ணும் அப்படின்னு அர்த்தம். சோ 6 times of sulfuric acid நான் வந்து எடுத்துக்கிறேன். ஓகே, சோ இப்போ வாட்டரை அது வந்து எடுத்துட்டு போயிடும். ஓகே, சோ வாட்டர் it is getting removed. இப்போ இங்க இருக்கு இல்லையா, இதுல இருந்து நமக்கு என்னெல்லாம் பிரிஞ்சு போகுது அப்படின்னா இந்த பொட்டாசியம் சல்ஃபேட் தனியா பிரிஞ்சு போகுது. சோ K2SO4 தனியா பிரிச்சு, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த Al2SO4 இருக்கு இல்லையா, அதையும் தனியா பிரிச்சிருங்க. சோ Al2SO4 thrice. ஓகேவா? எஸ். சோ இப்போ இங்க இருக்கு இல்லையா இந்த ஹைட்ராக்சைடு, இது வந்து என்ன பண்ணிடும்? நம்ம சல்பூரிக் ஆசிட் வாட்டரா வெளில பிரிச்சு எடுத்துட்டு போயிடும். ஓகேவா? வாட்டரா வெளில பிரிச்சு எடுத்துட்டு போயிடும். சோ 12 times of வாட்டர் நமக்கு வெளில போயிடுச்சு அப்படின்னா, H2O வெளில போயிடுச்சுன்னா இங்க நமக்கு 3 times of நமக்கு அலுமினியம் சல்ஃபேட் கிடைக்கும். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இந்த அலுமினியம் சல்ஃபேட்டை தனியா பிரிச்சு எடுத்துக்கிறோம். பாத்தீங்கன்னா செம ஈஸி தான், கஷ்டமே கிடையாது. ஆலம் ஸ்டோன் நம்ம சல்பூரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்றோம், வாட்டர் வெளில போயிடுது, இந்த பொட்டாசியம் சல்ஃபேட் தனியா வெளில போயிடுது, K2SO4 தனியா வெளில போயிடுது, and then Al2SO4 thrice அலுமினியம் சல்ஃபேட் தனியா நம்ம வெளில எடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு இல்லையா இந்த Al2SO4 thrice, அதை நான் இப்ப அடுத்த ஸ்டெப்ல எடுத்துக்கிறேன். நான் இங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கிற Al2SO4 thrice அலுமினியம் சல்ஃபேட்டை நான் எடுத்துக்கிறேன். அந்த அலுமினியம் சல்ஃபேட்டை நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா கிறிஸ்டலைஸ் பண்றேன். என்ன பண்றேன்? கிறிஸ்டலைஸ் பண்றேன். சோ இது அப்படியே தான் இருக்கு, இந்த K2SO4 அப்படியே தான் இருக்கு. சரியா? சோ see here, இந்த K2SO4 plus Al2SO4 thrice. இங்க வந்து actually இது கிடையாது, like dot. ஓகே, சோ Al2SO4 thrice. இத நான் யார் கூட ஹீட் பண்றேன் அப்படின்னா வாட்டர் கூட, அதாவது வாட்டர் கூட நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா I'm just crystallizing. அப்போ எனக்கு இது அப்படியே crystallize ஆகி I will be getting potash alum as the product. So K2SO4 dot Al2SO4 thrice. இங்க 3 எழுதிருக்கோம் இல்லையா, இங்க இந்த 3 வராது. ஏன்னா calculated amount of aluminum sulfate தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம், மொத்தமா எடுத்துக்கல. சரி, அதனால தான் இவங்களை பிரிக்கிறோம். ஓகே, சோ calculated amount of aluminum sulfate தான் எடுத்துக்கிறோம். dot 24H2O. ஓகே, dot 24H2O. இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சுதா? So this is the formula of potash alum. K2SO4 Al2SO4 thrice and then 24H2O தான் நம்ம potash alum ஓட formula. ஓகேவா? புரிஞ்சுதா? Yes. So next reaction is inorganic benzene உடைய preparation. So benzene formula எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, C6H6. அதாவது benzene எப்படி நமக்கு வந்து இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். benzene நமக்கு 6 கார்பன் இருக்கும், 6 கார்பன்லயும் 6 ஹைட்ரஜன்ஸ் கூட வந்து அது வந்து கனெக்ட் ஆகி இருக்கும். So this is what we call it as inorganic benzene. So இந்த inorganic benzene நீங்க எப்படி prepare பண்றீங்க அப்படின்னா கேக்குறாங்க. So நம்ம டைபோரேன் இருக்கு இல்லையா, டைபோரேனை அமோனியா கூட சேர்ந்து லோ டெம்பரேச்சர்ல ட்ரீட் பண்றோம், அதாவது ஐஸ்ல நம்ம ட்ரீட் பண்றோம். ஓகே, சோ டைபோரேன் ஃபார்முலா என்ன குயிக்கா சொல்லுங்க பார்க்கலாம். கூடவே சேர்ந்து எத்தனை பேர் இந்த ரியாக்ஷன் செய்தி பார்த்துட்டு இருக்கீங்க? கடைசியா எனக்கு எல்லாரும் சென்ட் பண்ணணும் டு தி ஹெல்ப்லைன் நம்பர். ஓகே, சோ
see here, so inorganic benzene நம்ம prepare பண்றோம். எப்படி prepare பண்றோம்? Diborane நான் எடுத்துக்கிறேன். B2H6 is the formula of diborane. So இந்த diborane நானு அமோனியா கூட ட்ரீட் பண்றேன். அமோனியா என்ன ஃபார்முலா? NH3. Clear? So B2H6 is the diborane and then NH3 is the ammonia. How many times of ammonia அப்படினா 6 times of ammonia கூட நான் ட்ரீட் பண்றேன். ஏன்னா எனக்கு 6 நைட்ரஜன் ஆட்டம் தேவை. அடுத்த ஸ்டெப்ல லோ டெம்பரேச்சர். லோ டெம்பரேச்சர்னா செம்மையா மைனஸ் டிகிரில எவ்வளவு மைனஸ் அப்படின்னா -153 டெம்பரேச்சர். ஓகே, -153 கெல்வின். -153 கெல்வின்ல நான் ஹீட் பண்றேன்னு சொல்லக்கூடாது, கூல் பண்றேன். கூல் பண்றப்போ அப்படியே என்ன ஆயிடுவாங்க ரெண்டு பேரும் அப்படின்னா ஃப்ரீஸ் ஆயிடுவாங்க. சோ நான் அப்படியே எழுதுறேன் பாருங்க. இந்த B2H6 இருக்குயா, சோ B2H6 இந்த NH3 எப்படி நம்ம எழுதுறேன் நானு 6 times of NH3 இருக்கு. இங்கேயும் வந்து B2H6 வந்து இருக்குயா. சோ ஜஸ்ட் நான் இந்த 3 தூக்கி வெளில போட்டுக்கிறேன். 3 தூக்கி வெளில போட்டுட்டு I am just writing B2H6 dot 2NH3 ன்னு எழுதிக்கிறேன். இப்போ நீங்க நம்பர் ஆஃப் போரான், நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் எல்லாம் கவுண்ட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும். So 3 times of B2H6 dot 2NH3 நமக்கு இங்க கிடைக்குது. கிளியரா? இப்போ இத நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஹை டெம்பரேச்சர்ல ஹீட் பண்றேன். So first சம்மர் லோ டெம்பரேச்சர்ல கூல் பண்றேன். அடுத்த ஸ்டெப்லயே பயங்கர ஹை டெம்பரேச்சர்ல நானு ஹீட் பண்றேன். அப்படி ஹீட் பண்றப்போ எனக்கு என்ன தெரியுமா கிடைக்கும்? I get B3H3N sorry மாத்தி போட்டேன். I get B3N3H6 as the product which is the inorganic benzene or borazine or borazole. இது எல்லாமே ஒண்ணுதான். ஓகே, borazine, borazole, inorganic benzene எதுனாலுமே வந்து சேம் தான். ஆர்கானிக் பென்சீன் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும் இல்லையா? அதேதான் இன்ஆர்கானிக் பென்சீன். சோ இப்போ இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், எப்படி அதை ஈஸியா எழுதுறது, அதை தான் நம்ம இப்போ பார்ப்போம். சோ இப்போ 3 போரான் இல்லையா? இங்க ஒரு போரான், போரான் and then nitrogen, nitrogen. ஈஸியா எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். போரான், நைட்ரஜன், நைட்ரஜன். சரியா? அதே மாதிரி கீழே பாத்தீங்கன்னா போரானுக்கு நேரா போரான், நைட்ரஜன், நைட்ரஜன். சரியா? இப்போ இவங்க ரெண்டு பேரும் என்ன சாரி மாத்தி போட்டேன். இந்த தப்பு பண்ணிடுறேன். கரெக்டா எழுதுங்க. போரான் கீழே நைட்ரஜன், அப்படியே ஆப்போசிட்ல போரானுக்கு ஆப்போசிட்ல நைட்ரஜன். சோ இந்த போரான் 2 நைட்ரஜன்ல ஆல்டர்னேட்டா எழுத போறீங்க. அவ்வளவுதான். போரான் 2 நைட்ரஜன் கூட கரெக்டா இருக்கு. இந்த நைட்ரஜன் 2 போரான் கூட கரெக்டா இருக்கு. ஆல்டர்னேட். ஓகே, சோ 2 போரான் கூட கரெக்டா இருக்கு. இப்ப பாருங்களேன், போரான் நைட்ரஜன், போரான் நைட்ரஜன், போரான் நைட்ரஜன். ஆல்டர்னேட்டா இந்த B3H3 எழுதிட்டோமா? B3N3 ஆல்டர்னேட்டா எழுதிட்டோம். நம்ம பென்சீன்ல எப்படி ஆல்டர்னேட் டபுள் பாண்ட் இருக்கோ அதே மாதிரி இங்கேயும் ஆல்டர்னேட் சிங்கிள் அண்ட் தென் டபுள் பாண்ட் இருக்கு. நம்ம பென்சீன்ல எப்படி ஒரு கார்பனும் ஒரு ஹைட்ரஜன் கூட பாண்ட் ஆகி இருக்குமோ அதே மாதிரி இங்கேயும் ஒரு போரானும் ஒரு நைட்ரஜனும் ஹைட்ரஜன் கூட லிங்க் ஆகி இருக்கு. ஓகேவா? புரிஞ்சுதா? So this is what we call it as inorganic benzene or borazine or borazole. புரிஞ்சுதா? கிளியரா? எஸ். சோ நம்ம வந்து என்ன பண்றோம்? டைபோரேன் இருக்கு இல்லையா? சோ B2H6 டைபோரேனை நம்ம அமோனியா கூட ஹீட் பண்றோம். அமோனியா கூட ஹீட் பண்றோம். அப்போ நமக்கு B2H6 NH3 ஓகே அப்படியே கண்டென்ஸ் ஆகி நமக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. அடுத்த ஸ்டெப்ல சாரி ஹீட் பண்ணல கூல் பண்றோம். அடுத்த ஸ்டெப்ல நான் ஹை டெம்பரேச்சர்ல ஹீட் பண்றப்போ எனக்கு B3N3H6 ப்ராடக்ட்டா கிடைக்குது. சோ இந்த B3 என்ன பண்றோம்? ஆல்டர்னேட்டா இந்த போரானும் நைட்ரஜனும் எழுதிக்கிறோம். ஆல்டர்னேட் டபுள் அண்ட் சிங்கிள் பாண்ட் போடுறோம். எல்லா போரான் அண்ட் எல்லா நைட்ரஜன்லயும் நான் ஒரு ஹைட்ரஜனை எழுதிக்கிறேன். சோ I get this as the product. கிளியரா? क्वेश्चंस ஈஸியா படிச்சிட்டேன். சூப்பர் தீபிகா. தீபிகா சொல்றாங்க பாருங்க, இதுக்கு முன்னாடி நான் ஸ்கிப் பண்ண क्वेश्चंस எல்லாமே நான் வந்து இப்போ சூப்பரா படிச்சிட்டேன் அப்படிங்கறாங்க. சோ போராசின் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? You understood? Everybody understood the borazine? borazine உடைய preparation, டைபோரேன் உடைய preparation எல்லாருக்கும் புரிஞ்சுதா? Yes, okay, super. So next என்ன தெரியுமா question நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். So let it be inorganic chemistry, let it be organic chemistry. எல்லாத்துலயுமே நம்மளுடைய sulfuric acid இருக்கு இல்லையா? H2 H2SO4. Sulfuric acid வந்து it will be acting as what agent? Organic is it oxidizing agent ஆ, reducing agent ஆ, இல்ல dehydrating agent ஆ? Sulfuric acid எப்பவுமே dehydrating agent தான். Dehydrating agent அப்படினா வந்து என்ன அர்த்தம்? வாட்டரை ரிமூவ் பண்ணும், அதாவது வாட்டரை அதை எடுத்துட்டு போயிடும் அப்படின்னு வந்து அர்த்தம். why so அப்படின்னு ஒரு क्वेश्चन கேக்குறாங்க. செம்ம இம்பார்ட்டன்டான क्वेश्चन, ஆனா செம்ம ஈஸியான ஒரு क्वेश्चन கூட. ஓகேவா? சோ how are you going to write?
How are you going to write the answer for this? டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளுடைய சல்பூரிக் ஆசிட் இருக்கு இல்லையா, அது வந்து எதனால அந்த டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்றோம், எதனால அது வாட்டரை எடுத்துட்டு போகும் அப்படின்னு வந்து சொல்றோம். ஏன் அப்படின்னா இட் இஸ் highly soluble in water. It is highly soluble in water. Soluble in water. So தண்ணியில பயங்கரமா கலக்கிறதுனால தான் அது தண்ணிய தனியா பிரிச்சு எடுத்துட்டு போயிடும். அண்ட் தென் அதுக்கு தண்ணிய செம்மையா பிடிக்கும். ஸோ கெமிஸ்ட்ரியில நமக்கு இது பிடிச்சிருக்கு அப்படிங்கறத எப்படி ஒரு வார்த்தையில மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா இட் ஹேஸ் வெரி வெரி ஸ்ட்ராங் அஃபினிட்டி டுவர்ட்ஸ் வாட்டர். ஸோ நம்மளுடைய சல்பூரிக் ஆசிட்க்கு it has a very very strong affinity அப்படினா பிடிச்சிருக்கு. it has a very strong affinity towards water. ஓகேவா, ரெண்டே பாயிண்ட் அவ்வளவுதான். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எழுதி நம்ம இந்த क्वेश्चन வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். குயிக்கா ஒரு 2 மார்க் வாங்கிட்டு போயிடலாம். என்னது, why sulfuric acid, அதாவது நம்மளுடைய H2SO4 இருக்கு இல்லையா, அது வந்து why it is a dehydrating agent. ஏன் அது தண்ணில கலக்கும், எதனால அது தண்ணில கலக்குது, because அதுக்கு தண்ணி பிடிக்கும். it has high strong affinity to water. சிம்பிள். ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் எழுதலாம். என்ன எழுதலாம், ஃபார்மிக் ஆசிட் நம்ம எடுத்துக்கலாம். HCOH ஃபார்மிக் ஆசிட் நான் வந்து எடுத்துக்கிறேன். சோ ஃபார்மிக் ஆசிட் எது கூட நமக்கு வந்து ரியாக்ட் பண்ணுது, சல்பூரிக் ஆசிட் கூட, H2SO4 கூட. நம்ம வந்து என்ன பார்த்தோம், சல்பூரிக் ஆசிட்க்கு தண்ணி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, தண்ணினா என்னது, H2SO4. சோ இதோ பாருங்க, H2O இல்லையா, H2O இல்லையா. சோ 2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் அதை எடுத்துட்டு போயிடுது லைக் திஸ். 2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் அதை எடுத்துருச்சுன்னா மீதி என்ன இருக்கு, கார்பன் மோனாக்சைடு மட்டும் தான் இருக்கு. சோ CO பிளஸ் இந்த சல்பூரிக் ஆசிட் வந்து என்ன பண்ணுது, H2SO4 இந்த வாட்டரை அது பிடிச்சி எடுத்துட்டு போயிடுது. சோ வாட்டர் அது கூட சேர்ந்து வெளில போயிடும். கிளியரா, இந்த क्वेश्चन எல்லாருக்கும் புரிஞ்சுதா? 3 மார்க் क्वेश्चनல கேட்டாங்கன்னா இந்த ஆன்சரா எழுதிடலாமா? 3 மார்க் क्वेश्चनல கேட்டா இந்த ஆன்சரா நம்ம குயிக்கா எழுதலாமா, முடியுமா? எஸ். சோ இப்போ highly soluble in water and then it has a high affinity towards water. இப்போ வந்து நம்ம ஃபார்மிக் ஆசிட் எடுத்துட்டு இருக்கோம். சோ ஃபார்மிக் ஆசிட்ல இந்த வாட்டரை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு கார்பன் மோனாக்சைடு and then இந்த சல்பூரிக் ஆசிட் இந்த வாட்டர் எடுத்துட்டு வெளில போயிடும். கிளியரா புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन நம்ம இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட்ஸ் உடைய ப்ராப்பர்ட்டீஸ்னா என்ன, செம்ம இம்பார்ட்டன்ட்டான क्वेश्चन. சோ இந்த क्वेश्चन கண்டிப்பா மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஓகே, சோ வாட் ஆர் தி ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட், இதுக்கு என்ன மட்டும் ஆன்சர் எழுதினா போறோம்னு சொல்லுங்கமா, அதை மட்டும் நான் படிச்சுட்டு போறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்ன தெரியுமா, ஒரு ஸ்டோரியா ஒரு குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல நம்ம வந்து ஞாபகம். இந்த இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட்ஸ் வந்து நமக்கு பயங்கர ஹார்டா இருக்கும். அது வந்து எப்படி இருக்கும், நமக்கு பயங்கர ஹார்டா இருக்கும். ஹார்ட் அப்படின்னு எழுதினா போதும். ஓகேவா, இப்போ இது பயங்கர ஹார்டா இருக்கிறதுனால இதை மெல்ட் பண்றது ஈஸியா கஷ்டமா, இது மெல்டிங் பாயிண்ட் ஹையரா இருக்குமா கம்மியா இருக்குமா, கண்டிப்பா மெல்டிங் பாயிண்ட் எப்படி இருக்கும், ஹையரா தான் இருக்கும். சோ இதோடைய MP அப்படின்னு நான் வந்து எழுதிக்கிறேன், நீங்க மெல்டிங் பாயிண்ட் அப்படின்னு எழுதிப்பீங்க. சோ திஸ் மெல்டிங் பாயிண்ட் will be higher than pure metal. Okay, so the melting point of interstitial compounds will be higher than the pure metal. And then third point நம்ம இங்க வந்துட்டோம். So third point என்ன அப்படின்னா இது electrically and thermally conductive-ஆ வந்து இருக்கும். So electrical conductivity and thermal conductivity வந்து ஹையா இருக்கும். Okay, so electrical and thermal conductivity. Thermal conductivity வந்து நமக்கு ஹையா இருக்கும். So 3 points overall, it will be hard, melting point will be higher than normal metal. So pure metal விட இதோட melting point வந்து ஹையரா இருக்கும். And then electrical and thermal conductivity நமக்கு ஹையரா இருக்கும். இப்போ இந்த interstitial compoundsல metal hydride metal carbide எப்படி இருக்கும்னு ஒன்று வந்து எழுதப்படும். ஓகே, சோ என்னது இந்த interstitial compoundsல இருக்கிற metal hydride. ஓகே, lithium hydride எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். lithium ஒரு metal, அது ஹைட்ரஜன் கூட சேர்ந்தா lithium hydride இல்லையா. சோ metal hydride எப்படி இருக்கும், metal hydride எப்படி இருக்கும், and then metal carbide எப்படி இருக்கும், and then metal carbide எப்படி இருக்கும். சோ இந்த metal hydride வந்து பாத்தீங்க அப்படின்னா they will be acting as a powerful reducing agent. metal hydride வந்து என்னவா இருக்கும், powerful reducing agent-ஆ இருக்கும். ஓகேவா, ஆனா மெட்டல் கார்பைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா they will chemically inert. inert அப்படின்னா வந்து என்ன அர்த்தம், ரியாக்ட் பண்ணாது அப்படின்னு அர்த்தம். சோ 5 பாயிண்ட்ஸ் புரிஞ்சுதா? சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்னவா இருக்கும், ஹார்டா இருக்கும். நம்மளுடைய preparation of silicons metal carbides chemically inert. சூப்பர் அஷ்ரஃப், நிறைய பேர் கரெக்டா சொல்றீங்க. சோ குயிக்கா ரிவைஸ் பண்ணிடலாமா இந்த क्वेश्चन?
ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் காம்பவுண்ட்ஸ்ல இண்டஸ்ட்ரியல் காம்பவுண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஹார்டா இருக்கும். அண்ட் தென் அதோடைய மெல்டிங் பாயிண்ட் வந்து பியூர் மெட்டல்ஸை விட ஹையரா இருக்கும். அண்ட் தென் தேர்ட் பாயிண்ட் இஸ் எலக்ட்ரிக்கல் அண்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டி இருக்கும். அண்ட் தென் the fourth point மெட்டல் ஹைட்ரேட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு பவர்ஃபுல் ரெடியூசிங் ஏஜென்ட்டா இருக்கும். அண்ட் மெட்டல் கார்பைட் இனர்ட்டா இருக்கும். மேம் 3 மார்க்ல கேட்டா இவ்வளவு பாயிண்ட் எழுதணும், 3 பாயிண்ட் எழுதினா போறோம். சேஃப்டிக்கு ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ராவா 4 பாயிண்ட் எழுதி வச்சுட்டு சரியா? சேஃப்டிக்கு ஒரு 4 பாயிண்ட் எழுதுங்க போறோம். எஸ். சோ நெக்ஸ்ட் எக்ஸாம் முடிஞ்சோன்னு பயங்கரமா வந்து மறக்குது. ஹவு லாங் இந்த கிளாஸ் லாஸ்ட்? குட் கொஸ்டின். சோ நம்ம போர்ஷன் கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் ஓகேவா? சோ எத்தனை பேருக்கு குவார்டர்லி எக்ஸாம்க்கு நம்ம ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு போவோம், குவார்டர்லி எக்ஸாம் முடிஞ்ச உடனே எக்ஸாம் எழுதுற வரைக்கும் ஞாபகம் இருக்கும், ஆனா எக்ஸாம் எழுதணும்னா மறந்துடும். அதுக்கப்புறம் ஹாஃப் இயர்லிக்கு திருப்பி படிப்போம், ஹாஃப் இயர்லி எக்ஸாம் எழுதுற வரைக்கும் ஞாபகம் இருக்கும், ஆனா ஹாஃப் இயர்லி எக்ஸாம் எழுதி முடிஞ்சோன்னா மறந்துது. அதேதான் இந்த ரிவிஷனுக்கும் நடக்குது. ஒரு எக்ஸாம்க்கு நம்ம படிக்கிறோம் அப்படின்னா எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்தோடனே எனக்கு மறக்குது மேம் எத்தனை பேர் சொல்றீங்க? ஐ ஹாவ் ஃபெல்ட் இட். அது எதுவும் எக்ஸாம் போற வரைக்கும் ஞாபகம் இருக்கு, ஆனா முடிச்சுட்டு வந்தோன்னா மறக்குது அப்படின்னு எத்தனை பேர் ஃபேஸ் பண்ணிருக்கீங்க? எஸ்னா டக்குன்னு எஸ் அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். எஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். டக்குன்னு ஃபாஸ்டா குயிக்கா. ஹவு மெனி ஆஃப் யூ இது யாராவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? படிச்சு ஒரு எக்ஸாம் எழுதுறோம்னா நமக்கு ஞாபகம் தானே இருக்கணும். எக்ஸாம் முடிச்சு நமக்கு ஏன் அது வந்து மறக்கணும்? Why should we forget it? குயிக்கா. Do you feel it? எக்ஸாம் முடிச்சோன்னா மறக்கிற மாதிரி ஏதாவது எக்ஸாம் எழுதி முடிச்சோன்னா மறக்குது. You know why it happens? எதனால தெரியுமா அப்படி நடக்குது? எத்தனை பேர் படிக்கிறப்போவே நான் வந்து குவார்டர்லி எக்ஸாம்க்காக தான் இந்த கொஸ்டின் படிக்கிறேன், குவார்டர்லி எக்ஸாம்க்கு படிச்சிட்டு இருக்கேன், குவார்டர்லி எக்ஸாம் படிச்சிட்டு இருக்கீங்கன்னு ஃபீல் பண்றீங்க. ஹாஃப் இயர்லிக்கு படிக்கிறப்போ ஹாஃப் இயர்லிக்கு படிக்கிறேன் அந்த மாதிரி ஃபீல் பண்றீங்க. அதே மாதிரி ரிவிஷன் எக்ஸாம் அப்பவும் ரிவிஷன் எக்ஸாமுக்கு படிச்சிட்டு இருக்கேன் அப்படி மாதிரி லைக் எக்ஸாம் ஓரியன்டா படிக்கிறப்போவே எக்ஸாமுக்கு படிக்கிறேன்னு நினைச்சிட்டு படிச்சீங்க அப்படின்னா நம்ம பிரெயினே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெம்பரரி மெமரியில தான் ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஓ இந்த எக்ஸாமுக்கு தான் படிக்கிறான் போல, அப்ப இந்த குவார்டர்லி முடிச்சோன்னா அது டெலீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடும், புடிச்சு மைண்ட்ல இருந்து டெலீட் பண்ணிடும். சோ இப்ப கூட நான் சொல்றேன், இப்போ நீங்க படிக்கிறீங்க இல்லையா, எதுவுமே வந்து பப்ளிக் எக்ஸாம்க்காக படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி do not study for exam. ஓகே, சோ தெரிஞ்சுக்கிறதுக்காக படிங்க, நாலேஜுக்காக படிங்க. ஓகே, சோ சொன்னா கொஞ்சம் கிரிஞ்சா தான் இருக்கும். ஏன் நான் ஏன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் சொல்லதான் சொல்லும். ஆனா when you study for எக்ஸாம்காக படிச்சுன்னா உனக்கு படிச்சது எல்லாமே மறந்துடும். நீ எப்படியும் எக்ஸாம்னாலும் நீ படிக்கதான் போற, நாலேஜ்க்காக படிக்கதான் போற. so the act is same, நீ படிக்கதான் போற. ஆனா from which space you are taking in is ரொம்ப ரொம்ப important. so இனிமே படிக்கிறப்போ my name is Shravani. ஓகேவா, என் பேர் ஸ்ராவணி. இது எல்லாமே என் லைஃப்ல நான் பண்ண தப்பு. ஓகேவா, நான் எப்பயுமே படிக்கிறப்போ எக்ஸாம்க்காக படிக்கிறேன் அப்படின்னு சொல்றதுனாலதான் எனக்கு வந்து என்ன ஆயிடுது, அஷ்ரஃப் நேம் தான் மறந்துட்டீங்களா, என் பேர் மறந்துட்டீங்கன்னு சொல்லிட்டேன். ஓகேவா, சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்காக அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வந்து படிக்க வேணாம், நாலேஜ்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக படிச்சீங்க அப்படின்னா லைஃப் லாங் அது மறக்காது. சோ இனிமே தெரிஞ்சுக்கிறதுக்காக நாலேஜ்காக படிப்போமா? எஸ் படிப்போம் அப்படின்னா எஸ் அப்படின்னு ஒரு கமெண்ட் போடுங்க பார்க்கலாம். படிப்போம்னா எஸ் மேம், இனிமே நான் எக்ஸாம்காக நான் வந்து படிக்க மாட்டேன், ஏன்னா எக்ஸாம்காக படிக்கிறப்போ பயங்கரமா ஸ்ட்ரெஸ் ஏறும். சோ எக்ஸாம்காக படிக்காம தெரிஞ்சுக்கிறதுக்காக நாலேஜ்காக படிக்கலாமா? எஸ் 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 குயிக்கா ஃபாஸ்டா. அப்பதான் நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? எஸ். சோ அப்பப்ப நடுவுல கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கோங்க. ஆல்வேஸ் பி எனர்ஜெட்டிக். அப்பதான் லைவ் செஷன் ஃபுல்லா நம்ம வந்து அட்டெண்ட் பண்ண முடியும். எஸ். ஓகே, யா. சோ இப்போ அடுத்த क्वेश्चन என்ன தெரியுமா? which is more stable. இந்த மாதிரி क्वेश्चन 2 மார்க்லயும் கேட்பாங்க, 3 மார்க்லயும் கேட்பாங்க, இந்த 2 3 5 மார்க்ல கம்பைன் பண்ணியும் கேட்பாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி கம்பல்சரி क्वेश्चनல இந்த क्वेश्चन வந்து கேட்டிருக்காங்க இந்த क्वेश्चन. சோ இந்த மாதிரி क्वेश्चंस நம்ம எப்படி அட்டெண்ட் பண்றது? ஓகே, நான் குயிக்கா क्वेश्चंस காட்றேன். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான क्वेश्चन, டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. which is more stable. அதுக்கப்புறம் number of unpaired electron. அதுக்கப்புறம் VB தியரி யூஸ் பண்ணி இது வந்து ஏன் டயாமேக்னெட்டிக் பாராமேக்னெட்டிக். சோ ஓகேவா, சோ இந்த மாதிரி क्वेश्चंस எல்லாம் அட்டெண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு ட்ரிக் தெரியணும். அந்த ட்ரிக் என்னன்னு தெரியணுமா? இந்த மாதிரி क्वेश्चंस எல்லாமே, இந்த மாதிரி என்ன क्वेश्चंस கேட்டாலுமே அன்பேர்ட் எலக்ட்ரான் பேஸ் பண்ணி, மேக்னெட்டிக் மொமெண்ட் பேஸ் பண்ணி, இது கலர்டா கலர் இல்லையா அப்படிங்கறத பேஸ் பண்ணி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா do you need the trick or not? குயிக்கா. எஸ். ஓகே, சோ என்ன தெரியுமா ட்ரிக்? அது ஒண்ணுமே இல்ல. சோ நம்மளுடைய இந்த 3D சீரிஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம வந்து எழுத போறோம். எத்தனை பேருக்கு ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனேடியம், குரோமியம், மேங்கனீஸ், அயன், கோபால்ட், நிக்கல், காப்பர், ஜிங்க் இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து
மனப்பாடமா தெரியும். எத்தனை பேருக்கு தெரியும், எத்தனை பேருக்கு தெரியாது. சோ அதை எப்படி ஈஸியா மனப்பாடம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் நான் ஒரு ட்ரிக் சொல்ல போறேன். சோ இதோ பாருங்க, ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனேடியம், குரோமியம், manganese, iron, cobalt, nickel, copper and then zinc. இது வந்து when I was preparing for NEET, நான் வந்து 12th படிக்கிறப்போ ஸ்ராவணி வந்து இப்படிதான் படிச்சுட்டு போனான் எக்ஸாம்க்கு. சோ அப்போ படிச்சது எனக்கு இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்கு after these many years. Okay, so I felt this trick will be useful for you also. Okay, so இந்த எலிமெண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சூப்பர் டூப்பர் ட்ரிக் ஆல்ரெடி நான் அதை வந்து சொல்லியிருக்கேன். சரியா, நீங்க கிளாஸ் அட்டென்ட் பண்ணலன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. என்ன தெரியுமா, சன் டிவி, சன் டிவி, டிவி கொஞ்சம் தனித்தனியா எழுதலாம். சன் டிவில சீஃப் மினிஸ்டர், ஓகே, சிஎம் அப்படின்னு வச்சுக்கலாமா. சோ என்னது, சன் டிவில சீஃப் மினிஸ்டர் வராரு. ஏன் வராரு அப்படின்னா ஒரு ஆட் ஷூட் ஓபன் பண்றதுக்காக. ஓகே, ஒரு திருப்புவிழாக்காக வந்து சீஃப் மினிஸ்டர் வந்து திருப்புவிழா பண்றாரு ஒரு கடைக்கு. என்ன கடை அப்படின்னா ஐகானிக் காஜல். எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஐகானிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஜல் உண்டு, நிறைய கேர்ள்ஸ்க்குலாம் வந்து கண்டிப்பா தெரியும். இப்போ வாய்ஸ் ஸ்கின் கேர்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சோ ஐகானிக், ஓகே, அவ்வளவுதான், சிம்பிள். சோ சன் டிவில சீஃப் மினிஸ்டர் வராரு. சீஃப் மினிஸ்டர் வந்து ஒரு திருப்புவிழா அப்படின்னு வச்சுக்கோங்க. ஐகானிக் ஆட் ஷூட் ஒரு ஐகானிக் ஒரு கடை ஓபன் பண்ண வராங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஐகானிக், அவ்வளவுதான். எனி ஆல்பபெட்ல லாஸ்ட்ல என்ன டயலாக், என்ன லெட்டர் இருக்கும் ஆல்பபெட்ல, லாஸ்ட் லெட்டர் வந்து என்னது, ஜெட் இல்லையா? சோ இங்கேயும் வந்து ஜெட். ஓகே, சோ இது வந்து என்ன அப்படிங்கறத நம்ம வந்து இங்க வந்து எழுதுறோம். சோ சன் இருக்கு இல்லையா, அதுதான் ஸ்காண்டியம். டி இருக்கு இல்லையா, அதான் டைட்டானியம். வி இருக்கு இல்லையா, வெனேடியம். சோ சன் டிவிக்கு எழுதிட்டோம். அடுத்தது சீஃப் மினிஸ்டர், இந்த சி தான் குரோமியம், மினிஸ்டர் தான் மேங்கனீஸ். இந்த ஐ இருக்கு இல்லையா, அதான் அயன். அயனுடைய சிம்பிள் என்னது, Fe. ஓகே, அதுக்கப்புறம் CO தான் கோபால்ட். ஓகே, அதுக்கப்புறம் Ni தான் நிக்கல், ஐகோனிக் இல்லையா, C தான் காப்பர், அண்ட் தென் லாஸ்டா வந்து ஜிங்க். எத்தனை பேருக்கு இந்த ட்ரிக் வந்து ஈஸியா இருந்தது? சோ இந்த ட்ரிக் வச்சு ஈஸியா இந்த எலிமெண்ட்ஸ் எழுதிடலாமா? ஒரே கல்லுல 2 மாங்கா அப்படிங்கிற மாதிரி 2 சாப்டர்ல இருந்து கேட்கக்கூடிய ஒரு ட்ரிக்கி क्वेश्चंसக்கு நம்ம இதை வச்சு வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஒன்னு வந்து டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் அண்ட் தென் இன்னொரு சாப்டர் வந்து கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி. ஓகேவா, சாப்டர் 4 சாப்டர் 5 இது ரெண்டுத்துலயுமே நமக்கு அன்பேர்ட் எலக்ட்ரான் பேஸ் பண்ணி கேக்குறாங்க, கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி பேஸ் பண்ணி கேக்குறாங்க, ஸ்டெபிலிட்டி பேஸ் பண்ணி கேக்குறாங்க, கலர் இல்லையா கேக்குறாங்க, மேக்னெட்டிக் மொமெண்ட் கால்குலேட் பண்ண சொல்றாங்க, இல்ல ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மொமெண்ட் கால்குலேட் பண்ண சொல்றாங்க. அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, சோ சூப்பர். சோ ஹே எப்படா அப்படிங்கறாங்க. ஆமா, செம ஈஸி, இது படிச்சா ஈஸி, அவ்வளவுதான். இப்போ இந்த எலிமெண்ட்ஸ் உடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம எழுத போறோம். எழுதலாமா? இந்த எலிமெண்ட்ஸ் உடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுத போறோம். சோ குயிக்கா பாருங்க, இது வரைக்கும் மிஸ் பண்ணிருந்தா கூட இப்ப கூட ஒண்ணு கேட்டு போல, you all can do it. ஓகேவா? எஸ். சோ ஸ்காண்டியம் உடைய எலக்ட்ரான் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆர்கான். ஓகே, எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஆர்கான் தான் வந்து வரும். ஓகே, சோ இப்போ I am going to write எல்லாத்துலயும் 4s2 என் கூடவே சேர்ந்து எழுதிட்டே வாங்க. குயிக்கா இந்த ட்ரிக் முடிஞ்ச உடனே போட்டோ எடுத்து எனக்கு ஹெல்ப்லைன் நம்பருக்கு யாரெல்லாம் அனுப்புறீங்க அப்படிங்கறத பாத்துக்கலாம். ஓகே, சோ எல்லாத்துலயும் வந்து என்ன வரும் அப்படின்னா 4s2 வரும். நான் கொஞ்சம் கிட்ட எழுதிக்கிறேன். ஓகே, எல்லாத்துலயுமே வந்து நமக்கு ஆர்கான் வரும். எல்லாத்துலயுமே நமக்கு 4s2 வரும். என் கூடவே சேர்ந்து குயிக்கா எழுதிட்டே வாங்க பாக்கலாம். We have to be super duper fast. பப்ளிக் எக்ஸாம்க்கு 15 days தான் இருக்கு. இனிமே வர ஒரு நிமிஷமும் ஒரு மார்க். இதுதான் மந்த்ரா. ஒரு நிமிஷமும் ஒரு மார்க். ஒரு நிமிஷமும் நீங்க ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ஷார்ட்ஸ் பார்த்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு மார்க் கெயின் ஆயிட்டே இருக்கும். 1 minute நீங்க படிக்காம லைவ் விட்டு போயிட்டு டைம் பாஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு மார்க் போச்சு. ஓகே, சோ எஸ். அடுத்தது 4s2 3d1. 3d1னா நான் அப்படியே ஃபில் பண்ணிட்டே வர போறேன். 3d1 3d2 3d3 3d4 3d5 3d6 3d7 3d8 3d9 3d10. ஓகேவா? சோ நான் இப்போ இதுல ரெண்டே என்ன இருக்கு அப்படின்னா எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. அந்த எக்ஸெப்ஷன்ஸும் எப்படி எழுதுறது ஈஸியான்னு சொல்லிட்டு பார்க்கணும். சோ இப்போ இந்த d ஆர்பிட்டால் இருக்கு இல்லையா, d ஆர்பிட்டால் இப்படிதான் இருக்கும். 1 2 3 4 5. ஓகே, சோ இந்த d ஆர்பிட்டால் எப்போ தெரியுமா ஸ்டேபிளா இருக்கும்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த d ஆர்பிட்டால் எய்தர் ஹாஃப் ஃபில்டா இருக்கு இல்ல கம்ப்ளீட்லி ஃபில்டா இருக்குன்னா அது ஸ்டேபிளா இருக்கும். ஹாஃப் ஃபில்டா என்னது? 1 2 3 4 5. ஓகே, அப்ப d5 கான்ஃபிகரேஷன் ஸ்டேபிளா இருக்கும். இல்லனா d10 கான்ஃபிகரேஷன் நமக்கு ஸ்டேபிளா இருக்கும். d10 எப்படி இருக்கும்? 1 2 3 4 5. ஓகே, சோ d5 கான்ஃபிகரேஷன் இல்ல d10 கான்ஃபிகரேஷன் நமக்கு ஸ்டேபிளா இருக்கும். சரியா? இப்போ
இமேஜின் ஒரு ரன்னிங் ரேஸ்ல நீங்க வந்து இருக்கீங்க. ஓகே, 100 மீட்டர் ரன்னிங் ரேஸ். 100 மீட்டர் ரன்னிங் ரேஸ்ல லாஸ்ட் 10 மீட்டர்ஸ்ல இருக்கீங்க. செம்ம டயர்டா இருக்கு, கிவ் அப் பண்ணிடலாம், தோத்துடலாம் அப்படிலாம் தோணுது. ஆனா நீங்க ரொம்ப கிட்ட வந்துட்டீங்க. சோ இருக்கிற ஃபுல் எஃபர்ட்டும் போட்டு எப்படியாவது இந்த 10 மீட்டர்ஸ் நம்ம பாஸ் பண்ணிடலாம், ஓடிடலாம் அப்படிதான் வந்து தோணும் இல்லையா? நம்ம இப்ப பப்ளிக் எக்ஸாம் இந்த மாதிரிதான். 12 வருஷம் நீங்க ஸ்கூல் லைஃப் எல்லாமே கடந்து வந்துட்டீங்க, லாஸ்ட் பிட்ல இருக்கீங்க. சோ கண்டிப்பா இந்த பப்ளிக் எக்ஸாம்க்கு everybody each and every one of you want to give your full heart, soul and energy எல்லாமே கொடுத்து நீங்க படிக்கணும் தானே நினைக்கிறீங்க, ஆமாவா இல்லையா? எஸ் ஆர் நோ? எஸ். சோ இப்போ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த D5 கான்ஃபிகரேஷன் அண்ட் D10 கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்றதுக்கு, இந்த ஸ்டெபிலிட்டி அட்டைன் பண்றதுக்கு எல்லா எலமெண்ட்டுமே வந்து அப்படியே தவிக்கும். சரியா? அதனால அது என்ன தெரியுமா இருக்குது, இந்த D4 எல்லாமே D5 மாற பயங்கரமா ட்ரை பண்ணும். இந்த D9 எல்லாமே D10 மாற ட்ரை பண்ணும். பிகாஸ் இந்த D4 பாத்தீங்கன்னா ஒரே ஒரு எலக்ட்ரான் கிடைச்சிச்சுன்னா அது D5 ஆயிடும், ஸ்டேபிள் ஆயிடும். அதே மாதிரி இந்த D10லயும் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு எலக்ட்ரான் கிடைச்சிச்சுன்னா இட் will become stable. சாரி, D9லயும் ஒரு எலக்ட்ரான் கிடைச்சிச்சுன்னா D10 ஆயிடும், ஸ்டேபிள் ஆயிடும். சோ நான் இங்க கண்டுபிடிக்க போறேன், யாரா இந்த D4 வச்சிருக்கா? குரோமியம் வந்து இந்த D4 வச்சிருக்கு. குரோமியம்க்கு ஒரு எலக்ட்ரான் வேணும். எங்க இருந்து இந்த ஒரு எலக்ட்ரான் வரும்? நம்ம எஸ் ஆர்பிட்டால்ல இருந்தா. எஸ் ஆர்பிட்டால்ல இருந்து ஒரு எலக்ட்ரான் எங்க போயிடுது? டி ஆர்பிட்டாலுக்கு போயிடுது. அப்போ 4s1 3d சாரி குரோமியம் மேல இருக்கு இல்லையா, இங்க எழுதிட்டேன். சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா எஸ் ஆர்பிட்டால்ல இருந்தா அந்த எலக்ட்ரான் வந்து என்ன ஆகும், நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். சோ அப்போ 4s1 3d5 அப்படி ஆயிடுமா? 4s1 3d5 அப்படி நமக்கு வந்துரும். சோ குரோமியமோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்ப என்னது? 4s1 3d5. ஏன்? ஏன்னா D4 கான்ஃபிகரேஷன்ல ஒரு எலக்ட்ரான் கிடைச்சா அது ஸ்டேபிள் ஆயிடும், ஸ்டெபிலிட்டிக்காக தான். அதே மாதிரி அடுத்தது வர நான் என்ன சொன்னேன், D10 ஸ்டேபிள். அப்போ D9 வந்து என்ன மாற ட்ரை பண்ணும்? D10 மாற ட்ரை பண்ணும். அப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா நான் வர காப்பர்ல D9 ஒரு எலக்ட்ரான் கிடைச்சிட்டா ஸ்டேபிள். அதனால என்ன நடக்குதுன்னா எஸ் ஆர்பிட்டால்ல ஏதோ ஒரு எலக்ட்ரான் வந்து டி ஆர்பிட்டாலுக்கு போயிடும். அப்ப என்ன நடக்கும்? 4s1 3d10. புரிஞ்சுதா? இப்ப புரிஞ்சுதா உங்களுக்கு? கான்செப்ட் கிளியரா? எவ்வளவு பேர் இவ்வளவு நாளா இந்த கான்செப்ட் தெரியாம இருந்தீங்க? சோ நமக்கு இப்போ இந்த 3D சீரிஸ்க்கு என்னென்ன எலிமெண்ட் இருக்கு, அந்த எலிமெண்ட் எப்படி நம்ம மனப்பாடம் பண்ணி எழுதலாம், எப்படி நாட் மனப்பாடம் எப்படி ட்ரிக் வச்சு எழுதலாம் அப்படிங்கறத நம்ம ஞாபகம் வச்சு படிச்சிட்டோம். அதுலயே எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிட்டோம். எவ்ரிபடி அண்டர்ஸ்டுட்? வாஸ் இட் ட்ரிக் யூஸ்ஃபுல் ஃபார் யூ? ட்ரிக் யூஸ்ஃபுல்லா இருந்ததா? இதே மாதிரி நிறைய ட்ரிக் வேணுமா? லைக்ஸே காணுமே. எஸ், கிளியர்? ஓகே. சோ இப்போ இந்த ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி ஸ்காண்டியம், இப்போ நமக்கு 10 ஃபிங்கர்ஸ் இருக்கு இல்லையா, வரிசையா வச்சுப்போம். ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனேடியம், குரோமியம், மாங்கனீஸ், அயன், கோபால்ட், நிக்கல், காப்பர், ஜிங்க். D1 2 3 4 கிடையாது, 5 5 6 7 8 9 கிடையாது, 10 10. புரிஞ்சுதா? கிளியரா? ஓகே. சோ இப்போ இந்த ஸ்காண்டியம்ல இருந்து ஜிங்க் வரைக்கும் உங்களுக்கு மனப்பாடமா தெரிஞ்சிருக்கணும். பிகாஸ் இது கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் வரும், கம்பல்சரி क्वेश्चंसும் வர போகுது. ஓகேவா? சூப்பர். So இப்போ we are going to calculate the number of unpaired electrons in titanium 3+ and manganese 2+. Calculate the spin only magnetic moment. So பார்க்க தான் ஏதோ கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும், செம ஈஸி. ஓகே, இது பார்த்தலாம் ஃபர்ஸ்ட். which is more stable? iron 2+ iron 3+. முதல்ல அயனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எனக்கு தெரியணும்ல. இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி அயனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சொல்லுங்க. அயனுக்கு நேரா என்ன எழுதிருக்கோம்? Fe க்கு நேரா 4s2 3d6 அப்படின்னு எழுதிருக்கோமா? 4s2 3d6 அப்படின்னு வந்து எழுதிருக்கோம். சோ அயனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நான் ஃபர்ஸ்ட் வந்து எழுதிக்கிறேன். என்ன எழுதிருக்கோம்? 4s2 3d6. எப்பயுமே அயன் 2+ ஏதோ ஒரு மெட்டல் அதுக்கு மேல பிளஸ் இருந்தது, 2+ இருந்ததுன்னா 2 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணணும்னு அர்த்தம். 3+ இருந்தா 3 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணணும்னு அர்த்தம். சரியா? இதுவே 2- இருந்தா 2 எலக்ட்ரான் ஆட் பண்ணணும், 3- இருந்தா 3 எலக்ட்ரானை ஆட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். சோ நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா அயன் 2+ ஃபர்ஸ்ட் நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ அயனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதிருக்கோம் இல்லையா, அதை முதல்ல ஃபில் பண்ணிடலாம். 4s ஆர்பிட்டால்ல 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. சூப்பர். 3dல 6 எலக்ட்ரான் இருக்கு. சோ இப்போ இந்த 3d ஆர்பிட்டால் ஃபில் பண்ணலாமா? குயிக்கா ஃபில் பண்ணலாமா? 1 2 3 4 5 6. ஓகே. சோ 3d ஆர்பிட்டால நம்ம ஃபில் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது Fe2+ பண்ண போறோம். Fe2+ என்ன அர்த்தம்? 2 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண போறோம். அந்த 2 எலக்ட்ரான் எந்த ஆர்பிட்டால்ல இருந்து ரிமூவ் பண்ணுவேன்? s ஆர்பிட்டால்ல இருந்து ரிமூவ் பண்ணுவேன். சோ இந்த s ஆர்பிட்டால்ல இருந்து 2 எலக்ட்ரானை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். பண்ணிட்டா என்ன கிடைக்கும் நமக்கு? 3d6 கிடைக்கும்.
3d6 தானே கிடைக்கும். s ஆர்பிட்டால்ல 2 எலக்ட்ரான் போயிடுச்சு. சோ இப்போ இங்க என்ன இருக்கும் 0 எலக்ட்ரான்ஸா இருக்கும். 4sல எலக்ட்ரான்ஸ் இருக்காது ஏன்னா 2 + 2 எலக்ட்ரான் போயிடுச்சு. and 3d6 எப்படி இருக்கும் நமக்கு அப்படியே இருக்கும். இங்க எப்படி எழுதினோம் அதே மாதிரி இருக்கும். இப்போ Fe2+ நான் எழுதிட்டேன். அடுத்தது என்ன சொல்லிருக்காங்க Fe3+ கேட்டிருக்காங்க. ஓகே Fe3+ நான் இப்போ இங்க எழுத போறேன். Fe3+ உடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னது 3 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணணும். 2 எலக்ட்ரான் s ஆர்பிட்டால்ல இருந்தும் ஒரு எலக்ட்ரானை d ஆர்பிட்டால்ல இருந்து தான் ரிமூவ் பண்ணி ஆகணும். சோ 3d5 புரிஞ்சுதா 4s2 3d6ல 3 எலக்ட்ரான் போயிடும். இங்க இருந்து 2 எலக்ட்ரான் போயிடும். 6ல இருந்து 1 போயிடுச்சுனா 5 தான். சோ 3d5 தான் இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். சோ என்ன நடக்கும் 4s ல எலக்ட்ரான் இருக்காது 3d5 இல்லையா 1 2 3 4 5 அப்ப d5 கான்ஃபிகரேஷன் இது d6 கான்ஃபிகரேஷன் இதுவும் d6 கான்ஃபிகரேஷன். இப்போ சொல்லுங்கப்பா Fe Fe2+ Fe3+ எது மோர் ஸ்டேபிள் Fe2+ ஆ 3+ ஆ Fe2+ ஆ 3+ ஆ quickly Fe2+ or 3+ which is more stable? So people who are missing the live session, you are going to miss all the super duper important questions. Fe3+ or 2+ ah? Quick ah? Yes, Fe3+. Of course it is Fe3+. 80 பேர் 90 பேர் கிளாஸ்ல இருக்கீங்க. ஆனா very few only answered. Other don't you understand? புரிஞ்சுதா 3+ தான் more stable. Why Fe3+ is more stable? எதனால Fe3+ more stable ஆ இருக்கு? ஆல்ரெடி சொல்லி கொடுத்திருக்கேனே. Yes, half-fillனால. So எப்பவுமே d orbital either half filled ஆ இருக்கு இல்ல completely filled ஆ இருக்கு. Either it should be having d5 configuration or it should be having d10 configuration. ஓகேவா either d5 இல்ல d10 இது ரெண்டுமே highly stable most stable. ஓகேவா so அதனால தான் Fe3+ is more stable than Fe2+. செம ஈஸியா இருக்கா செம குயிக்கா இருக்கா. இப்போ இந்த Fe க்கு பதிலா நான் மேங்கனீஸ் கொடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. சரியா மேங்கனீஸ் கொடுத்துட்டேன். என்ன எலிமெண்ட் கேட்டாலும் ஈஸியா நீங்க எழுதிடலாமா. இதுல இருந்து எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் you can easily write right. எதனால உங்களால ஈஸியா எழுத முடியும் because you know the trick. You know how to write the electronic configuration of all these elements. So super easy peasy you can solve any questions ask like இந்த மாதிரி எது more stable சொல்லி எப்படி கேட்டாலும் நீங்க ஈஸியா எழுதிடலாம். ஓகேவா நெக்ஸ்ட் போறோம். இது நீங்க தான் எழுத போறீங்க. You are going to calculate the number of unpaired electron titanium 3+ manganese 2+. குயிக்கா கண்டுபிடிங்க பார்க்கலாம் using this trick. Titanium 3+ and then manganese 2+. ஓகேவா சோ டைட்டானியம்க்கும் manganeseக்கும் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் உங்களுக்கு தெரியும். நான் ட்ரிக் வச்சு இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். சோ இத வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படினா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எனக்கு எழுதி காட்ட போறீங்க. சோ ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா டைட்டானியம் உடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னன்னு சொல்லுங்கப்பா. ஸ்காண்டியம் டைட்டானியம் செகண்ட் எலிமெண்ட் இல்லையா சன் டிவில வருது. சரியா சோ டைட்டானியம் வந்து என்னது 4s2 3d2 இது வந்து என்னது டைட்டானியம். அப்போ டைட்டானியம் 3+ னா என்னப்பா டைட்டானியம் 3+ னா 3 எலக்ட்ரான் ஆட் பண்ணுமா ரிமூவ் பண்ணணுமா குயிக்கா 3 எலக்ட்ரான் என்ன பண்ணனும் நம்ம ரிமூவ் பண்ணனும். சோ 3 எலக்ட்ரான் எதில இருந்து ரிமூவ் பண்ணுவேன் 2 எலக்ட்ரான் s ஆர்பிட்டால்ல இருந்தும் 1 எலக்ட்ரான் d ஆர்பிட்டால்ல இருந்தும் நான் வந்து ரிமூவ் பண்ணுவேன். ஓகேவா சோ அப்போ 4s 0 ஆயிடும் and then 3d 1 ஆயிடுமா. சோ d1 கான்ஃபிகரேஷன். சோ d1 கான்ஃபிகரேஷன்னா எப்படி இருக்கும் நமக்கு d ஆர்பிட்டால்ல ஒரு எலக்ட்ரான் வந்து இருக்கும். 3d ஆர்பிட்டால்ல ஒரு எலக்ட்ரான் இருக்கும் டைட்டானியம் 3+ல. சரியா இப்போ அடுத்து என்ன சொல்றாங்கன்னா manganese 2+ சொன்னாங்க. manganese உடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எது ஸ்காண்டியம் டைட்டானியம் வெனடியம் குரோமியம் manganese என்ன வரும் நமக்கு 4s2 3d5 இல்லையா 5th எலிமெண்டா வருது இல்லையா அது. அப்போ 4s2 3d5 அப்படி நமக்கு வருது. manganese என்ன சொல்றாங்க 2+ சொல்றாங்க. 2+ னா என்ன அர்த்தம் 2 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண போறீங்க அப்படின்னு அர்த்தம். 2 எலக்ட்ரானை ஃபர்ஸ்ட் எந்த ஆர்பிட்டால்ல இருந்து ரிமூவ் பண்ணுவோம் s ஆர்பிட்டால்ல இருந்து ரிமூவ் பண்ணுவோம். அப்போ 4s0 3d5 அப்ப d5 கான்ஃபிகரேஷன்னா இந்த 3d ல எப்படி இருக்கும் நமக்கு 1 2 3 4 5 இப்படி இருக்குமா. அப்போ இது நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் கால்குலேட் பண்ண சொல்றாங்க. அன்பேர்ட்னா எவ்வளவு பேர் ஆகாம தனியா எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ இங்க சொல்லுங்கப்பா டைட்டானியம் 3+ ல எவ்வளவு அன்பேர்ட் எலக்ட்ரான் குயிக்கா எல்லாரும் ரிப்ளை பண்ணுங்க. டைட்டானியம் 3+ ல எவ்வளவு அன்பேர்ட் எலக்ட்ரான் பார்த்தாலே சொல்லலாம். எவ்வளவு அன்பேர்ட் எலக்ட்ரான் அன்பேர்ட் எலக்ட்ரானை நான் n அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவேன். நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் எவ்வளவு இருக்கு ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கு. இதுவே manganese 2+ ல எவ்வளவு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கு நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் 5 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கு.
இல்லையா 5 unpaired electron இருக்கு. So இப்போ you know how to calculate the unpaired electron. இப்போ இந்த unpaired electron யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா spin only magnetic moment calculate பண்ண போறோம். இதுக்கும் நான் ஒரு ட்ரிக் சொல்லி தர போறேன். So இந்த spin only magnetic momentக்கு நான் ஒரு பேஜ் ஆட் பண்ணி ஆகணும். Yes. So spin only magnetic momentக்கு என்ன ஃபார்முலா? magnetic moment நம்ம mu அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம் இல்லையா? So mu which is equal to root of n into n plus 2. n into n plus 2. மேம் இந்த என்னன்னா என்ன? இப்போதானே சொன்னேன். என்னன்னா number of unpaired electron. So நான் first டைட்டானியம் 3 plus க்கு கண்டுபிடிக்கணும். அப்புறம் manganese 2 plus க்கு கண்டுபிடிக்கணும். டைட்டானியம் 3 plus ல என்னோட வேல்யூ என்னது? 1. manganese 2 plus ல என்னோட வேல்யூ என்னது? 5. which is the number of unpaired electron. அவ்வளவுதான் சிம்பிள். இப்போ நான் mu calculate பண்ணலாமா? mu which is equal to root of 1 into 1 plus 2. 1 plus 2 என்னது? 3. சூப்பர். அடுத்தது mu which is equal to root of n into n plus 2. அப்ப 5 into 5 plus 2 என்ன வரும்? 7. ஓகேவா? கிளியர். இப்போ இத வந்து நீங்க வந்து சால்வ் பண்ண போறீங்க. சால்வ் பண்ணீங்க அப்படின்னா மேக்னெட்டிக் மொமெண்ட் என்ன வரும்? √3 உடைய வேல்யூ வந்து என்ன வரும் அப்படின்னா 1.732 போர் மேக்னெட்டான். ஓகே, 1.732 போர் மேக்னெட்டான். இங்க வந்து என்ன வரும் அப்படின்னா √35 இல்லையா? சோ √35 உடைய வேல்யூ வந்து நமக்கு 5.91 போர் மேக்னெட்டான். ஓகேவா? சோ இப்போ கண்டுபிடிச்சிருக்கிற ஆன்சர் கரெக்டா தப்பான்னு எனக்கு எப்படி தெரியும்னா அதுக்கு ஒரு சூப்பர் ட்ரிக் இருக்கு. அண்ட் இதே क्वेश्चन 1 மார்க்ல கேட்டா கூட எப்படி பார்த்தோனே இந்த கால்குலேஷன்லாம் போடாம ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரிக் இருக்கு. என்ன தெரியுமா? நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் 1 அப்படின்னா இதுடைய ஸ்பின் only மேக்னெட்டிக் மொமெண்ட்டும் 1 பாயிண்ட்ல தான் வரும். இதோ பாருங்க 1.732. number of unpaired electron 5 அப்படின்னா இதுடைய ஸ்பின் only மேக்னெட்டிக் மொமெண்ட்டும் 5 பாயிண்ட்ல தான் வரும். அப்ப நமக்கு 5.91 போர் மேக்னெட்டான் தான் ப்ராடக்ட். ஓகேவா? புரிஞ்சுதா? கிளியர்? சோ எதுவா இருக்கட்டுமே அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கு இல்ல பாராமேக்னெட்டிக்கா டயமேக்னெட்டிக்கா கலரா கலர் இல்லையா இந்த மாதிரி எந்த क्वेश्चन கேட்டாலுமே இதுக்கு நீங்க நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் வச்சு தான் கால்குலேட் பண்ண போறீங்க. நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் உனக்கு தெரியணும்னா உனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் இந்த ட்ரிக் பார்த்தோம். சோ இதை வச்சு அழகா எப்படி எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகும்னு போட்டு நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் கண்டுபிடிச்சி ரூட் ஆஃப் n into n plus 2 இந்த ஃபார்முலா ஹைலைட் பண்ணிக்கலாமா? இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு ப்ராடக்ட் கிடைச்சிரும். சோ இந்த क्वेश्चन புரிஞ்சுதா? இந்த क्वेश्चन புரிஞ்சுதா? கிளியரா? எஸ் புரிஞ்சுதா? டக்கு 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 டக்குன்னு ஒரு தம்ஸ் அப் போடுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் இந்த ட்ரிக் எழுதி ஹெல்ப்லைன் நம்பருக்கு அனுப்பினீங்க? எத்தனை பேர் how many of you wrote this trick and then sent to helpline number? எவ்வளவு பேர் லைவ் ஸ்டார்டிங்ல இருந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க? how many of you are seeing the live right from the beginning? yes no okay ஓகேப்பா, சூப்பர் சூப்பர். சோ கண்டிப்பா நீங்க எழுதி பார்க்கறத ஹெல்ப்லைன் நமக்கு சென்ட் பண்ணுங்க. ஓகேவா? எஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன தெரியுமா படிக்க போறோம்? இதே ட்ரிக்கை யூஸ் பண்ணி இந்த क्वेश्चन எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து படிக்க போறோம். சரியா? சோ இப்போ பேஸ்ட் ஆன் தி விவி தியரி, இந்த விவி தியரியை வாட்ச் பண்ணி நம்ம இந்த விவி தியரியை பேஸ் பண்ணி நம்ம why NaCN4 is diamagnetic இந்த காம்பவுண்ட் எதனால இது வந்து டயாமேக்னெட்டிக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? so how are we going to find this? சம ஈஸி. இந்த சாப்டர்ல இருந்து இந்த क्वेश्चन வந்திருக்கு. டயாமேக்னெட்டிக்கா பாராமேக்னெட்டிக்கான்னு எப்படிப்பா சொல்வீங்க? அன்பேர்ட் எலக்ட்ரான் இருந்தா பாராமேக்னெட்டிக், அன்பேர்ட் எலக்ட்ரான் இருந்தா பாராமேக்னெட்டிக். அன்பேர்ட் எலக்ட்ரான் இல்ல, எல்லாமே பேர் ஆயிடுச்சு அப்படின்னா அது என்னது? டயாமேக்னெட்டிக். ஓகேவா? சோ நிக்கல் டெட்ராசயனைடு கொடுத்திருக்காங்க. சோ இப்போ நிக்கல் தான் நம்மளுடைய சென்ட்ரல் மெட்டல். நிக்கலுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னது? ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனடியம், குரோமியம், மாங்கனீஸ், அயன், கோபால்ட், நிக்கல் which is 3d8 இல்லையா? 3d8 ஏனா 8th ஃபிங்கர்ல தான் அது வந்து வருது. சோ ஆர்கான் மாத்தி போட்டேன். ஆர்கானுக்கு தானே அந்த ஸ்கொயர் பிராக்கெட் வரும். ஆர்கான் 4s2 3d8 இல்லையா? சோ இப்போ இந்த 4s2 ஃபில் பண்ண போறேன்பா. 4s2 s ஆர்பிட்டால் 4s ஆர்பிட்டால்ல ஃபில் பண்ணிட்டேன். and then 3d ஆர்பிட்டால்ல வந்து இந்த 8 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணுமா? 1 2 3 4 5 6 7 8. ஓகே, சூப்பர். அந்த 8 எலக்ட்ரான்ஸ் நான் இப்போ ஃபில் பண்ணிட்டேன். சோ இப்போ அடுத்த ஸ்டெப்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா I have to find இந்த நிக்கல் என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்குன்னு நான் ஃபைண்ட் பண்ணனும். how are we going to find the oxidation state of nickel? டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். குயிக்கா சொல்லித்தரேன், நல்லா கவனிங்க. நிக்கல் இருக்கு, நிக்கலுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் எனக்கு தெரியாது, அதனால நான் அதை x ன்னு வச்சுக்கிறேன். பிளஸ் 4 சயனைடு இருக்கு. சரியா?
4 cyanide இருக்கு. இந்த cyanide சார்ஜ் என்ன தெரியுமா? Cn மைனஸ் நம்ம எழுதுவோம். சரியா? சோ cyanide ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது? -1. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. cyanide ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது? -1. சோ -1. டோட்டலா எவ்வளவு சார்ஜ் இருக்கோ அந்த சார்ஜுக்கு தான் நம்ம ஈக்குவேட் பண்ணுவோம். சோ இங்க ஒரு நம்பருமே இல்லைன்னா 0க்கு ஈக்குவேட் பண்ணுவோம். ஆனா இங்க என்ன நம்பர் இருக்கு? -2 இருக்கு. அப்போ நம்ம ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கிறப்போ -2க்கு ஈக்குவேட் பண்ணுவோம். யாருக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிச்சிங்களோ டக் 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 சாட்ல போடுங்க பார்க்கலாம். எஸ். சோ இப்போ இங்க இந்த x -4 which is equal to -2. எஸ். இப்போ பாருங்க x which is equal to -2 plus 4 இல்லையா? -2 plus 4. அப்ப x which is equal to -2 plus 4 என்னது? 4 minus 2 2. அப்போ x equal to +2. நம்மளுடைய நிக்கல் என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு? +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. அப்ப நிக்கல் +2 அப்படின்னு எழுதிக்கலாமா? +2 என்ன பார்த்தோம்? 2 plus னா 2 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு அர்த்தமா? சோ நான் இங்க என்ன பண்ண போறேன் அப்படின்னா 4 0 2 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட்டேன். மீதி என்ன இருக்கு? 3d8 இல்லையா? சோ அந்த 3d8 நான் ஃபில் பண்ண போறேன். சோ 3d8 அப்படியே இருக்கும். எந்தவித சேஞ்சஸ்மே இருக்காது. இப்போ அடுத்த ஸ்டெப்ல என்ன தெரியுமா நீங்க பார்க்கணும்? லிகாண்ட பார்க்கணும். இங்க இருக்கிற சயனைடு ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்டா இல்ல வீக் ஃபீல்ட் லிகாண்டா? குயிக்கா Subhalakshmi, daily நம்ம 7 to 9 class teach பண்றோம். And then we have shorts also. Shortsலயும் நாங்க teach பண்றோம். ஓகேவா? So daily 7 to 9 நீங்க live join பண்ணிக்கலாம். Strong field liganda இல்ல weak field liganda? Yes. Clearly. Everybody. Strong field ligand or weak field ligand? Strong field ligand. Strong field ligand na pairing up நடக்குமா நடக்காதா? Strong field ligand na pairing up will it takes place or not? இங்க இருக்கிற தனியா இருக்கிற எலக்ட்ரான் எல்லாமே என்னவாயிடும்? பேரிங் அப் நடக்கும். சோ இங்க இருக்கிற ஒரு தனியா இருக்கிற எலக்ட்ரான் இது கூட சேர்ந்து பேர் அப் ஆயிடும். அப்போ இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். கிளியரா? சோ இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். சின்ஸ் சயனைடு Cn ஸ்ட்ராங் ஃபீல்ட் இருக்கனால பேரிங் அப் நடக்குது. Now tell me how many unpaired electrons இருக்கு? சோ டயாமேக்னெட்டிக்கா பாராமேக்னெட்டிக்கா? நான் சொன்னேன் unpaired electrons இருந்தா paramagnetic, unpaired electrons இல்லனா diamagnetic. இங்க unpaired electrons இருக்கா? இல்ல. அப்போ இது diamagnetic இல்ல paramagnetic? Tell me. Is it diamagnetic or paramagnetic? Very good. Yes, it is diamagnetic. ஓகேவா? சோ இந்த மாதிரி என்ன காம்ப்ளெக்ஸ் கொடுத்தாலும் first step நீங்க என்ன பண்ணணும்? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன். கிளியரா சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இருக்கு இல்லையா? சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் என்னது? நம்ம இப்பதான் படிச்சோம். ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனடியம், குரோமியம், மாங்கனீஸ், சயன், கோபால்ட், நிக்கல், காப்பர், ஜிங்க். இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் உடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை நீங்க எழுதிக்கணும். அடுத்த செகண்ட் ஸ்டெப்ல இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கணும். ஓகே. தேர்ட் ஸ்டெப். ஓகே. லிகாண்ட் பார்க்கணும். லிகாண்ட் நமக்கு ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்டா வீக் ஃபீல்ட் லிகாண்டான்னு பார்க்கணும். சோ லிகாண்ட் ஸ்ட்ராங் ஃபீல்ட்னா தனியா இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாமே பேர் அப் ஆகும். லிகாண்ட் வீக் ஃபீல்ட் லிகாண்டா பேர் அப் ஆகாது. சரியா? சோ இங்க இருக்கிற சயனைடு ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட். சோ பேரிங் அப் நடக்கும். ஃபோர்த் ஸ்டெப் என்னது? unpaired electron இருந்தா paramagnetic, unpaired electron இல்லனா diamagnetic. இந்த 4 பாயிண்ட்ஸ் எல்லாருக்கும் கிளியரா? இந்த 4 பாயிண்ட்ஸ் எல்லாரும் கிளியரா? not only this question, என்ன மாதிரி உங்களுக்கு ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலுமே you will be able to answer with this trick. so இந்த ஒரு ட்ரிக்க வச்சு ரெண்டு சாப்டர்ல இருக்கிற எத்தனை क्वेश्चन நம்ம சால்வ் பண்றோம் புரியுதா? you will be able to do it, right? நான் கொஞ்சம் क्वेश्चन மாத்தி கொடுத்தா கூட உங்களால எழுத முடியும் இல்லையா? 4 ஸ்டெப் தான். you know what are all the steps? கிளியரா? சூப்பர். next question. yeah, இப்போதான் மெயினா வந்துட்டு எத்தனை பேருக்கு பயங்கரமா தூக்கம் வருது? இப்போவே மணி 10 மணி ஆக போகுது, 9 மணி ஆக போகுது. எத்தனை பேருக்கு பயங்கரமா தூக்கம் வருது? மத்த நேரம்லாம் தூக்கம் வர மாட்டேங்குது, ஆனா படிக்கிறப்ப புக்கை எடுத்தாலே பயங்கரமா தூக்கம் வருது. சோ இப்போ எல்லாருக்குமே உள்ள ஒரு பேனிக், ஸ்ட்ரெஸ் இது எல்லாமே கிரியேட் ஆகிருக்கும். சோ இந்த ஸ்ட்ரெஸ்னால 2 டிஃபரெண்ட் எஃபெக்ட், எய்தர் ஓவர் ஸ்லீப்பிங் ஆர் எல்ஸ் நோ ஸ்லீப்பிங். யாரெல்லாம் என்னென்ன கேட்டகரியில வரீங்க டக் டக்குன்னு சொல்லுங்க. டக் டக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க ஓவர் ஸ்லீப்பிங்கா, அதிகமா தூங்குறீங்களா? எக்ஸாம் கிட்ட வர வர நீங்க திடீர்னு ஓவரா ஸ்லீப் பண்றீங்களா இல்ல நோ ஸ்லீப்பிங்ல இருக்கீங்களா? தூக்கமே வர மாட்டீங்களா? எத்தனை பேர் எப்பயும் இல்லாம இப்ப கொஞ்சம் டிஃபரெண்டா ஸ்ட்ரெஸ்னால என்ன எஃபெக்ட் நீங்க ஃபேஸ் பண்றீங்க? ஓவர் ஸ்லீப்பிங். நிறைய பேர் ஓவர் ஸ்லீப்பிங் தான். பட் இனிமே நோ ஸ்லீப்பிங். நிறைய பேர் ரேவதி
ரேவதி மட்டும் தான் நோ ஸ்லீப்பிங், மத்தவங்க எல்லாருமே வந்து ஓவர் ஸ்லீப்பிங். சோ சேட். யா, சோ படிக்கிறப்ப வந்து தூக்கம் வரலாம். சோ என்ன தெரியுமா பண்ணணும், ஆல்வேஸ் ஹேவ் வாட்டர் பாட்டில் வித் யுவர் செல்ஃப். ஓகே, ஸ்டே ஹைட்ரேட்டட். ஓகேவா, சோ ஸ்டே ஹைட்ரேட்டட், ஆல்வேஸ் வந்து பக்கத்துல தண்ணி வந்து வச்சுக்கோங்க, குடிச்சிட்டே இருங்க. ஓகே, எவ்ரி ஹாஃப் அன் ஹவர் ட்ரிங்க் வாட்டர். இப்ப கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா, தண்ணி குடிச்சிட்டே இருக்கு. அண்ட் தென் செகண்ட் திங், ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ், அதாவது ஆக்சிஜனே வராத அளவுக்கு ஒரு ஃபுல்லா விண்டோஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ண ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ்ல உட்காந்து படிக்க கூடாது, which is point number 2. பாயிண்ட் நம்பர் 3 என்ன தெரியுமா, பெட்ல உட்காந்து எத்தனை பேர் படிக்கிற பழக்கம் இருக்கு? பெட்ல உட்காந்து படிக்கவே படிக்காதீங்க. இட் இஸ் a worst ever habit. ஓகேவா, சோ பெட்ல உட்காந்து படிக்காதீங்க. ஏன்னா பெட்ல வந்து நம்ம தூங்கி தூங்கி அப்படி ஒரு வைப் தான் கிரியேட் பண்ணி வச்சிருப்போம். சரியா, அதனால பெட்ல உட்காந்து படிக்காதீங்க, தனியா உட்காந்து படிங்க. வீட்டுல சாப்பிட கூப்பிடுறாங்க, என்ன பண்றது, அப்புறமா சாப்பிட வரேன்னு சொல்லிட்டு கிளாஸ் கவனிக்கணும். ஓகேவா, இந்த கொஸ்டின் கேட்கவே கூடாது. சரியா? எஸ். சோ இப்போ what are all the 3 things you should remember இந்த ஸ்லீப் சைக்கிள் பேலன்ஸ் பண்றதுக்கு? இதுக்கு மேலேயும் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் ஆல்வேஸ் ஹேவ் வாட்டர் வித் யுவர் செல்ஃப். கொஞ்சமாவது ஆக்சிஜன் வர அளவுக்கு விண்டோஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஓப்பன் ஸ்பேஸ், கொஞ்சம் ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல வந்து இருங்க. அண்ட் தென் தேர்ட் பாயிண்ட் இஸ் பெட்ல உட்காந்து படிக்கவே படிக்காதீங்க. ஃபோர்த் பாயிண்ட், அட்லீஸ்ட் 6 hours ஆஃப் நைட் ஸ்லீப் இம்பார்ட்டன்ட். நீங்க கம்மியா நைட்டு தூங்குறதுனால தான் காலையில உங்களுக்கு எழுந்துக்க முடியல, பயங்கரமா வந்து தூக்கம் வருது. சரியா, சோ அட்லீஸ்ட் ஒரு 6 hours of sleep வேணும். not more than 6, not less than 6. ரெண்டுமே வந்து டேஞ்சரஸ். எந்த அளவுக்கு படிப்பு முக்கியமோ அந்த அளவுக்கு தூக்கமும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, அண்ட் தென் ஸ்கிரீன் டைம் கொஞ்சம் லெஸ் பண்ணுங்க. என்ன மேம் நீங்களே யூடியூப் தான் டீச் பண்றீங்க, நீங்க வந்து ஸ்கிரீன் டைம் லெஸ் பண்ணுங்கன்னு சொல்றீங்களே. ஸோ இப்போ ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம் இல்லையா? ஸோ இப்போ படிப்புக்கு மட்டும் நீங்க போன் யூஸ் பண்ணுங்க. பட் டோன்ட் எவர் கோ டு இன்ஸ்டாகிராம் ஆர் தேவையில்லாம படிப்பை தாண்டி எதுக்காகவும் நீங்க ஸ்கிரீன் டைம் வேஸ்ட் பண்ணவே மாட்டீங்க. 1 minute கூட டைம் வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. இனிமே வர 15 daysல ஒரு நிமிஷமும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இந்த ஒரு 1 minute கூட நீங்க என்ன பண்ணலாம், ஒரு ஷார்ட்ஸ் பார்த்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் படிக்கலாமா, படிக்க முடியாதா? தூக்கத்தை எப்படி கண்ட்ரோல் பண்றது? தூக்கத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணாதீங்க சுபலட்சுமி. சோ தூக்கம் வந்தா allow yourself to sleep. கொஞ்ச நேரம் ஒரு 1 hour தூங்கி எழுந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கிளியரா படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஆல்வேஸ் ஹேவ் அலாம் வித் யூ. பயங்கரமா ஒரு மோட்டிவேஷன் சாங், உங்களுக்கு பயங்கரமா மோட்டிவேஷனா இருக்கிற மாதிரி ஒரு சாங் எடுத்து அலாமா வச்சிருங்க காலங்காத்தாலே. ஓகேவா, சோ கஃபீன்லாம் அவாய்ட் பண்ணுங்க, காஃபி டீ இதெல்லாம் பயங்கரமா அவாய்ட் பண்ணுங்க. இது எல்லாமே உங்களை தூக்கத்தை வந்து இன்டியூஸ் பண்ணும். 15 days கூட இல்ல. ஓகே, இனிமே 1 minute ஈக்குவல் டு 1 mark. 1 minuteக்கு ஒரு ஷார்ட்ஸ் பார்த்து ஒரு ரியாக்ஷன் படிச்சோமா தான் இருக்கணுமே தவிர 1 minute தானே ஒரு எக்ஸ்ட்ரா தூங்கிக்கிறேன்னு கூட யார் வாங்கி வரக்கூடாது. ஓகே, ஃபுல் எஃபர்ட் போட நம்ம ரெடி இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन கண்டினியூ பண்ணலாமா? எஸ். சோ நெக்ஸ்ட் நம்மளுடைய இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு டாபிக் வந்துட்டோம், which is the defects. so solid stateல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து எது தெரியுமா? டிஃபெக்ட்ஸ் தான். ஷார்ட் கி டிஃபெக்ட், ஃப்ரெங்கல் டிஃபெக்ட், மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட், மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட், எஃப் சென்டர். சோ இந்த டிஃபெக்ட்ஸ் எல்லாம் குயிக்கா எப்படி எழுதுறது அப்படின்னு நான் வந்து சொல்றேன். என்ன மட்டும் எழுதினா போறோம் மேம், என்ன மட்டும் எழுதினா மார்க் போடுவாங்கன்னு சொல்லுங்க அப்படிங்கறதா நம்ம வந்து இங்க பார்க்க போறோம். ஓகே, சோ ஷார்ட் கி டிஃபெக்ட்டுக்கு ஈஸியா நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் தரேன். சோ என்ன பண்றீங்க அப்படின்னா, கிளாஸ்ல நீங்க பேசிட்டே இருக்கீங்கன்னு வந்து மிஸ் வந்து உங்களை என்ன பண்ணிடுறாங்க, கிளாஸ் டீச்சர், ஸ்கூல் கிளாஸ் டீச்சர் உங்களை வெளில துரத்தி விட்டுறாங்க. சோ உங்க கூடவே சேர்ந்து பேசிட்டு இருக்கிற உங்க க்ளோஸ் ஃப்ரெண்டினாலே சேர்த்து வெளில துரத்திடுவாங்க. நீ தானே அவங்க கூட பேசினேன், நீயும் சேர்ந்து வெளில போ அப்படின்னு சொல்லிடுறாங்க இல்லையா? சோ பேரா யூ போத் கோ அவுட் சைட். அவ்வளவுதான். எப்படி கிளாஸ்ல 2 பேரும் சேர்ந்து வெளில போறாங்களோ அதே மாதிரி ஒரு கிறிஸ்டல் லாட்டிஸ்ல, ஓகே, ஒரு கிறிஸ்டல் லாட்டிஸ்ல ஈக்குவல் நம்பர் ஆஃப் கேட்டயான்ஸ் அண்ட் அனியான்ஸ் நமக்கு வந்து மிஸ் ஆயிடும். ஓகே, சோ மிஸ்ஸிங் ஆஃப் equal number of cation and anion. cation வந்து positive charge, anion வந்து negative charge. ஓகேவா? so there will be missing of equal number of cations and anions. வெளில போய்டும். இப்போ கிளாஸ்ல இருந்து 2 பேர் வெளில போயிட்டாங்க அப்படினா கிளாஸ் உடைய டென்சிட்டி வந்து என்ன ஆகும், கிளாஸ்ல இருக்கிற நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் வந்து என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும் இல்லையா? அப்போ ஒரு கிறிஸ்டல்ல இருந்து 2 ஆட்டம் வெளில போயிடுச்சு அப்படினா the density of the crystal will decrease or increase. the density of the crystal வந்து என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? 2 ஆட்டம் மிஸ் ஆயிடுச்சு அப்படினா டிக்ரீஸ் ஆகும். density of the crystal will decrease. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் தேர்ட் பாயிண்ட் எழுத போறீங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட் 3 மார்க் அழகா வாங்கிட்டு போயிடலாம். தேர்ட் பாயிண்ட் வந்து என்னது, எக்ஸாம்பிள் NaCl, சோடியம் குளோரைடு இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து இதுதான் குளோரின் ஆட்டம். ஒரு குளோரின் ஆட்டம் மிஸ் ஆச்சுன்னா ஒரு சோடியம் ஆட்டமும் கூடவே சேர்ந்து மிஸ் ஆயிடும். புரிஞ்சுதா? கிளியரா? சோ மிஸ்ஸிங் ஆஃப் ஈக்குவல் நம்பர் ஆஃப் கேட்டயான்ஸ் அண்ட் அனியான்ஸ், அதனால டென்சிட்டி வந்து குறையும். ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைட் கிறிஸ்டல். ஓகேவா? சோ திஸ் இஸ் ஷார்ட் கி டிஃபெக்ட். அடுத்தது ஃப்ரெங்கல் டிஃபெக்ட். செம ஈஸி. பயங்கரமா பசிக்குது, ஆன்லைன் கிளாஸ் பச்சா நீங்க பாட்டுக்கு சாப்பிட்டுட்டே போனை வச்சுட்டு லிசன் பண்ணலாம். கிளாஸ் ரூம் ஆஃப்லைன்ல பயங்கரமா பசிக்குது, மிஸ் பாட்டுக்கு போர்டு பின்னாடி மேக்ஸ் கிளாஸ்
அவங்க திரும்பினவங்க அவங்க பாட்டுக்கு எழுதி போட்டுட்டே இருக்காங்க, பின்னாடி திரும்பல. நீங்க என்ன பண்ணுவீங்க? பெஞ்ச் கடையில உட்காந்து நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் நான் ஸ்கூல்ல பண்ணிருக்கேன். சரியா? பெஞ்ச் கடையில உட்காந்து நான் வந்து சாப்பிடுவேன். திடீர்னு திரும்பி பாக்குறாங்க, அந்த நேரத்துல என்னால மேலேயும் வந்து எழுந்துக்க முடியல. கிளாஸ்ல நம்பர் எத்தனை பேரும் கவுண்ட் பண்ணி பாக்குறாங்க. அப்ப வந்து என்ன ஆகும்? ஒரு டிக்கெட் வந்து குறையும். அவ்வளவுதான்ப்பா நம்மளோட ஃப்ரெங்கல் டிஃபெக்ட். சோ ஒரு ஆட்டம் மிஸ்ஸிங். ஏஜிபிஆர் இருக்கு இல்லையா, சில்வர் புரோமைட், ஏஜிபிஆர்ல ஒரு சில்வரை காணும், ஒரு ஏஜி பிளஸ் அயானை காணும். எங்க போச்சு அப்படின்னா எங்கேயும் போல, இடுக்குல மறைஞ்சிட்டு இருக்கு. இதோ பாருங்க பின்னாடி மறைஞ்சிட்டு இருக்கா, தெரியுதா? இன்டர்ஸ்டீஷியல் சைட், இன்டர்ஸ்டீஷியல் சைட்டை ஆக்குபை பண்ணிட்டு இருக்கு. சரியா? சோ எங்கேயும் அது மிஸ் ஆகல, டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு. அது பிளேஸ விட்டு, பெஞ்சை விட்டு, நம்ம பெஞ்ச் கடியில ஒளிஞ்சுக்கணும் இல்லையா, பெஞ்சை விட்டு பெஞ்ச் கடியில டிஸ்பிளேஸ் ஆகியிருக்கும். அதே மாதிரி displacement of ions to interstitial site. ஓகேவா? சோ அந்த இன்டர்ஸ்டிஷியல் சைட்டை அதை ஆக்குபை பண்ணிக்கிறது தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், we call it as Frenkel defect. ஓகே, எங்கேயும் வெளியில போகல, மிஸ் ஆகல. Displacement of ions to the interstitial site தான் we call it as Frenkel defect. Now tell me one thing, இப்போ நமக்கு density decrease ஆகுமா இல்ல increase ஆகுமா? Now tell me, will the density decreases or increases? Quickly. Yes, density decrease ஆகுமா increase ஆகுமா? கிளாஸ் குள்ள தான் நீங்க இருக்கீங்க இல்லையா, density decreaseம் ஆகாது increaseம் ஆகாது. So no change in density. உங்களை குழப்பறதுக்கு தான் அப்படி ஒரு கேள்வி கேட்டேன். So no change in density. And then for example, AgBr, silver bromide is an example of Frenkel defect. So இப்போ Schottky defect and Frenkel defect clear ஆ புரிஞ்சுதா? Defects இருந்து கண்டிப்பா பப்ளிக் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு क्वेश्चन வந்து வரும். Let it be Schottky, Frenkel, metal excess, metal deficiency, F center or vacancy defect. ஏதோ ஒரு டிஃபெக்ட்ல இருந்து கண்டிப்பா ஒரு क्वेश्चन வந்து வரும். ஓகேவா? So now we came to the last question, which is very very important ஆன ஒரு question. என்ன தெரியுமா? அது F centers. Okay, so what do you mean by F center? செம ஈஸி பா, யாருக்கெல்லாம் புரியலையோ கரெக்டா வந்து இப்போ லிசன் பண்ணுங்க, you will easily understand it. ஓகேவா? சோ இப்போ நான் வந்து சோடியம் குளோரைட் கிறிஸ்டல் இருக்கு இல்லையா, உப்பு, சோடியம் குளோரைட நான் வந்து ஹீட் பண்றேன். ஓகே, ஹீட் பண்றேன். என்ன அட்மாஸ்பியர்ல ஹீட் பண்றேன்? சோடியம் அட்மாஸ்பியர், சோடியம் வேப்பர்ல நான் வந்து ஹீட் பண்றேன். சோ சுத்தி இருக்கிற சோடியம் நான் வந்து ஹீட் பண்றப்போ அந்த சோடியம் வந்து நமக்கு அயனைஸ் ஆகுது. அயனைஸ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? அயான்ஸா பிரியுது. சோ சோடியம் ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணுது. எப்பயுமே ஒரு எலிமெண்ட், ஒரு ஆட்டம் ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணிச்சுன்னா இட் பிகம்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ் இல்லையா? சோ சோடியம் ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணிச்சுன்னா இட் பிகம்ஸ் Na+. அண்ட் தென் ஒரு எலக்ட்ரான்ஸ் வெளில போயிடுச்சு இல்லையா, சோ ஒரு எலக்ட்ரான் வெளியில. கிளியரா? சோ சோடியம் நம்ம ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணிடுச்சு. சோ Na+ அண்ட் எலக்ட்ரான்ஸ் அது வந்து என்ன ஆகுது? நமக்கு அயனைஸ் ஆகுது. புரிஞ்சுதா? இது எல்லாருக்கும் கிளியரா புரிஞ்சுதா? ஓகே. சோ இப்போ கிளாஸ்ல எப்பயுமே ஒரு லைஃப்ல எப்பயுமே வந்து புதுசா வந்த உடனே நமக்கு பழசவங்களை விட்டு போயிடுவாங்க இல்லையா, நம்ம லைஃப்ல யாராவது ஒருத்தவங்க இல்ல கிளாஸ்ல புதுசா வர ஃப்ரெண்டை பார்த்துட்டு இவ்வளவு நாள் இந்த பழைய ஃப்ரெண்டை கழட்டிட்டு போயிடுவாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த புதுசா இந்த சோடியம் அயான் வந்து என்ன தெரியுமா பண்ணுது? இந்த NaCl கிறிஸ்டல் மேல வந்து சர்ஃபேஸ்ல வந்து வருது, சர்ஃபேஸுக்கு வருது இந்த சோடியம் அயான். இந்த சோடியம் அயானை பார்த்தோன்னே இங்க உள்ள இந்த குளோரைட் அயான் என்ன பண்ணுது அப்படின்னா, இதுலமே சோடியம் குளோரைட் கிறிஸ்டல் இல்லையா, சோடியம் குளோரைட் கிறிஸ்டல் இது கூட போயிட்டு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் ஃபார்ம் பண்ணிடுது. ஓகே, சோ சர்ஃபேஸ்ல வந்த சோடியம் அயான் கூட நம்ம கிறிஸ்டல்ல இருக்கிற குளோரைட் அயான் போயிட்டு பாண்ட் ஆயிடுது. இப்போ இங்க என்ன இருக்கும்? ஒரு வேக்கன்ட் ஸ்பேஸ் இருக்கும், ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா, அந்த எம்டி ஸ்பேஸை யாரு வந்து ஆக்குபை பண்ணிப்பாங்கன்னா நம்மளுடைய எலக்ட்ரான். கிளியரா? புரிஞ்சுதா? அகெயின் நான் சொல்லி தரேன், கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க எஃப் சென்டரோட ஒரு ஆன்சரை. சோடியம் குளோரைட் கிறிஸ்டலை நான் ஹீட் பண்றேன் இன் பிரசன்ஸ் ஆஃப் சோடியம் அட்மாஸ்பியர். கிளியரா பாருங்க, இது மட்டும் ஆன்சர் எழுதினா போறோம். சோ Na குட்டியா இருக்கும், குளோரின் பெருசா இருக்கும். சோ சோடியம் குளோரைட் கிறிஸ்டல் வந்து இப்படிதான் இருக்கும். சோ சோடியம் குளோரைட் கிறிஸ்டலை நான் சோடியம் அட்மாஸ்பியர்ல ஹீட் பண்றேன். சுத்தி என்ன இருக்கு? சோடியம் இருக்கு. சோ சோடியம் அட்மாஸ்பியரை நான் ஹீட் பண்றப்போ அட்மாஸ்பியர்ல இருக்கிற சோடியம் நமக்கு எப்படி அயனைஸ் ஆகுது? Na+ ஆகும் எலக்ட்ரான் ஆகும் அயனைஸ் ஆகுது. சோ இப்போ அந்த அயனைஸ் ஆன சோடியம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இந்த சர்ஃபேஸ் மேல வந்து உட்காரு, இந்த கிறிஸ்டலுடைய இந்த சால்ட்டுடைய சர்ஃபேஸ் மேல வருது. இத பார்த்துட்டு இந்த குளோரின் என்ன பண்ணுது? இந்த புதுசா அந்த சோடியம் கூட போயிட்டு ஃப்ரெண்ட் ஆயிடுது, பழசா இருக்கிற சோடியமே விட்டுட்டு. அப்போ இங்க ஒரு வேக்கன்ட் ஸ்பேஸ் கிரியேட் ஆகுமா? தாம் பெஞ்சை விட்டு பிளேஸை விட்டு போயிட்டு புது ஃப்ரெண்டை மேக் பண்ணோட இங்க நமக்கு ஒரு எம்டி ஸ்பேஸ் கிடைக்கும். இந்த எம்டி ஸ்பேஸை யார் வந்து ஆக்குபை பண்ணுவாங்க?
electrons வந்து occupy பண்ணும். So இந்த empty space இந்த electron வந்து occupy பண்ணும். So the anionic vacancy created by chlorine is occupied by the electron. இதுதான் called as F center. எல்லாருக்கும் புரிஞ்சுதா? மேம் சாப்டர் 11 சொல்லுங்க, 12 சொல்லுங்க. மேக்ஸ்ல 12, தமிழ் இருக்கா? கண்டிப்பா தமிழ் இருக்கு. கிளியரா புரிஞ்சுதா? F center எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? சோடியம் அட்மாஸ்பியர்ல நம்ம NaCl கிறிஸ்டலை வந்து ஹீட் பண்றோம். சோடியம் Na+ ஆகும், எலக்ட்ரான்ஸ் ஆகும் பிரியுது. சோ வந்த சோடியம் பார்த்துட்டு நம்மளுடைய கிறிஸ்டல் லாட்டிஸ்ல இருக்கிற குளோரின் போயிடுது. அப்ப இந்த குளோரின் கிரியேட் பண்ண வேக்கன்ட் ஸ்பேஸை யார் வந்து ஆக்குபை பண்றாங்க? எலக்ட்ரான்ஸ் வந்து ஆக்குபை பண்றாங்க, which is called as F center. கிளியரா புரிஞ்சுதா? பக்கா கிளியர்? So whomsoever is there in the class, கண்டிப்பா click the like button. ஓகேவா? கண்டிப்பா எல்லாருமே லைக் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்க. So we will meet in next session. அதுக்கு முன்னாடி அடுத்த செஷன் எந்த சாப்டர்ல உங்களுக்கு வேணும் அப்படிங்கறத சொல்லுங்க. நெக்ஸ்ட் செஷன் என்ன சாப்டர் வேணும் உங்களுக்கு? கிளியரா குயிக்கா என்ன சாப்டர் நீங்க ரொம்ப அன்ஷியரா இருக்கீங்க? எந்த சாப்டர் நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல படிக்கலாம்? ஆர்கானிக். எத்தனை பேருக்கு ஆர்கானிக்கா, இன்ஆர்கானிக்கா, பிசிக்கலா எது வேணும்? அண்ட் யாரெல்லாம் இப்போ கிளாஸ்ல இருக்கீங்களோ கண்டிப்பா கிளிக் த லைக் பட்டன். எஸ். சோ இப்போ கரெக்டா ஒரு क्वेश्चनக்கு வந்து வந்துட்டோம். ஒரு क्वेश्चन வந்து படிக்கிறப்போ எல்லாருக்கும் வந்து தோணும் இல்லையா? ஏபிசிடி ஆர்கானிக் நான் எல்லாமே நோட் பண்ணிட்டே இருக்கேன். 10th யூனிட் கண்டிப்பா. சோ ஒரு क्वेश्चனும் படிக்கிறப்போ நமக்கு வந்து ஒரு விஷயம் தோணும் இல்லையா? எத்தனை பேருக்கு தோணுது? அதுவும் இந்த பப்ளிக் எக்ஸாம் கிட்ட வர நம்ம படிக்கிற क्वेश्चन எக்ஸாம்ல வருமா? நம்ம படிக்கிற क्वेश्चन எக்ஸாம்ல வருமா அப்படின்னு எத்தனை பேருக்கு தோணுது? டக்குன்னு ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். டக்குன்னு வந்து ஒரு தம்ஸ் அப் போடுங்க. சாட்ல ஒரு தம்ஸ் அப் போடுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு ஒரு क्वेश्चனும் படிக்கிறப்ப என் மைண்ட்ல ஓடுறது இதுதான் மேம், படிக்கிற இந்த क्वेश्चन எக்ஸாம்ல வருமா, இது வருமா வராதா அப்படி சொல்லிட்டு தான் எனக்கு தோணுது மேம். அதனாலே இந்த क्वेश्चन என்னால கிளியரா படிக்க முடியல. சோ நிறைய பேர் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கேக்குறீங்க, 9th யூனிட் அண்ட் தென் 10th யூனிட் கேக்குறீங்க, ப்ராப்ளம்ஸ் கேக்குறீங்க. ஓகே, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, சோ மெனி பீப்பிள் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. சோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கேக்குறவங்களுக்குலாம் இப்போ நான் ஒரு டாஸ்க் தரேன், சரியா? சோ கிளாஸ்ல இப்போ 80 people are watching. Okay, immediately what you will be doing is go to the 100 learning playlist and then நம்மதுல ஆக்ஷன் ரியாக்ஷன் சீரிஸ் இருக்கும். அதுல ஒரு 20 ரியாக்ஷன் கூட இருக்காது, 18 ரியாக்ஷன்ஸா இருக்கும். அந்த 18 ரியாக்ஷன்ஸ் 18 மினிட்ஸ்ல நீங்க கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா? சோ இன்னைக்கு நைட் 12 o'clock யாரெல்லாம் அந்த ரியாக்ஷன்ஸை கரெக்டா படிச்சு எழுதி பாக்குறீங்களோ, எழுதி அந்த ஒரு ஷார்ட்ஸ் நீங்க 1 மினிட்ல ஒரு ஷார்ட்ஸ் 1 மினிட் தான் ஒரு क्वेश्चनக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ண போறீங்க. 1 மினிட்ல ஒரு ஷார்ட்ஸை பார்த்து உங்க நோட்ஸ்ல நீங்க எழுதி பார்க்க போறீங்க, அதை ரிவைஸ் பண்ண போறீங்க. எழுதி பார்த்து நம்மளுடைய ஹெல்ப்லைன் நம்பருக்கு சென்ட் பண்றீங்களோ கண்டிப்பா உங்களுக்கு கம்பல்சரி ஏபிசிடி ரியாக்ஷன்ஸ் நெக்ஸ்ட் செஷன்ல நான் வந்து சொல்லி தரேன். கிளியரா? எழுதி பார்த்து சென்ட் பண்ணலாமா? எனக்காக எழுதி பார்க்க மாட்டீங்க, உங்களுக்காக எழுதி பார்க்க போறீங்க. there is no time to waste. ஓகே, சோ நம்ம லைஃப் எந்த மொமெண்ட் வேணா மாறலாம், எந்த நிமிஷம் வேணா மாறலாம். அந்த நிமிஷம் இந்த நிமிஷமா கூட இருக்கலாம். அது நீங்க எடுக்கிற முடிவுல தான் இருக்கு. கிளியரா? சோ இப்போ நீங்க என்ன முடிவு எடுக்க போறீங்க? படிக்க போறீங்களா, டைம் வேஸ்ட் பண்ண போறீங்களா? படிக்க போறீங்க. சோ 11, 12, 13 தான் நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க. சோ அடுத்த செஷன்ல we are going to see the chapters 11, 12 and then 13. சோ எப்பயுமே ஒரு क्वेश्चन படிக்கிறப்போ இந்த क्वेश्चन எக்ஸாம்ல வருமா அப்படிங்கிற ஒரு தாட் வேணவே வேணாம். இந்த क्वेश्चन எக்ஸாம்ல வருமா வராதா, நான் எவ்வளவு மார்க் வாங்குவேன், பப்ளிக் எக்ஸாம் क्वेश्चन பேப்பர் ஈஸியா வருமா டஃபா வருமா, இது எதுவுமே நம்ம கையில இல்ல. क्वेश्चन பேப்பர் நம்ம கையில இல்ல, நம்ம மார்க் நம்ம கையில இல்ல, என்ன क्वेश्चन வரும் அப்படிங்கிறது நம்ம கையில இல்ல. நம்ம கையில இப்ப என்ன இருக்கு? டைம் மட்டும் தான் இருக்கு. சோ அந்த டைம் எப்படி எஃபிஷியன்ட்டா ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, சோ கண்டிப்பா அடுத்த செஷனுக்கு எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணுங்க. அதுக்குள்ள ஆக்ஷன் ரியாக்ஷன் சீரிஸ்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் நேமிங் ரியாக்ஷன்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. பிகாஸ் ஏபிசிடி கன்வர்ஷன்ஸ்ல நானு நேமிங் ரியாக்ஷன் சொல்லி தர மாட்டேன். ஏபிசிடி கன்வர்ஷன்ஸ்ல நம்மளுடைய ரேபிட் ரிவிஷன்ல நேமிங் ரியாக்ஷன்ஸ் இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் சொல்லி தர மாட்டேன். கிளியரா? சோ எவ்ரிபடி இன் திஸ் செஷன் கிளிக் த லைக் பட்டன் அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. எல்லாருமே இந்த மொமெண்ட்ல ஸ்ட்ரகிள் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. டோன்ட் பி செல்ஃபிஷ். ஓகே, சோ படிப்பு மட்டும் தான் அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்றப்போ யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா இது வரைக்கும் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு மனசு வரலன்னா கூட உங்க ஸ்கூல் குரூப்ஸ் எல்லாருமே வந்து ஷேர் பண்ணுங்க. இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் us, இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. கண்டிப்பா நல்லது பண்ணுங்க. ஓகேவா? So அடுத்த செஷன்ல we'll meet with organic chemistry. So stay tuned. Bye bye. Yes, so I know this session will be helpful for you. So thank you others.
glucose fructose கண்டிப்பா next session we will see about the glucose fructose ஓகேவா சோ பை பை குயிக்கா போயிட்டு தூங்குங்க இப்போ உடனே போயிட்டு ஆக்ஷன் ரியாக்ஷன் சீரிஸ்ல இருக்கிற ஒரு ரியாக்ஷனும் எழுதி பாருங்க இப்போ கிளாஸ்ல என் கூடவே சேர்ந்து யாரெல்லாம் நோட்ஸ் எடுத்துட்டு வந்தீங்களோ கண்டிப்பா யூ சென்ட் டு த வாட்ஸ்அப் நம்பர் என்ன டவுட் இருந்தாலும் வந்து கேளுங்க சரியா ஆல் தி வெரி பெஸ்ட் பை பை இனிமே ஒரு செகண்ட் கூட டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க okay so next session we are going to see organic chemistry okay va bye bye